சூரியனின் சிவந்த கிரணங்கள் பூமியில் வெட்கரேகையாய் பரவி நீலமகளின் மேனியை ஆர்வத்துடன் தீண்டிய இளங்காலை பொழுது. சூரியன் உதிக்க ஆரம்பித்த அந்த அழகிய பொழுதுல இருள் விடைபெறும் காட்சி வெகு அழகாய் பதிவாகி கொண்டிருந்தது. வானப்பரப்பில் விடியும் நேரக்காற்று மரங்களின் இலையுடையே உல்லாசமாக உறவாடி மலர்களுடன் சல்லாபம் செய்ய மௌன வெட்கத்துடன் உதிர ஆரம்பித்தன மலர்கள். பெரும் ஆரவாரத்துடன் இருந்த ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு தேவதையாய் தனித்து ஒளிந்திருந்தா லயம்ருதா. இயல்பாக தன் தாய் பாமாவுடன் பேசியபடி வந்தவளை பல விழிகள் ஏங்க மறந்து அளவெடுப்பதை அவள் அறியலை. டிரைவர் நீலகண்ட இரு சுட்கேஸுடன் முன்னே செல்ல ஒரு ட்ராலி கேஸை இழுத்தபடி ஆர்வத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்து ரசித்தபடி நடந்து கொண்டிருந்தா லயம்ருதா. வெகு உயரமாக ஒரு பளிங்கு சிற்ப மங்கையின் வடிவுடன் நீண்ட கூந்தல் இடைத்தொட வானுலக தேவதை போல வந்தவளை பெருமையுடன் ரகசியமாக அளவெடுத்தது பாமாவின் பார்வை. சின்னம்மா, நீங்கள் நம்ம ஊருக்கு வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் இல்லையம்மா? பாமாவிடம் கேட்டபடி ஒருவித பாசத்துடன் லயம்ருதாவை நோக்கிய நீலகண்டனின் விழிகள் கசிய அருகிலிருந்து பூவரசம் மரத்து பறவைகள் ரயிலின் பெருமூச்சால் அதிர்ந்து ஒருவித தாளலயத்துடன் பறக்க ஆரம்பித்தது. அவர் பாமாவின் சிறு வயதிலிருந்தே அவர்கள் வீட்டில் டிரைவராக இருப்பவர் என்பதால் குழந்தையிலிருந்தே அவளை அறிவார். அவரை கலைத்தது பாமாவின் குரல். ஆமாண்ணா, ப்ராஜெக்டு, ஃப்ரெண்ட்ஸோட டூர், அது இதுன்னு இவ வரவே மாட்டேன்னுட்டா. இந்த வருஷம் படிப்பை முடிச்சாச்சே, அதுவும் அம்மா பேத்தியை பார்க்கணும்னு ரொம்ப நச்சரிச்சதால தான் வந்திருக்கா. மகளையே வாஞ்சுடன் நோக்கியபடி முடித்தார். பாட்டி தாத்தா எப்படி இருக்காங்க அங்கிள்? ஆர்வத்துடன் விசாரித்தவளிடம். நல்லா இருக்காங்கம்மா, ஒரே பேத்தியாச்சே, உங்களை பார்க்கத்தான் ஆசையாக காத்துட்ருக்காங்க. இன்னைக்கு விடிய காலையிலே எழுந்திருச்சு என்னை எழுப்பி விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், விரிந்த புன்னையுடன் பகிர்ந்தார் அவர். பிறகு காரில் ஏறி கிளம்பிய போது பழைய ஞாபகங்கள் அணிவகுக்க பாமா மௌனமாக வர இருபுறமும் தெரிந்த பசுமைய விழிகளால் வருடி ரசித்தபடி வந்தாள் லயா. கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்த கிராமத்திற்குள் கார் நுழைந்தப்ப பாட்டியை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்க போகின்ற பரவசம் அவளிடம். வழி முழுவதும் பசுமையாய் தெரிந்த வயல்வெளிகளும் தென்னந்தோப்பும் எப்போதும் போல அவர்களை வரவேற்க புதிதாய் வெள்ளையடித்து 2 அடிகள் பெரிதாக தெரிந்த அந்த பண்ணை வீட்டின் வாசலில் வழுக்கி நின்றது அந்த கார். வாசல் வராந்தவிலேயே பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து குரோஷாவில் ஏதோ பின்னியபடி அமர்ந்திருந்த அவளுடைய பாட்டி நந்தாவும் தாத்தா கனக சபாபதியும் அவளுடன் வேகமாக எழுந்து வந்தனர். பாட்டி என்ற உற்சாக கூச்சலுடன் ஓடி சென்று அவர் கழுத்தை இறுக கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் ஐயா. மறுபுறம் கனக சபாபதியும் அவளை அணைத்து கொள்ள மெல்ல படியேறி வந்து அவர்களை நமஸ்கரித்தார் பாமா. இப்போ வந்து நல்லா கொஞ்சுவா, 2 வருஷமா ஏன் வரலன்னு கேளுங்கம்மா, சலுகையுடன் கூறியபடி தந்தையிடம் பேச ஆரம்பித்தார் பாமா. முதல்ல உள்ளே வாங்க, என பேத்தி சரியான காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டா. படிப்பு ப்ராஜெக்ட்னே ஏதாவது இருந்திருக்கும். ஏண்டா அப்படி தானே? வாஞ்சியுடன் கேட்டவரிடம். ஆமாம் பாட்டிமா, இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் இங்கே தெரிய போகுது, நீங்கள் வாங்க, நாம் உள்ளே போய் என் ஃபேவரட் ஃப்ரெண்டாக பார்க்கலாம். அவளுடன் துள்ளி ஓடியவள விழிகள் கசிய பார்த்து கொண்டிருந்த பாட்டி நந்தாவுக்கும் மிகவும் உற்சாகமாக இருந்தது. அவர்கள் உள்ளே வரும்போதே கூடத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து காலை வீசி உற்சாகத்துடன் ஆரம்பித்திருந்தாள் அவள். உன் ஃப்ரெண்டை பார்த்தாச்சா? நீ வராமல் அதுவும் இத்தனை நாளாக அமைதியாக சத்தமே இல்லாமல் ஆடாமல் இருந்தது. இந்து தான் எப்பயாவது அதில் உட்காருவா. பாட்டி கூறியதும் வியப்புடன் நிமிர்ந்தவள். அது யார் பாட்டி இந்து? ஆர்வத்துடன் கேட்டா. 1 வருஷமாக இங்கே உங்கள் பாட்டி கிடைச்சிருக்கிற புது ஃப்ரெண்டு, நம்ம ஊர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட பொண்ணு. தாத்தா விளக்க. ஓ என்றபடி யோசனையுடன் ஊஞ்சலில் வேகமாக ஆடத் துவங்கிய லயா இந்த வருடம்தான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா. பிறகு குளித்துவிட்டு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் பாட்டிமா, நான் நம்ம தோப்புக்கு போயிட்டு வரேன் என்றபடி கிளம்பியவளை பத்திரம் என்று அனுப்பி வைத்தார் நந்தா. ஜீன்ஸும் டாப்புமாய் தோப்பு பாதையில் நடக்க ஆரம்பித்தவளை எப்போதும் போல பலவித முகம் காட்டா பச்சுகளின் கூவல்கள் பெரிதும் கவர்ந்தன. இயற்கையை வியந்து ரசித்தபடி நடந்து கொண்டிருந்தவளை ஈர்த்தது ஏதோ ஒரு தீன குரல். மெதுவாக அந்த சப்தம் அந்த திக்கில் சென்றப்ப சிறு அணில் குஞ்சு ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்து தவிப்புடன் பரிதாப குரல் எழுப்பி கத்தி கொண்டிருந்தது. எங்கிருந்து விழுந்திருக்கோம் என்று பார்த்தவல்ல சற்று உயரத்தில் தெரிந்த மரப்பொந்து ஒன்று கவர்ந்தது. அதற்குள்ளே இருந்து பெரிய அணில் ஒன்று தவிப்புடன் இங்கும் அங்கும் ஓட அதுதான் இதன் இருப்பிடம் என்று புரிய அந்த சிறு அணிலை மெதுவாக கையில் எடுத்தா. மெல்லிய பஞ்சு புதியாய் மிருதுவாய் இருந்த அந்த சிறு ஜீவன் மெல்ல நடுங்க மரத்தில் இருந்த கிளையில் கால் வைத்து ஏற ஆரம்பித்தா. அப்படி அவள் ஏறுவதை வியப்புடன் கவனித்தபடி அருகே வந்தது ஒரு உருவம். மெதுவாக அந்த அணிலை பொந்தில் வைத்துவிட்டு திரும்பியவளின் கால் வழுக்க மெல்ல சரிந்தப்ப மென்மையாக இரு கரங்கள் அவளை தாங்கி பிடித்து நிறுத்தின. விழப்போகிறோம் என்று சிறு விதிர்ப்புடன் சரிய ஆரம்பித்தவ பாதுகாப்பாய் கீழிறங்கிய திருப்தியுடன் திரும்பினா. அங்கு புன்னையுடன் சுடிதாரில் நின்றிருந்த அந்த பெண்ணிடம் தேங்க்யூ ஸோ மச்,
வியப்புடன் கூறினா. வெல்கம். என்ன அப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க? இவ எப்படி நம்ம இவ்வளவு லாபமாக பிடிச்சு இறக்கி விட்டானா? அந்த பெண் கேட்க சிறு முறுவலுடன் தலையசைத்தவளையே குறும்புடன் நோக்கினா அவள். இந்த சீனில் சினிமாவாக இருந்தால் ஸ்டைலாக ஒரு ஹீரோ வந்திருப்பாரு. நிஜம் இல்லையா? அதான் நான் வந்துட்டேன். குலுங்கி சிரித்தபடி அவள் கூற அவளுடைய பேச்சும் மெல்லிய குறும்பும் லயாவை உடனே கவர்ந்தன. இன்னும் அவளை உடனே பிடித்து போனது லயாவிற்கு. தேங்க்யூ அகைன். என் பேர் லயா. அவள் முடிப்பதற்குள் தடுத்தவள், மீதியை நான் சொல்லவா? உங்கள் பேர் லயம்ருதா, பிஇ முடிச்சிருக்கீங்க, நந்தா பாட்டியோட செல்லப்பேத்தி, சரியா? வெகுளியாக கேட்டா. உடனே ஆமென தலையசைத்தவ, நீ இந்து தானே? குறும்புடன் தலை சரிந்து வினவினா. அப்பாடா, சிஐடி மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்களே. பாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் பேச்சு தான். ஆனால் அவங்க சொன்னால் நான் கூட கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரசித்து பாராட்டினா. ஏய், கிண்டல் தானே? அப்புறம் இந்த வாங்க போங்க எல்லாம் வேண்டாமே, நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சே. லயா வா போன்னு கூப்பிடேன். தேங்க்யூ. கிண்டல் இல்லை, நீங்கள் தேவதை மாதிரி இருப்பீங்கன்னு பாட்டி சொல்லுவாங்க. ஃபோட்டோவை விட நீங்கள் நேரில் இன்னும் அழகு. ஓ, இங்கே ஏதாவது மிஸ் கோபிசெட்டிப்பாளையம் நடக்குதா என்ன? நீயும் ரொம்ப அழகு தான், ஆனால் அமைதியான அழகு. எனிவே தேங்க்ஸ். நீ என்ன படிக்கிற இந்து? ஆர்வத்துடன் விழிகள் பளபளக்க வினவியல இந்துவுக்கும் மிகவும் பிடித்து போனது. பிகாம் முடிச்சிருக்கேன். கரஸில் எம்காம் படிக்கலாம்னு இருக்கேன். அப்பா கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. பாப்போம். எனக்கும் இப்போ கல்யாணத்துல எல்லாம் ஆர்வம் இல்லை. நிறைய படிக்கணும், வேலை பார்க்கணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும், சுய சம்பத்தி இருக்கணும், நிறைய கனவுகள் இருக்குது. பார்ப்போம். விழிகள் மின்ன முடித்தாள் லயா. பாட்டி உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நீ ஸ்கூல் ஃபர்ஸ்டாமே, காலேஜ்லேயும் டிஸ்டிங்ஷனில் ஸ்டூடெண்ட்டாமே. நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான். அவள் குரல் சிறிது இறங்கி இருக்க, இந்து படிப்பை விட கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு அதெல்லாம் ஆர்வம் இல்லை. மற்ற விஷயங்கள நீ என்னை விட டேலண்டாக இருக்கலாம். இதமாக கூறியவளை பெருமைப்புடன் நோக்கினா இந்து. உதாரணத்துக்கு, எனக்கு சமைக்க தெரியாது, வீட்டை பார்த்துக்க தெரியாது, அம்மா தான் எல்லாம். இதில் நான் ரொம்ப வீக்கு. இந்த லீவில் பாட்டி வீட்டில் சமையல்காரம்மாக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். தலையை வெகு அழகாக சரித்து சிரித்தவளை ரசியுடன் கூர்ந்தவ, நான் மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தா இந்த நிமிஷமே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். குறும்புடன் முடித்தா. ஏய், யாராவது கேட்டால் அவ்வளவுதான், தப்பாயிடும். வா, தோப்பை சுற்றி பார்த்துட்டு வரலாமா? லயா துள்ளலுடன் அழைக்க பின் தொடர்ந்தவள் தன் வீட்டை பற்றி கல்லூரியை பற்றி பேச இருவருக்குள்ளும் இதமான ஒரு நட்புணர்வு இழைக்கோக்க ஆரம்பித்தது. தான் நன்றாக சமைப்பேன் என்றும் ஒரு நாள் தன் வீட்டுக்கு சாப்பிட வர வேண்டும் என்றும் அழைத்தா இந்து. உடனே உற்சாகத்துடன் திரும்பிய லயா, பாத்தியா, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியாத பல நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? இந்த லீவில் நான் உங்ககிட்ட தான் சமையல் கற்றுக்க போகிறேன். ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல உன் சமையல்? அவள் குறும்புடன் கேட்க, ஏய், ஒற்றை விரலை காட்டி பத்திரம் என்பது போல எச்சரித்தா இந்து. முதலில் பார்த்து பேச ஆரம்பித்த சில மணித்துளிகளிலேயே இருவரும் அந்யோன்யமாக நெருங்கி இருந்தனர். பிறகு இருவரும் தங்களது கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பழைய கதைகளை பேசியபடி பாமாவும் நந்தாவும் அவர்களுக்காக காத்திருந்தனர். வாங்க வாங்க, நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடியே நீங்கள் தோழிகளையாச்சா? தோப்பில் 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு சென்னி வந்து சொல்லிட்டு போனான். ஆர்வத்துடன் வரவேற்ற பாட்டியை முத்தமிட்டவள், எனக்கு இந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி, அவகிட்ட நான் சமையல் கற்றுக்க போகிறேன். குதூகலுடன் ஆர்ப்பரித்தா. ஓகே, இனிமேல் இந்து காலையிலேயே இங்கே வந்துடட்டும். அவள் அம்மாவோட நான் பேசிடுறேன். உனக்கும் பொழுது போகும், சமையலும் கற்றுக்கலாம். என்ன சமையலை பற்றி எல்லாம் பேசுகிறா உங்கள் பாட்டி? அவளுக்கு சமையலை பற்றி சரியாக தெரியாது. என்னென்னவோ புரியாத பேரெல்லாம் பரமேசலாக சொல்லுவா. அவரை வேண்டுமென்றே வம்பிழுத்தபடி வந்தார் கனக சபாபதி. பாவம், அப்புறம் எப்படி தாத்தா சாப்பிடுவீங்க? பரிதாபமாக முகத்தை வைத்தபடி கேட்டாள் ஐயா. நல்ல வேலை, எங்கள் அம்மா முதலே சமைச்சாங்க. அப்புறம் அவங்க ட்ரைனிங்கில் வந்தவ தான் இப்போ இருக்கிற வேலைம்மா. சூப்பராக சமைப்பா, அதனால் தப்பிச்சேன். அதெல்லாம் இல்லை, நானும் எப்போவாச்சும் சமைப்பேன். பாட்டி கூறும்போதே, அம்மா உங்களை மாதிரி இவ்வளோ சமையல தெரியாமல் இருந்துடக்கூடாதுன்னு தான் கற்றுக்க சொல்கிறேன். குட்டையை உடைத்து விட்டார் பாமா. ஏன் தாத்தா, உங்களோடது லவ் மேரேஜாமே? அப்பா சொன்னாங்க. லயா ஆர்வத்துடன் வினவினா. சொல்லிட்டாரா அவங்க அப்பா? ஆமாண்டா, அன்னைக்கு திருவிழாவில் இவளை பார்த்து மயங்கி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்போ தெரியாது இவளுக்கு சமையல் தெரியாதுன்னு. வேண்டுமென்றே மனைவியை அவர் வம்பிழுக்க, சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன பேச்சு இது? செல்லமாக கடினார் நந்தா. பாட்டி ப்ளீஸ் உங்கள் லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன். லயா கேட்க, பாமாவும் ஊக்கப்படுத்த மெதுவாக தன் மனம் திறந்து பேச ஆரம்பித்தார் நந்தா. பாகம் 2. பர்மாவில் அவர்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்த தருணங்கள் மனதிற்குள் மெல்ல எட்டி பார்த்தன. இளம் வயதிலேயே அவரின் தந்தை பர்மாவில் செட்டிலாகி வட்டி கடை ஒன்றை நடத்தி வந்தார். அங்கேயே திருமணம் முடித்து கொண்டவருக்கு 2 குழந்தைகள் பிறக்க நந்தா சந்தா என பெயரிட்டனர். நந்தா என்றால் நதி என்றும் சந்தா என்றால் சந்திரன் என்றும் பர்மீஸில் பொருள். 2 பெண்களுமே ஒரே அச்சில் வார்த்தாற்போரில் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தனர்.
உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது டிபி நோய் தாக்கியதில் அவர்களின் தாய் இறந்துவிட சந்தாவிற்கு படிக்கும் ஆர்வம் இல்லாததால் சமையலை பார்த்து கொண்டு வீட்டை பராமரிக்க ஆரம்பித்து விட்டார். நந்தா மட்டும் பள்ளியில் படிக்க சகோதரிகள் இருவரும் நெருங்கிய தோழிகளாக வளர்ந்தனர். நந்தாவிற்காக அவர் பார்த்து பார்த்து சமைக்க வெளி வேலைகள், துணிகள் வாங்குவது, தைப்பது என்று அந்த வேலைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டார் நந்தா. ஒரே மாதிரி உடையில் இருவரும் அருகில் உள்ள புத்தர் கோவிலுக்கு செல்லும்போது அவர்களின் தந்தைக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். அப்போது அங்கு போர் ஆரம்பித்த நேரம். ஒரு நாள் எங்கும் குண்டுமழை பொழிய பள்ளியிலிருந்து திரும்பியவள் வீட்டிற்கு செல்ல முடியாமல் போக தந்தையின் கடைக்கு சென்றாள். ஆனால் அங்கு அவள் தந்தையின் கடை தரமட்டமாகியிருக்க அவரும் உள்ளே ஒரு சிதைந்து மாண்டு போயிருப்பது தெரிய உடைந்து கதறி அழ ஆரம்பித்தாள். அப்போது அவளை கண்டு அருகில் வந்து தேற்றிய எதிர்கடைக்காரர் கூறிய செய்து அவள் தலையில் பேரிடியாய் விழுந்தது. நந்தா, உங்கள் வீடு இருந்த ஏரியாவெல்லாம் முழுக்க பாதிக்கப்பட்டுடுச்சாம். யாருமே உயிரோடு இல்லையாண்டா, பேசிக்கிறாங்க. வா, நான் மீட்பு படகுல தப்பிச்சு போக போகிறேன். என் கூட வந்துடு. எங்கேயாவது போய் உயிர் வாழலாம். மண் சரிஞ்சு உன் வீட்டுக்கு போகிற வழி கூட அடைபட்டு போச்சாம். அவரின் அழைப்பு இணங்க முதலில் மறுத்தாலும் ஒருவருமின்றி இங்கு அனதையாக வாழ்வதை நினைத்தாலே கொடுமையாக இருந்தது. பிறகு அவருடன் கிளம்பியவ கிடைத்த ஒரு கப்பலில் ஏறி இந்தியா வந்தப்ப பெரிதும் ஒடுங்கி போனா. அகதிகள் முகாமில் இருந்து ஒருவர் அவளை மீட்டு வேலை செய்ய அழைத்து செல்ல அப்படிதான் அவள் கோபிசெட்டிப்பாளையத்துக்கு வர நேர்ந்தது. ஒரு முறை அவர்களின் குடும்பத்துடன் இந்த ஊர் திருவிழாவிற்கு வந்தவளை கனக சபாபதி பார்த்து விரும்ப அவளோ எதையும் உணரும் நிலையில் இல்லை. பிறகு அவருடைய குடும்பமே வந்து பேசி நந்தாவை அழைத்து சென்று கனக சபாபதிக்கு மனம் முடித்தனர். பெரும் பண்ணையரான கனக சபாபதியின் தந்தை அந்த காலத்திலேயே கம்யூனிஸ்டாக இருந்ததால் நந்தாவை மருமகளாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மாமியாரும் பெண் குழந்தை இல்லாததால் நந்தாவை அருமையாக பார்த்து கொள்ள 10 வருடங்கள் கழித்தே கருத்தரித்தார் அவர். பிறகு தவமிருந்து பாமா பிறக்க அந்த பிரசவத்திலேயே ஏதோ கோளாறாகி ஒற்றை குழந்தையாகவே நின்று போனார் பாமா. ஆனால் இன்றும் அவருக்கு தன் சகோதரி சந்தா எங்காவது உயிருடன் இருப்பாரோ என்ற ஆவலும் ஏக்கமும் அதிகமாக இருந்தது. எங்காவது அவளும் தன்னை போல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவரின் உள்ளுணர்வு கூற அவருக்காகவும் தினமும் பிரார்த்திப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவர் உயிரோடு இருக்காரா என்பதை மட்டும் அறிய முடியல. நந்தா பாட்டியின் ஆழ்மனதின் ஏக்கங்கள் நிராசையுடன் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. நந்தா முடித்ததும் ஏதோ ஒரு புயல் மயம் கொண்டு விலகிய மௌனத்தில் இருந்தாள் ஐயா. மெல்லிய நீர் திரையிட்ட விழிகளோடு தன் சகோதரியை பற்றிய கவலையும் ஏக்கமுமாய் அவர் முடிக்க இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று வேகம் அவளுள் எழுந்தது. ஏன் பாட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் சந்தா பாட்டியை தேட முயற்சிக்கலையா? ஆர்வத்துடன் கேட்டா. எங்கே போய் தேடுறது? நான் போட்ட லெட்டர் எல்லாம் ஆள் இல்லாமல் திரும்பி வந்துருச்சு. தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே போனப்போ அட்ரஸ் கொடுத்து பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே இருந்த வீடுங்க எல்லாமே செதிஞ்சு போயிட்டதாகவும் இப்போது அங்கே வெட்டவெளியில் பெரிய மார்க்கெட் இருக்கிறதாகவும் வந்து சொன்னார். அப்புறம் எங்கள் அக்காவோட ஃபோட்டோவை கொடுத்து அனுப்பி அங்கே விசாரிக்க சொன்னப்பவும் எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கு பிறகும் அவள் உயிரோடு இருப்பாளான்னு தேடுற முயற்சியை கைவிட்டாச்சு. ஆனால் என் உள்மனசு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கு அவள் உயிரோடு தான் இருக்கான்னு. ஒரு பெருமூச்சுடன் முடித்தார் அவர். ஏதோ ஒரு மர்ம கதையை கேட்ட உணர்வு வர எப்படியாவது அவரை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டிய ஆர்வம் வந்தது. அன்று முழுவதும் யோசித்ததில் இன்டர்நெட்டின் நினைவு வர மறுநாளே அதற்கான வேலையில் இறங்கினா லையா. தாத்தாவின் ரைஸ் மில் கணக்குகளை பார்ப்பதற்கென்று வாங்கி வைத்திருந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் ஏதாவது தகவல் இருக்குதா என்று தேட ஆரம்பித்தார். சந்தா பர்மா வேண தேடியதில் எந்த பலனும் இன்றி போக ஓய்ந்து போய் அமர்ந்திருந்த போதுதான் அந்த யோசனையே வந்தது. மறுநாளே டவுனுக்கு சென்று ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க அனுமதி பெற்று நந்தா சந்தா என வெப்சைட் ஆரம்பித்தா. அதில் தன் பாட்டியின் திருமண புகைப்படத்தையும் எல்லா தகவல்களையும் நிரப்பி இமெயில் ஐடியையும் பதிவு செய்து தெரிந்தவர்களை தகவல் அளிக்கும்படி கோரியிருந்தா. அன்றிலிருந்து தினமும் காலையில் ஒருமுறை கம்ப்யூட்டரில் இமெயில் எதுவும் வந்திருக்காவென்று சரிபார்ப்பது அவள் வழக்கமாச்சு. காலையிலேயே இந்திரா வந்துவிடுவதால் இருவருமாக சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுவதும் தோப்பில் சுற்றுவதுமாக பொழுதை போக்குவாங்க. மாலையானதும் ஏதாவது சமைக்க கற்றுத்தருகிறேன் என்று இருவரும் உள்ளே நுழைந்தா சமையல் அறிய கலகலக்கும். அப்படிதான் ஒரு நாள் வெஜிடபிள் புலாவ் செய்ய கற்றுக்கொண்டிருந்தாள் ஐயா. வேகமாக செயல்பட்டு கை அளவிலேயே எல்லா பொருள்களையும் கலந்து இந்து புலாவ் தயாரிக்க வியப்புடன் கேட்டே விட்டாள். அது எப்படி இந்து, மெஷர்மெண்ட்டே இல்லாமல் நீ பாட்டுக்கு எடுத்து போடுற, அதிகமாயிட்டா? குழப்பத்துடன் வினவினா. அப்படியெல்லாம் ஆகாது, உனக்கு போக போக அளவு பழகிடும். எல்லா பொருளையும் எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? இந்த ஒரு டிஷ்ஷுக்கே எனக்கு புரியல, மற்ற ரெசிபியெல்லாம் எப்படி புக் இல்லாமல்? கஷ்டம்பா. சமையலறை மடியில் லகுவாக அமர்ந்தபடி அவள் கூற இந்துவுக்கு தான் உற்சாகம். தினம் ஒரு சமையலை நான் செய்கிறேன், அடுத்த நாள் அதை நீ பண்ணு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்பிரிமெண்ட்டா? ஆனால் அதை நீ தான் முதல்ல சாப்பிடணும். குறுமுடல் நையா கூற, என்ன வெங்கல கடையில் யானை புகுந்த மாதிரி ஒரே சத்தமாக இருக்கு என்றபடி உள்ளே வந்தார் பாமா. பிறகு சமையல் களை கட்ட நேரம் போனதே தெரியல. இப்போது இந்துவும் அவளும் நெருங்கி தொழிலாகி இருந்தனர்.
பாட்டி இப்போதெல்லாம் இந்து தன்னுடன் பேசுவதில்லை என்று குறைபடும் அளவுக்கு இணைந்து விட்டனர். ஒரு வாரமாக அவளும் தினமும் இமெயில் சரிபார்க்க எந்த பதிலும் வரல. சோர்வுடன் அமர்ந்திருந்த போதுதான் அவளை தேடி வந்தாள் இந்து. என்னலையா, ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? ஆர்வத்துடன் விசாரித்தா. இல்லை, பாட்டி பாவம் தினம் விசாரிக்கிறாங்க. இது வீண் வேலையோன்னு தோணுது. பாட்டிக்கு வேற இப்போ ஆசையை தூண்டி விட்டாச்சு. ஒரு பெருமூச்சுடன் எழுந்தா. கவலைப்படாதலையா, நிச்சயம் அவங்கக்கிட்ட இருந்து தகவல் வரும் பாரு. மெலிதாய் தோலை அழுத்தி அவள் கூற மனதில் பெரும் இதம் வந்தது. எப்போவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மெனு? அவளாக கேட்டபடி அவள் சமையல் அறைக்குள் செல்ல இந்து தொடர்ந்தா. மறுநாள் முழுவதும் கோவில் திருவிழாவென்பதால் யாகசாலை பூஜை என்று பொழுது செல்ல வீடு வரும்போது இரவாகிவிட்டது. சாப்பிட்டுவிட்டு படிக்க செல்லும் போது நினைவு வர இமெயிலை சரிபார்த்தப்போ புதிதாக ஒரு மெயில் வந்திருப்பது தெரிந்தது. மலேசியாவிலிருந்து யுவராஜ் என்று ஒருவர் அனுப்பியிருந்தார். மனம் சிறு படபடப்புடன் துடிக்க அந்த மெயிலை படித்ததும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தவள் உடனே பாட்டியிடம் ஓடினா. பாட்டி, உங்கள் ட்வின் சிஸ்டர் கிடைச்சாச்சு. யுவராஜ்னு ஒருத்தர் மெயில் அனுப்பியிருக்காரு. சந்தா பாட்டி உருடை தான் இருக்காங்களாம். உங்கள் ஃபோட்டோவை பார்த்த உடனே அழுதுட்டாங்களாம். அவங்களும் உங்களை தேடிக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. உடனே பேச சொல்லியிருக்காங்க. உற்சாகத்தில் அவள் துள்ளி குதிக்க பாட்டியின் கண்கள் ஆனந்த அருவியாய் மாறியிருந்தன. கனக சபாபதியும் பாமாவும் சேர்ந்து பரபரக்க உடனே அந்த மெயிலில் அனுப்பப்பட்டிருந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டார். வெகு நேரம் அழைப்பிற்கு பிறகு ஃபோன் எடுக்கப்பட்டு ஒரு ஆழ்ந்த குரல் சோம்பலும் எரிச்சலுமாக யுவராஜ், யுவராஜ் ஹியர் என்றது. ஹலோ, நான் தமிழ்நாட்டில் இருந்த நந்தா பாட்டியோட பேத்தி லயா பேசுகிறேன். சந்தா பாட்டி இருக்காங்களா? பரபரப்புடன் கேட்டா. பாட்டி தூங்குறாங்க. இப்படி தான் மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுவியா? டூ யூ ஹாவ் மேனஸ்? அவன் குரல் சலிப்பாய் வர மணி இப்போ 9:30 தானே ஆகுது குழப்பத்துடன் உரைத்தா. இங்கே இப்போ நைட்டு 12 மணி. போதுமா? காலையில் உங்கள் கூட பாட்டி பேசுவாங்க. இதே நம்பர் தானே? பை பற்றென்று அவன் வைத்து விட உதட்டை கடித்தபடி தன் தவறை உணர்ந்து குற்றவனுடன் நிமிர்ந்தா அவ. என்னடா அங்கே என்ன சொல்கிறாங்க? அக்கா அக்கா இல்லையாம்மா? பாட்டி பதட்டத்துடன் கேட்க, சாரி பாட்டி, இப்போ உங்கள் நைட் 12 மணியா? 2:30 மணி நேரம் வித்தியாசத்தை மறந்தே ஃபோன் பண்ணிட்டேன். குற்றவனுடன் நிறுத்தினா. யாருடா அந்த பக்கம் எடுத்து பேசினது? தாத்தா அவளுடன் கேட்க, இமெயில் கொடுத்துருந்தாரே அந்த யுவராஜ் தான். சந்தா பாட்டி தூங்குறாங்கன்னு அவரும் சொன்னார். யோசனைன்னு முடித்தா. சரி, காலையில் பேசலாம். நேரம் புரியாமல் தொந்தரவு பண்ணியாச்சு. சாரி கேட்டலாம். அவள் முகத்தை வைத்து மறுமுனையில் என்ன பேசியிருப்பா என யூகித்த பாமா அனைவரையும் படிக்க சொல்லும்படி கூறினா. அன்று இரவு ஏனோ லயாவுக்கு உறக்கமே வரல. எதிர்முனையில் கேட்ட அந்த ஆழ்ந்த கம்பீர குரலும் அதில் துணித்த அலட்சியமும் ஏளனமும் உள்ளே வெகுவாய் உறுத்தியது. வெகு நேரத்துக்கு பிறகு உறங்க ஆரம்பித்தா அவ. காலையில் தன்னை யாரோ ஆர்வத்துடன் உசுப்பி எழுப்புவது தெரிய சோம்பலுடன் கண்களை திறந்தா. எதிரே இந்து நின்று இருந்தாள். என்ன இந்து, அதுக்குள்ளே வந்துட்ட? மெல்ல சினிங்கியபடி அவள் திரும்பி படுக்க, லயா, பாட்டி உன்னை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. மலேசியாவிலிருந்து அந்த பாட்டி பேசுகிறாங்களாம். மகிழ்ச்சியுடன் படபடத்தா. உடனே துள்ளி எழுந்து ஹாலுக்கு ஓடினா. அழுகையும் ஆனந்தமாக பேசி கொண்டிருந்தார் பாட்டி. லயாவை கண்டதும், சந்தா ஒரு நிமிஷம், நம்ம 2 பேரையும் முயற்சி பண்ணி சேர்த்து வச்சது என் பேத்தி லயா தான். அவ கூட பேசுங்க என்று ஃபோனை அவளிடம் கொடுத்து விட்டா. பாட்டி, என்ன பேசுவதென்றே புரியாமல் அவள் தவிக்க, லயா எப்படிமா இருக்க? இவா சொன்னா, நேற்று ராத்திரி கூப்பிட்டியாமே. சாரிடா, நான் தூங்கிட்டேன். அவன் ஏதும் கோபமாக பேசலையே. தூக்கத்தில் தொந்தரவு செஞ்சால் அவனுக்கு பிடிக்காது. தன்னோட பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கான், அதான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நந்தாவையும் என்னையும் சேர்த்து வச்சதுக்கு. எவ்வளவு வருஷங்களாச்சு நாங்கள் பிரிஞ்சு. கனவு மாதிரி இருக்குது. உடனே உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்குது. இந்த வாரமே கிளம்பி வரேன். ஒரு நிமிஷம், நந்தா கிட்ட கொடுக்குறியாடா? வாஞ்சுடன் வினவினார். சரி பாட்டி, எனக்கும் உங்களோட பேசினதில் ரொம்ப சந்தோஷம் என்றபடி பாட்டியிடம் ரிசீவரை கொடுத்தா. மனம் இலவம் பஞ்சாய் எடையற்று லேசாகி இருக்க இதமாய் ஒருவித சந்தோஷம் உள்ளே பரவியது. பிறகு நடந்ததெல்லாம் ஒரு அழகிய கனவாய். அந்த வாரமே சந்தா மலேசியாவிலிருந்து தன் பேரனுடன் கிளம்பி வருவதாக தெரிவித்திருந்தார். லயாவின் தந்தை சுதர்சனம் சென்னையில் இருப்பதால் அவர்களை அவரே வரவேற்று அழைத்து வர ஏற்பாடாயிருந்தது. பாட்டிக்கோ இருப்பே கொள்ளல. ஈரோட்டுக்கு அவர்களை அழைத்து வருவதற்காக பாமாவும் லயாவும் 2 கார்களில் சென்றனர். ரயில் நிலையத்தில் காத்திருந்த நிமிடங்கள் அவளுக்கு பதைப்பை விதைக்க பாட்டிக்கு எப்படி இருக்கும் என்பது புரிந்தது. முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து முதலில் இறங்கிய ஒரு உயர்ந்த இளைஞனை சுவாரஸ்யமின்றி ஏறிட்டுவிட்டு பாட்டியை தேடின அவள் விழிகள். அவன் பின்னோடு இறங்கிய அந்த வயதான மூதாட்டி அப்படியே நந்தா பாட்டியின் மறுபதிப்பாக ஒல்லியாக இருந்தார். பாட்டி என்றபடி ஓடி சென்று அவள் அவரின் கையை பிடிக்க கூர்மையுடன் இடுங்கிய புருவங்கள் உயர அவளையே ஊடுருவியது அருகில் இருந்த இளைஞனின் பார்வை. லயா தானே? யூ ஆர் சோ பிரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் மை சைல்ட் என்றபடி அனைத்து முன்னூச்சில் முத்தமிட்டார் சந்தா. பிறகு அருகில் நின்றிருந்த இளைஞனிடம், இவதான் உன் அத்தை பொண்ணு லயா பெருமையுடன் அறிமுகம் செய்தவர் உடனே பாமாவிடம் திரும்பினார்.
ஒரு ஏளனா உதட்டு பித்துக்களுடன் அவளையே அளவெடுத்தவன், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் செஞ்சு என்னை எழுப்பின புத்திசாலி இல்லையா? ஏளனத்துடன் அடிக்குரல்ல அவளிடம் வினவினா. சற்றென்று விதிர்த்து போய் நிமிர்ந்தவர் சரியான பதில் கூறுவதற்குள், லயா, உன் பாட்டியம்மாவை பார்த்தாச்சா? உற்சாகமாக விசாரித்தபடி இறங்கினார் சுதர்சனம். அப்பா என்றபடி அவர் மார்பில் சாய்ந்தவள உதட்டு சுழிப்புடன் சிரித்த யுவராஜின் பார்வை ஏதோ செய்தது. இவன் என்ன என்னை ஏளனம் செய்வது என்ற தகைப்புடன், எப்படிப்பா இருக்கீங்க? பாட்டியை ஏர்போர்ட்டில் சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தொடர் கேள்விகளுடன் அவன் புறம் திரும்பாமலேயே நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் யுவாவை பார்த்தியா லயா? பிரில்லியன் காய். அங்கே மலேசியாவில் ஃபேமஸ் ஃபில்டராம். இங்கேயும் தன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஆரம்பிக்க ஏற்பாடு நடக்குதாம். ஹீ இஸ் சிம்பிளி சூப்பர்மா. அவளுடைய உணர்வுகள் புரியாமலேயே அவர் தொடர, போதும்பா, போர் அடிக்குது. பாட்டியை பற்றி சொல்லுங்க. சலுகுடன் சிரிங்கினா. அங்கிள், இன்டெலெக்சுவல் திங்கிங் இல்லாதவங்க கிட்ட எப்போவுமே பிஸ்னஸ் ஒர்க் பற்றி பேசாதீங்க. பொதுவாக லேடிஸ் எல்லாமே ஹோம் பர்ட்ஸ். சாப்பாடு, டிவி, ஜுவல்ஸ், ட்ரெஸ் இதை பற்றி வேணால் இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க. அவளையே ஆழமாக ஊடுருவியபடி நக்கலாக நிறுத்தினான் அவன். நோ யுவா, லயா நமக்கு சரிசமமாக பிஸ்னஸ், அரசியல், ஷேர்ஸ், எக்கனாமி பற்றியெல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவா. அவள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பெருமையுடன் அவர் தன் மகளை பற்றி கூற, ஓ, ஆனால் வேர்ல்டு டைம் கூட தெரியாத சரியான பட்டிக்காடு. அவள் காதருகே குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்ல முணுமுணுத்தான். சுல்லென்று ஒருவித கோபம் உள்ளே பரவ தலையை சிலுப்பியபடி வேகமாக முன்னே சென்றா அவள். பாட்டியுடன் ஒரு காரில் அவளும் பாமாவும் ஏறிக்கொள்ள மற்றொரு காரில் சுதர்சனும் யுவராஜும் வந்தனர். வீட்டு வாசலையே காத்திருந்து ஓடி வந்து சகோதரியை அணைத்து கண்ணீர் விட்ட நந்தாவிடம் யுவராஜை அறிமுகப்படுத்தினார் சுதர்சனம். பிறகு சகோதரிகள் இருவரும் ஒரு நொடி கூட பிரியவே இல்லை. பழைய கதைகளை பேசுவதும் தங்களின் பாலியத்தை நினைவு கூறுவதுமாக இருவருக்கும் பொழுது போனது. சாப்பிட்ட பிறகு யுவராஜும் சுதர்சனும் தோப்பை சுற்றி பார்க்க செல்ல மகளையும் உடனே அழைத்தார் அவர். இல்லைப்பா, நான் வரல, பாட்டியோட பேசிகிட்டு இருக்கேன். அவனுடன் செல்ல மறுத்துவிட்டு நந்தாவின் தொழில் சாய்ந்து கொண்டாள் அவள். அவளுடைய உணர்வுகள் புரிய, விடுங்க அங்கிள், நாம போகலாம். அவன் குரலில் துணித்த ஏதோ ஒரு புரியாத செய்தியில் அவள் நிமிர, பட்டிக்காடு. அவன் உதடுகள் சப்தமின்றி அசைந்தன. கோபமும் எரிச்சலும் ஒருவித இயலாமையுடன் உள்ளே பரவ அலட்சியமாக திரும்பி கொண்டா அவ. அன்று முழுவதும் விருந்து, உறவுகளின் வருகை என வீடே அமகலப்பட்டது. மறுநாளை சுதர்சனம் கிளம்பிவிட யுவராஜ் தான் தனிமேல வாக்மேனும் லேப்டாப்புமாக பொழுதை கழித்தான். லயாவும் இந்துவும் ஒரு நாள் தோப்புக்குள் நடந்தபடி பாட்டிகளை பற்றி பேசி கொண்டிருந்தனர். லயா, ஓ மாவ பையன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காருல்ல? ஆர்வத்துடன் வினவிய இந்துவிடம் இல்லை என்றபடி திரும்பியவளின் விழிகள் உறைந்து ஸ்தம்பித்தன. பின்புறம் நடந்து வந்து கொண்டிருந்தவனுடைய புருவங்கள் மேலேற வேகமாக முன்னே வந்தான். தேங்க்ஸ் மிஸ் சிந்து. மற்றவங்கள பாராட்டக்கூட ஒரு மனசு வேணும், தனி மனசு வேணும். அது சிலர்கிட்டே இருக்கிறது இல்லை. நல்ல வேலை உங்கள் ஃப்ரெண்டோட ஈகோ உங்ககிட்ட இல்லை. அவன் மாதிரி இருக்காதீங்க என்றபடி வேகமாக கடந்து சென்றான். உடலும் உள்ளமும் தவிப்பாய் சூடாக ஒவ்வொரு முறையும் அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியாமல் போவது உள்ளே உறுத்தியது. எவ்வளவு திமிர் இருந்தா அவன் என்று மரியாதை இல்லாமல் அழைப்பா? கோபத்துடன் சுருங்கியது இதயம். ஏன் லயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொதுவாகவே மோதல ஆரம்பிக்கிற உறவு தான் காதலாக மாறும்பாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. மெதுவாக இழுத்தா இந்து. நீ வேற, அவரை கண்டாலே எனக்கு ஏதோ பிடிக்கல. எப்போ பாரு நான் தான் பெரிய மகாராஜா மாதிரி நினைப்பு. மற்றவங்க எல்லாரையும் மட்டமாக நினைக்கிற சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஆள். அலட்சியமாக அவள் திரும்பி நடக்க ஆரம்பிக்க யோசனுடன் பின்தொடர்ந்தான் இந்து. பிறகு வீட்டிற்குள் வந்தப்ப பாட்டியின் பேச்சு களை கட்ட ஆரம்பித்தது. சந்தா பாட்டி தான் மலேசியா சென்ற கதையை கூற ஆரம்பித்திருந்தார். ஆர்வத்துடன் அவர் அருகில் சென்று அமர்ந்து கேட்க ஆரம்பித்தாள் லயா. பர்மாவில் அன்று வீட்டில் சமைத்து கொண்டிருந்த சந்தாவை பெரும் இடியோசை போல வந்து வெடிகுண்டு சப்தமும் பல அவைய குரல்களும் கதறலும் ஈர்த்தன. பதறி வெளியே ஓடி வந்தா. அவள் தந்தை இறந்து விட்டதாக கூறிவிட்டு ஓட ஆரம்பித்திருந்தார் ஒருவர். அழுத்தபடி ஓடினா. பெரும் புகையும் சிதைந்த கட்டிடங்களுமாகவே அங்கு மிஞ்சி இருந்தன. அதிர்ச்சியிலும் பயத்திலும் மயங்கி விழுந்தவ கண் விழித்தப்ப ஒரு கப்பல்ல இருந்தா. ஏதோ ஒரு குடும்பம் அவள் மேல் பரிதாபப்பட்டு தூக்கி வந்திருந்தனர். நிறைய மலேசியாவுக்கு அகதியாக சென்றவர்கள் அங்கு பங்சார் எஸ்டேட்டில் இருந்த ஒரு ரப்பர் எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்தனர். ஒரு வருடம் இப்படியே கழிய அந்த இடமும் மனிதர்களும் சந்தாவுக்கு பழகி போயின. அப்பதான் ஒரு நாள் எஸ்டேட்டை மேற்பார்வையிட வந்த முதலாளியின் மகன் ராஜரத்தினம் அவளை கண்டா. ஏனோ முதல் பார்வையிலேயே அவள் அவரை எரித்துவிட வீட்டில் கூறிய போது அவர்கள் ஒத்துக்கொள்ளல. பெரும் போராட்டத்திற்கு பிறகே இருவரும் திருமணம் செய்தனர். முதல் குழந்தை ராஜவடிவேலு பிறந்த பிறகே அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டது ராஜரத்தினத்தின் குடும்பம். பிறகு இளைய மகன் ராஜகோபாலும் பிறகு ராஜரத்தினத்தின் அண்ணனுக்கோ குழந்தையே இல்லை. அவர் வேதாரண்யத்தில் கப்பல், மீன்பிடி தொழில், விவசாயம் என்று வாழ்ந்து வர தன் இளைய மகனை அவருக்கு தத்து கொடுத்தார் ராஜரத்தினம். ராஜகோபால் அங்கு வளர எப்போதாவது ஒரு முறைதான் அவரை பார்க்க முடிந்தது. பிறகு ராஜ வடிவேலுக்கு திருமணம் நடந்து யுவராஜும் பிறக்க
அவன் தாய் பவானி இறந்து விட்டார். சந்தாவே பேரனை வளர்க்க ஆரம்பித்திருந்தார். அப்பதான் ராஜகோபாலுக்கு திருமணம் நிச்சயமானது. அவர்கள் அனைவரும் இந்தியா வந்து இளைய மகன் திருமணத்தை முடித்துவிட்டு செல்ல அவருக்கும் இப்போது 2 குழந்தைகள். முதல் குழந்தை சுந்தராஜ் பிறந்தப்ப இந்தியா வந்தவர் தான். பிறகு ராஜரத்னம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட சந்தா எங்கும் செல்லல. ராஜகோபாலின் 2வது மகள் ரோகிணியை கூட மலேசியா வந்தப்ப தான் அவர் பார்த்திருந்தார். 25 வருடங்களுக்கு முன்பு வந்தவர் இப்போதான் இந்தியா வந்திருக்காரு. பங்சார் எஸ்டேட் இப்போது பங்சார் பாருவாக மாறி இருக்க அது கமர்ஷியல் ஏரியாவாக உருமாறி இருக்கிறது. அவர்களுடைய எஸ்டேட்டை அப்பப்போது ராஜ வடிவில் தான் நிர்வகிக்கிறாரு. யுவராஜ் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை அங்கு நிர்மாணம் செய்திருக்கான். அவனும் இந்தியா வந்ததில்லை. சிறு குழந்தையாக இருக்கும்போது வந்தவன் தான். இப்போது தன் உடன்பிறப்பை காணவும் அப்படியே தன் இளைய மகனின் குடும்பத்தை பார்க்கவும் கிளம்பி வந்திருக்காரு சந்தா. நாளை அவர்கள் எல்லோரும் வேதாரண்யத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. சந்தாவின் ஞாபக கிளையிலிருந்து உதிர்ந்த நினைவுகள் மெல்ல அனைவரின் நெஞ்சிலும் நிறைந்து இனிய மனம் பரப்ப துவங்கியன. பாகம் 4. அன்று இரவு அவருடைய மலரும் நினைவுகளை அசைப்பட்டபடி உறங்கிய லயாவை விடியல் தன் இருகரம் நீட்டி வரவேற்றது. காலையிலேயே ராஜகோபாலும் அவர் மனைவி விஜயாவும் மகன் சுந்தர்ராஜும் வந்துவிட்டனர். ரோஹிணி சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் வரல. பரஸ்பர அறிமுகத்துக்கு பிறகு அனைவரும் மகிழ்ச்சியாக இணைய சுந்தரிடம் பழகுவது லயாவிற்கு எளிதாக இருந்தது. யுவாவை போலன்றி பழகுவதற்கு மிக இனிமையாக எளியவனாக இருந்தான் அவன். அன்று மாலையில் இருவருமாக சேர்ந்து ஊரை சுற்றி வந்தப்ப தனக்கு ஒரு சகோதரன் இல்லாத ஒரு குறை அவன் மூலம் தீர்வதை உணர்ந்தா அவ. அதை அப்படியே அவனிடம் உரைக்க அவனுக்கும் அவளை மிகவும் பிடித்து போனது. என் தங்க ரோகிணி உன் மாதிரி இல்லையா, ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவ. அவ யாரையும் மதிக்கவே மாட்டா. அவ குணம் அப்படி. நான் பெருசாக எடுக்கிறதில்ல, சுந்தர் சிறு முறுவலுடன் கூறினான். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதே சுந்தர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நீங்கள் எப்படி பழக ரொம்ப ஈஸியாக இருக்கீங்க, ஆனால் யுவா அப்படி இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி தான், வெரி அரகன் அண்ட் அதரிட்டேட்டிவ், டிஸ்கஸ்டிங். தலை சிலிப்பியபடி அவள் உரைக்க திடீரென்று ஒரு மரத்தின் பின்னாலிருந்து வெளியே வந்தான் இவன். சற்றென்று விதிர்த்து உறைந்து நின்று விட்டாள் அவள். ஹாய் சுந்தர், அப்படியே ஒரு வாக் போகலாமா என்றவன் அவளிடம் திரும்பினான். நீ என் கூட வரதை விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி கமெண்ட்ஸ். விழிகள் கூர்மையுடன் இடுங்கி ஒருவித ஆளுமை தன்மையுடன் அவளையே ஊடுருவ அவன் கூறிய போது அவளுக்குள் சிறு நடுக்கம் ஓடியது. வேகமாக திரும்பி வந்து வழியே நடக்க ஆரம்பித்தவளை, போ, ஆனால் என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. அவன் குரல் எச்சரிக்கையுடன் ஒலித்து தேய்ந்தது. மறுநாள் முழுவதும் சுந்தரவும் யுவாவும் சேர்ந்து சுற்ற இந்து உறவுமுறையில் ஒரு காதுகுத்தி விழாவுக்கு போய்விட்டு இன்றுதான் திரும்பியிருந்தா. மாலையிலே இருவருமாக சேர்ந்து வெஜிடபிள் கட்லெட் செய்ய ஆரம்பித்திருந்தனர். வீட்டில் நிறைய உறவுகள் இருந்ததால் மொத்தமாக செய்து எடுத்து சென்று தனித்தனியாக அளித்தனர். யுவா இருக்கும் திசைக்கே கூட இப்போதெல்லாம் அவள் செல்வதில்லை. அவனுக்கும் சுந்தருக்கும் இந்துவிடமே வைத்து கொடுத்துவிட்டு தனக்கும் இந்துவுக்கும் மட்டும் எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு வந்தா. அங்கிருந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தப்ப வானம் செந்நிற கரங்களால் பூமிக்கு பிரியாவிடை கொடுத்து கொண்டிருந்தது. தூரத்து வயல்களும் அரணாய் தென்னந்தோப்புகளும் அதற்கு பின்புறம் புகை மூட்டத்துடன் தெரிந்த மலையும் வெகு அழகாய் இருந்தது. எங்கு திரும்பினாலும் தெரியும் பசுமையும் அழகும் தூய காற்றும் கான்கிரீட் வனமாய் மாறிப்போய் தன் சுய முகத்தை தொலைத்திருந்த சென்னையை நினைவுபடுத்தின. இங்கு வாழ கொடுத்து வச்சிருக்க வேண்டும் என்று தோன்றும் போதே பாட்டியும் தாத்தாவும் இந்த ஊரை விட்டு வர மறுப்பதன் அர்த்தம் புரிந்தது. ஒரு பெருமுச்சுடன் திரும்பினா. எதிரே சிறு எலன புனைகுடன் நின்று இருந்தான் இவன். கட்லெட் சூப்பராக இருந்துச்சு. இந்து செஞ்சுதாமே, அதானே பார்த்தேன். இந்த மாதிரி அருமையாக சமைக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி வரும்? மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு உருப்படியாக எதுவும் செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற சோம்பேறியாச்சே நம்ம. இந்த மாதிரி உருப்படியான காரியமெல்லாம் பண்ண நமக்கு ஏது நேரம்? உதடி பிதிக்கி நக்கலாக கூறிவிட்டு அவன் திரும்பி செல்ல இந்து திடீரென்று இடைமறித்தா. சார், கட்லெட் செஞ்சது நான் இல்லை, லயா தான். அவள் குரல் காற்றில் தைய. ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? நான் நம்ப மாட்டேன், அலட்சமாக கூறிவிட்டு அவன் கம்பீரமாய் விலகி செல்ல ஓவென்று கத்த வேண்டும் போலிருந்தது லயாவுக்கு. பிறகு சாரிடி என்றபடி இந்து அருகில் அமர்ந்தப்ப மனம் சிறிது அமைதி அடைந்தது. ஏய், எதுக்கு நீ சாரி சொல்கிற? யாரும் என்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ ஹேட் ஹிம், லயா சொல்லென்று கூறிவிட்டு கட்லெட்டை சுவைக்க ஆரம்பித்தா. மறுநாள் ராஜகோபாலின் குடும்பம் ஊருக்கு கிளம்ப இவனும் மலேசியா போவதற்காக சென்னை செல்வதாக இருந்தது. அன்று முழுவதும் அவன் பாட்டியுடன் கழிக்க இன்று மனமே சரியில்லை லயாவுக்கு. சுந்தரும் அவன் குடும்பத்தாரும் ஊருக்கு சென்றதால் இதுபோல தனிமை உணர்வை அனுபவிக்கிறோமோ என்று தோன்ற இந்துவின் வீட்டுக்கு சென்றா. அங்கிருந்து கிளம்பும்போது இருட்டிவிட அவளுடைய தந்தை பைக்கில் அழைத்து செல்வதாக கூற அவர்களுடைய காரே வந்துவிட்டது. விடைபெற்று காரில் ஏறிய போதுதான் அதை ஓட்டி வந்திருப்பது இவன் என்று தெரிந்தது. ஏறு, என்னை சென்ட் ஆஃப் பண்ண வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே இங்கே வந்த? ஒற்றை புருவம் உயர்த்தி மௌனமாக கேட்டான். இல்லை, பொழுது போகலை, வந்த. அழுத்தமாக அவள் முடிக்க நான் நம்பலை. ஆனால் உன் திட்டம் புரியாமல் 2 பாட்டியுமா சேர்ந்து என்னை விட்டே உன்னை அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. பாவம்.
ஏளனத்துடன் உதட்டை பிதிக்கியவன சீற்றத்துடன் ஏறிட்டவ. ஆமாம், எனக்கு நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. கொதிப்புடன் முணுமுணுத்தா. ஓ, இன்னொரு அதிர்ச்சி தகவல் உனக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் செஞ்சு நம்ம குடும்பத்தை மேலும் இணைக்க 2 படி முடிவெடுத்திருக்காங்களே. அவன் நக்கலாக முடிக்க, பொய், என்னை வெறுப்பேற்ற பொய் சொல்கிறீங்க. போதும், நம்ப முடியாமல் கீறிச்சிட்டா. அப்படி அது பொய்யா இருந்தால் முதல்ல சந்தோஷப்பட போகிறது நான் தான். ஆனால் இது எனக்கும் பிடிக்காத கசப்பான ஒரு உண்மை. அலட்சியமாக கூறிவிட்டு அவன் காரை எடுக்க, கடவுளே, இவன் என் துணைவனா? உள்ளம் உறைந்தது, தொண்டை உலர்ந்தது. வீட்டுக்கு சென்றப்ப அங்கே கலவரமாகியிருந்தது. ஹாலில் அமர்ந்து அழுதபடி ஃபோன் செய்து கொண்டிருந்தா பாமா. வேகமாக உள்ளே சென்றவ, என்னாச்சுமா, ஏன் அழறீங்க? பதட்டத்துடன் கேட்டா. பாட்டிக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, நெஞ்சு வலிக்குதுறாங்க, அதான் டாக்டர் வந்திருக்காரு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செஞ்சுருக்கேன், கண்ணீருடன் கூறினா. உடனே உள்ளே ஓடிய போது அவள் எதிர்பார்த்தது போலன்றி படுக்கையில் சந்தா முணுகியபடி படுத்திருந்தா. அவரை கண்டதும் பதைப்புடன் ஓடி வந்து அருகில் அமர்ந்து இவனுடைய முகம் மெருகி இருந்தது. அன்றையே அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தன் பயணத்தை ரத்து செய்தவன் உடனே தன் தந்தையும் வரவழைத்து விட்டான். முன்பே அவர் ஒரு இதய நோயாளி என்பது தெரிய வந்தது. அதிகப்படியான ஆனந்தத்தினால் கூட இந்த மைல்டு அட்டாக் வந்திருக்கலாம் என்று அவர்களுடைய குடும்ப டாக்டர் கூறினார். மறுநாளே ராஜவடிவேலு கிளம்பி வந்துவிட அனைவரும் கவலையுடன் மருத்துவமனையில் மௌனத்திருக்க 2 தினங்களுக்கு பிறகு சந்தா வீட்டுக்கு திரும்பினார். நந்தா தன் சகோதரியின் கவலையில் உடைந்து போய்விட்டார். பாகம் 5. மறுநாளே பெரியவர்களாக கூடி பேசி முடிவெடுத்து இவனையும் லயாவையும் அழைத்தனர். என்ன பதில் கூறுவதென்று புரியாத தவிப்பும் இயலாமையுமாய் உள்ளே சென்ற லயாவிற்கு சந்தா பாட்டியின் நிலைமை வேறு கவலையாக இருந்தது. பாட்டியை பார்க்க வேண்டும் என்று ராஜகோபாலும் அவள் தந்தை சுதர்சனும் வேறு வந்திருந்தனர். ஆனால் முதல்ல பேசியது ராஜவடிவேலு தான். இவனின் மறுபதிப்பாய் வயதான தோற்றத்துடன் 6 அடி உயரத்துக்கு மேலே கம்பீரமாக வந்தவர ஏனோ முதல் பார்வையிலேயே அவளுக்கு பிடித்து போனது. அவர்களின் விழிகள் மட்டுமே வித்தியாசப்பட்டிருந்தன. அவர் விழிகள் மென்மையும் கருணையும் சுமந்திருந்தன. திடீரென்று அவர் குரல் அவளை கலைத்தது. லயா, யுவா, இந்த விஷயத்தில் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் 2 பேரு தான். பாட்டி 2 பேருக்கும் எங்கள் எல்லாருக்கும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இது எல்லோருமா சேர்ந்து ஆத்மார்த்தமாக எடுத்த முடிவு. ஆனால் இது கட்டாயம் இல்லை. நீங்கள் 2 பேரும் யோசித்து முடிவு செய்யலாம். பிடிக்கலனா ஓப்பனாக சொல்லலாம். டேக் யுவர் ஓன் டைம். அவசரத்தில் முடிவெடுத்துட்டு அப்புறம் அவகாசத்தில் அழக்கூடாது. இடையில குறுக்கிட்டு முடித்தார் சுதர்சனம். அவள் யோசனையுடன் நின்று இருக்க, எனக்கு ஓகே, அவளை கேட்டுட்டு தேதி முடிவு பண்ணுங்க. உடனே நறுக்கு தெரித்தார் போல உடைத்துவிட்டு தன் பாட்டியிடம் மென்மையாக முறவளித்தபடி அந்த அறையை விட்டு வெளியேறினான் இவன். அவளுக்கோ அவனுடைய பதில் தந்த அதிர்ச்சியில் தேகமே நடுங்க துவங்கியது. என்ன லயா, உன் முடிவு சம்மதம் தானே? நந்தா பாட்டி கேட்கும் போதே பாமா எழுந்து முன்னால் வந்தார். அவள் என்ன சொல்கிறது? அவங்க அப்பாவும் நானும் சொன்னால் மறுக்க மாட்டா. பாட்டியே விரும்புகிறாங்க. இவ்வளோ பேர் விருப்பத்துக்கு அவள் மறுப்பா சொல்ல போகிறா? ஏண்டா, அவர் கேட்க மறுக்கவும் முடியாமல் ஒப்பவும் முடியாமல் அவள் தவிக்கும் போது சந்தா துணைக்கு வந்தார். நோ பாமா, அவள் யோசித்து பதில் சொல்லட்டும், கட்டாயப்படுத்தாத. நல்லா திங்க் பண்ணி அப்புறம் உன் முடிவை சொல்லுடா லயம்மா. உடனே தலைசித்து விட்டு வேகமாக வெளியே வந்தப்ப இவனை எங்குமே காணலை. மறுநாளே இவனும் ராஜவடிவேலும் மலேசியா செல்ல கிளம்பிவிட்டனர். ஊருக்கு புறப்படும் போது அவள் அருகே வந்தவன், பை பட்டிக்காடு, அடிக்குரலை முணுமுணுத்து விட்டு கிளம்ப ஏதோ ஒரு இனம் புரியாத சலனம் அவளுக்குள். விழிகள் கூர்மையாய் விலகல் தன்மையுடன் இருக்க உதடுகள் மட்டும் கேலியாய் வார்த்தைகளை உதிர்த்ததை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்துவும் பாமாவும் பலவிதமாக பேசி அவளை ஒப்புக்கொள்ள வைக்க பாட்டிகள் இருவரும் பார்வையாலேயே தவிப்புடன் இறைஞ்ச அந்த வார இறுதியிலேயே அவள் தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாள். அடுத்த வாரம் அவர்கள் ஊருக்கு கிளம்புறாங்க. அவள் சம்மதம் கூறியதும் அந்த குடும்பமே மகிழ்ந்து பெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தது. உள்ளூரிலிருந்து சில உறவுகளும் நட்புகளும் அழைக்கப்பட்டு இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டனர். மலேசியாவுக்கு பேசிய போதே ராஜவடிவேலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனே சைட்டிலிருந்து இவரிடம் அவர் விபரத்தை தெரிவிக்க மறுகணமே பாட்டிக்கு தொடர்பு கொண்டான் அவன். அவர் பேசிவிட்டு லயாவிடம் கொடுக்க அவளுக்கோ என்ன பேசுவென்று புரியல. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் விரும்பாமல் குடும்பத்திற்காக, அதன் நினைவிற்காக, பெரியவர்களின் விருப்பத்திற்காக, பாட்டிகளின் சந்தோஷத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருமணத்தை மனம் ஏற்க மறுத்து உறைந்திருந்தது. ஃபோனில் அவனுடைய ஆழ்ந்த குரல் அவளை கலைத்தது. ஏய் பட்டிக்காடு, சம்மதம் சொல்லிட்டியாமே? ஒரு வழியாக இந்த மாமா பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்மள வசதியானவன்னு ஒத்துக்கிட்டியா? மண்ணாங்கட்டி, ஐ ஹேட் யூ. அவள் சொல்லென்று சீர, மண்ணாங்கட்டியா? அது உன் தலையில் இருக்கிறதாச்சே. எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கல, அதுக்காக இத்தனை ஐ ஹேட் யூவா சொல்கிறேன்? அழுத்தமாக கேட்டான். பிடிக்கலனா முதல்ல ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இது பாட்டிக்காக, பியூர்லி அவங்க மன நிம்மதிக்காக நடக்கிற ஒரு கல்யாணம். எப்படி இருந்தாலும் யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். தெரியாத ஏஞ்சலை விட தெரிஞ்ச டெவிலே மேல் அப்படின்னு ஒரு ப்ராவப் இருக்குது தெரியுமா? அதான் ஓகே சொன்னேன். யூ 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 ச
எஸ், கல்யாணத்துக்கு தேதி கூட குறிச்சாச்சு. என்கிட்ட கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி பாட்டி முன்னாடி நடக்க பழகிக்க, ஓகே? கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் அங்கே இருப்பேன், பாய். ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்தப்ப எதிரில் இருந்த அவளுடைய ஃபோட்டோ அவனை பார்த்து சிரித்தது. இவனுக்கோ பெரும் வியப்பாக இருந்தது. திருமணம், காதல், பெண்கள் இதெல்லாம் ஈடுபாடின்றி வெறுத்து வந்தவனை இவள் எப்படி ஈர்த்தா? இதுதான் விதி என்பதா? இல்லை, வலிய வந்து மேலே விழுந்த பெண்களுக்கு நடுவே தன்னை புறக்கணித்த ஒருத்தியின் பாராமுகமே தன்னை ஈர்த்ததா? பல குழப்ப கேள்விகளுடன் மாரியம்மன் கோவிலுக்கு முதன்முறையாக சென்றவனுக்குள் ஏதோ ஒருவித அமைதியும் இதமும் பரவது போல இருந்தது. எந்த வேண்டுதலுமின்றி சுற்றி பார்த்துவிட்டு வெளியே வந்தா நண்பர்களை அழைக்க அதன் பிறகு ட்ரீட்டு பார்ட்டி என்று பொழுது போனது. மறுவாரமே பாமாவும் லயாவும் சென்னை திரும்பினர். திருமணம் பாட்டியின் ஊர்லேயே நடக்க ஏற்பாடு செய்யப்பட புடவை, நகைகள் வாங்க ராஜகோபாலும் விஜயாவும் வேதாரண்யத்திலிருந்து வந்திருந்தனர். சந்தா தன் சகோதரியுடன் இருக்க விரும்பியதாலும் டாக்டர் அவரை அலையக்கூடாது என்று அறிவுறுத்தியதாலும் ஊர்லேயே தங்கிவிட்டார். பத்திரிகை அடிப்பது, திருமண நகைகள், புடவைகள் வாங்குவது, உறவு நட்புகளை அழைப்பது என அந்த மாதமே மிகவும் அலைச்சலாக இருந்தது. அந்த மாதம் ரிசல்ட் வந்துவிட டிஸ்டிங்ஷனில் தேறியிருந்தாள் லயா. இப்போது அவளுக்குள் இனம் புரியாத ஒரு மாற்றம் தெரிந்தது. இவனை பற்றி எண்ணும்போதெல்லாம் ஊடலுடன் சிலிர்க்க ஆரம்பித்திருந்தது உள்ள. இதைதான் மஞ்சள் கயிறு மேஜிக் என்பதா? தாய் தந்தை பார்த்து செய்து வைக்கும் திருமணத்தில் கூட இப்படிதான் நேசம் வருமா? குழம்பியது நெஞ்சம். தன் பெற்றோருடன் வந்து அவளை பார்த்து சென்ற சுந்தரியின் தங்கை ரோகிணிக்கோ தன்னை விட அவள் பேரழகியாக இருந்ததில் பெரிய குறை. திருமணத்துக்கு இன்னும் 10 நாள் இருந்த நிலையில்தான் ஒரு நாள் இவன் அவளிடம் பேசினான். தன் தோழன் ஒருவன் இந்தியா வருவதால் அவனிடம் சில பொருள்கள் அனுப்பியிருப்பதாக கூறினான். பெயருக்கு நன்றி உரைத்துவிட்டு போனை தந்தையிடம் கொடுத்துவிட்டு தோட்டத்துக்கு சென்றவளுக்குள் இனம் புரியாத ஒருவித தவிப்பும் விரக்தியும் பரவினான். தன்னை பிடிக்கவில்லை என்றாலும் அவன் பிறருக்காக நடிப்பது புரிந்தது. ஏனோ பொம்மலாட்டத்தில் நூலில் கட்டி ஆட்டுவிக்கப்படுகின்ற தலையாட்டி பொம்மையாய் மாறிவிட்ட உணர்வு. அந்த நிமிடம் இவனுடைய முகமும் கம்பீரமும் அசாத்திய உயரமும் அலட்சிய புன்னகையும் எப்போதாவது குறிஞ்சி பூவாய் மலரும் அபூர்வ மலர்ச்சியும் நெஞ்சிற்குள் நீங்காமல் தடம் பதித்தன. இவனிடம் என்ன குறை காண்கிறேனா? இவனை அடைய ஏன் இப்படி துக்கப்படுறேன்? மனம் வேறு உண்மையை சொல்கிறதே. அவன் தன்னை விரும்பவில்லை என்று வெறுப்பேற்றி கொண்டே இருந்ததால் வந்த கசப்பா? அவளுக்கே ஒன்றும் புரியாததால் தனித்து அமர்ந்து வானத்தை பார்த்தப்ப அங்கும் குழப்பமாய் மேகங்கள் நிறைந்து இருந்தன. நட்சத்திரங்கள் மெல்ல பூமியை எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்க நிலவு இன்னும் தன் எழில்முகம் காட்டவில்லை. திடீரென ஒலித்த பாமாவின் குரல் அவளை கலைத்தது. லயா, இந்து பேசுகிறா பாரு. செல்போனை அவளிடம் நீட்டினார். தினமும் ஒரு முறையாவது பேசிவிடும் இந்து இன்று அவளை நலம் விசாரித்தார். லயா, நாளைக்கு ராத்திரி கிளம்பி வர்றீங்க தானே? இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு. உனக்கு பியூட்டி பார்லருக்கு ஈரோட்டில் சொல்லியாச்சு. உன்னோட புடவை கலரெல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கேற்ற கலர்லேயே பூ, தலை, நகை எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. 2 நாள் முன்னாடி வந்து கைக்கும் காலுக்கும் மெகந்தி போடுறான்னாங்க. ஃபேஷியல் அங்கேயே செஞ்சுட்டு வந்துடுறியா? உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தவளுக்கு பதிலாக நாளைக்கே பண்ணிக்க போகிறேன் மெல்லிய குரலில் பதிலளித்தாள் லயா. என்னாச்சு லயா, இவ்வளோ டல்லாக பேசுகிற? கல்யாண பொண்ணுங்கிற மலர்ச்சியே தெரியலையே கவலுடன் விசாரித்தா இந்து. ஒன்றுமில்லை இந்து, லேசா தலைவலியாக தான். நாளைக்கு பேசவா? கிளம்பும்போது கூப்பிட்ற என்று வைத்தாள். உடனே அருகில் வந்து அவள் தலையை வாஞ்சுடன் கோதிய பாமாவிற்கோ பெரும் யோசனை. என்ன லயா, தலைவலினா ஏதாவது மாத்திரை போட்டுட்டு படுக்க வேண்டியது தானே? இங்கே வந்து ஏன் தனியாக உட்காந்துருக்க? சும்மா காத்தார உட்காரலாம்னு வந்தேம்மா. அழுத்தப்படி எழுந்தவளையே குழப்பத்துடன் நோக்கியவர். லயா, உனக்கு இவனை பிடிக்கலையா? ஏண்டா இப்படி இருக்க? உண்மையே கூறினால் அவர் கவலைப்படுவார் என்பதால் அதெல்லாம் இல்லைம்மா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்றபடி எழுந்து உள்ளே போனான். மனம் மட்டும் சோகமாய் முடங்கியது. எனக்கு இவனை இப்போதான் பிடிக்க துவங்கி இருக்கு. ஆனால் அவனுக்கு தான் என்னை பிடிக்கவில்லையே. பெரியவர்களின் ஆத்ம திருப்திக்காக நடிக்கிறான். அதுவே என்னை கொள்ளுதே. இதயம் கனத்துவிட தலைனையில் முகம் புதித்து அழ ஆரம்பித்த அவள். சமீப காலமாகவே அவன் நினைவுகள் அதிகமாக தன்னை ஆட்கொள்வதும் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் வெறுப்பின்றி நினைத்து நெஞ்சம் ஆழமாய் பதியன் போட்டு வைத்திருப்பதையும் எண்ணும்போது தவித்து போனான் அவன். நீ எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த? கோபமாக கேள்வி கேட்டது இதயம். ஒருவனை பார்த்த 2 மாதங்களுக்குள் காதல் வந்துவிடுமா? அதுவும் அவன் கண் பார்வையிலிருந்து விலகிய பின்பும்? கடவுளே, அவனை வெறுப்பதாக ஒரு மாய கனவில் இருந்தேனே. அதிகப்படியான வெறுப்பு அதிக அன்பாக மாறிவிட்டதே. தனக்குள்ளேயே கேட்க நிறைய கேள்விகள் அவளிடம் இருந்தன. புரியாத புதிராய் உணர்வுகள் தத்தளித்து தவித்தன. பாகம் 6. மறுநாளே இவனுடைய நண்பனின் குடும்பத்திலிருந்து அவளை பார்க்க வந்திருந்தனர். ஒரு சிறு சுட்கேஸை அவர்கள் அழித்துவிட்டு டிஃபன், காஃபி சாப்பிட்டு விடைபெற மெதுவாக அதை திறந்தாள் லயா. உள்ளே ஒரு அழகிய வாட்ச், சென்ட் பாட்டில்கள், ஒரு நகைப்பெட்டி எல்லாம் இருந்தன. அந்த நகைப்பெட்டியை திறந்தால் சிறு வைரத்தோடும் மெல்லிய சங்கிலியில் கோர்த்த வைர டாலரும் கம்பிகளில் இணைக்கப்பட்ட வைர பிரேஸ்லெட்டும் அதில் இருந்தன.
உடனே மகிழ்ச்சியில் இதயம் மௌன சிறகை அசைத்து படபடக்க உடனே அதை அடக்கியது ஒரு குரல். இது காதல் பரிசு இல்லை, மற்றவர்களை திருப்திப்படுத்த அவன் ஆடும் நாடகம். அதற்கான விலை இந்த பேதை மனதின் நேசம். பல பல எண்ணி குலுங்கியது உள்ளம். பின்னோடு வந்து நின்று பார்த்த பாமாவோ உற்சாகத்துடன் நகசட்டை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றார். அதன் பிறகு அன்று எல்லாவற்றையும் அடுக்கி வைப்பதற்கும் அழகு நிலையத்துக்கு சென்று வரவுமே நேரம் சரியாக இருந்தது. இரவு கிளம்பி ஊருக்கு சென்றப்ப போன முறை இருவரும் அங்கு போன ஞாபகமும் பாட்டியின் ட்வின் சிஸ்டரை தேடி கண்டுபிடிக்க எடுத்த முயற்சிகளும் மறவாமல் கண்முள் வந்தன. காலையில் வீட்டுக்கு போனப்ப உற்சாகத்துடன் வரவேற்ற சாந்தா பாட்டி நன்கு தேறி இருந்தார். சுந்தரின் குடும்பமும் அன்றே வந்துவிட்டனர். நந்தா பாட்டியும் கனக சபாபதி தாத்தாவும் உற்சாகத்தில் துள்ளி குதிக்காத குறையாக வலம் வந்து கொண்டிருந்தனர். அனைவருமே மகிழ்ச்சியுடன் திருமண காரியங்களில் பங்கேற்க அவள் மட்டுமே ஸ்ருதி செரா தம்புராவாக தனித்திருந்தாள். இந்து அவளுடனேயே வந்து தங்கிவிட்டாள். நாட்கள் விரைய திருமணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு வந்து வீட்டிலேயே மெகந்திட்டு விட்டனர் அழகு நிலைய பெண்கள். மறுநாள் காலையில் இவனும் ராஜவடிவேலும் வருவதாக அறிந்ததுமே அவளுடைய இதயம் வேகமாக தாளம் தப்பி துடிக்க துவங்கியது. அன்று இரவு உறக்கமின்றி தவித்த நேரங்கள் பாதி என்றாலும் மீதி பொழுதுகள் அவனை பற்றிய கனவுகளை இனிதாக சுமந்தன. அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒற்றப்பூர்வ ஏற்றமும் உதட்டு சுழிப்பும் கூர்மையாய் அளவெடுக்கும் கண்களும் அவளுடைய உணர்வுகளை தாபத்துடன் உரசின. கனவின் ஆதிக்கத்தில் மென்மையுடன் சயனித்திருந்தவளை மெல்ல உசுப்பி எழுப்பினார் இந்து. ஐயா, ஓ ராஜகுமாரன் வந்தாச்சு, எழுந்திருக்கலையா? உன்னைதான் தேடி அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. அவன் பார்வை பாவம். சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வா, அவரும் எவ்வளோ நேரம் தான் காத்துட்ருப்பாரு. அதற்குள் பாமா அவசரமாக வந்துவிட்டார். லையா, சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வா, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, உற்சாகத்துடன் கூறிவிட்டு ஓடினார். தேகம் எங்கும் இன்ப அவஸ்தையில் படபடக்க ஒவ்வொரு செல்லும் அவனுடைய பட்டிக்காடு என்ற சீண்டலுக்காக தவித்தன. அவசரமாக குளித்துவிட்டு புடவை அணிந்து வெளியே சென்றா அவன் சுவடே இல்லை. வாங்க மாமா என்று ராஜவடிவேலுவை வரவேற்றப்ப அவர்தான் கிண்டலடிக்க ஆரம்பித்தார். என்னம்மா, நீயும் யுவராஜும் ஹைடன்சிக் விளாட்றீங்களா? அவன் காத்துட்டு இருந்தப்ப நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிறதா சொன்னாங்க. இப்போ நீ வந்துட்டு அவன் குளிக்க போயிட்டான். அவருடைய கிண்டலில் முகம் சிவந்து நின்று விட்டவள், ஏதாவது சாப்பிட்றீங்களா மாமா? பறையுடன் கேட்டா. உடனே விழிகள் நிறைய அவளையே ஏறிட்டவர், காஃபி சாப்பிட்டாச்சு, டிஃபன் இவன் வந்த அப்புறம்தான். இதே மாதிரி நீ அவனை பாசமாக பார்த்துக்கணுமா? அம்மா இல்லாமல் வளர்ந்தவன், கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகம்தான், ஆனால் நீ தான் அனுசரித்து போகணும். அவர் முடிக்கும் முன்பே அருகில் இருந்த சந்தா இடைமறித்தார். தப்பாக எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் உறவுக்குள்ளேயே பார்த்து முடிச்சிருக்கோம் வேலு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நந்தாவும் வாஞ்சுடன் பேத்தியை நோக்கியபடி புன்னகைக்க, இவர்களின் நம்பிக்கையை சிதறவிடாமல் காக்கும் பொறுப்பு இப்போது தன் வசம் இருப்பதை உணர்ந்தா அவர். அதற்குள் இவனே வந்துவிட ஏனோ அவனை நிமிர்ந்து பார்க்கவும் விடாம அவளை அலைப்பற செய்தது. தன் உள்ளம் கவர்கல்வனாய் அவன் மாறிவிட்டது இன்று புரிய தேகம் தடதடத்தது. மனம் பேசும் மௌன மொழிகள் விழிகளின் வழியாக கசிந்து விட போகிறதோ என்ற பயத்தில் பார்வையை அவள் உயர்த்தவே இல்லை. அதற்குள் அருகில் வந்துவிட்டவன், என்னை நிமிர்ந்து பார்க்க கூட பிடிக்கலையா? அம்மா பாட்டி எதிரில் அவது கொஞ்சம் நடிக்கலாமே அடிக்குரல்ல சீறினா. சற்றென்று தேகம் விரைப்புற்ற நிமிர அதுவரை இருந்த இதமும் இனிமையும் அவளிடம் தொலைந்து போயின. நீங்கள் அனுப்பின கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ். ஒருவித இறுக்கத்துடன் அவள் கூற, வெல்கம். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருக்கலாம். 2 பாட்டியும் நம்மையே பார்க்குறாங்க, இயல்பா இரு. காதருகில் ரகசியம் பேசுவது போல அறிவுறுத்தினான். யுவா, லயாவோட பேச உனக்கு நிறைய இருக்கும், வெளியே அழைச்சிட்டு போயேன். டிஃபன் சாப்பிட்டப்புறம் ஜாலியாக போயிட்டு வாங்க. நந்தா தான் விவரம் புரியாமல் இருவரையும் இணைத்து அனுப்பி வைத்தார். ஆனால் வழி முழுவதும் பேசாமல் அவள் உம்மென்றே வர அவனும் எதுவும் கூறலை. அருகில் இருந்த சிறு மலைக்கோயில் வாசலில் கார் நின்றபோது தான் சுயநினைவே வந்தது அவளுக்கு. மெல்ல இறங்கி மலை மேலிருந்த முருகனை தரிசித்தப்ப சிறிது இதமானது நெஞ்சம். இருவரும் பிரகாரத்தில் நடந்து கொண்டிருந்தப்ப திடீரென்று தேங்க்யூ என்றான் யுவன் ஆழ்ந்த குரல்ல. ஒன்று புரியாமல் நிமிர்ந்தவ, எதுக்கு என்றாள் குழப்பத்துடன். பாட்டிகளோட விருப்பத்துக்காக, பெரியவங்களோட உணர்வுகளை மதிச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதற்கு மென்குரலில் கூறிவிட்டு யோசனையுடன் நிமிர்ந்து தூரத்தில் தெரிந்த அஸ்தமனத்தையே நோக்கி கொண்டிருந்தான். அவனிடம் பேச நினைத்தாலும் அந்த முகமும் அதிலிருந்து தீவிர உணர்வும் அவளை தடை செய்தன. அந்த நிமிடம் அவனை பார்த்தப்ப அந்த விழிகளில் சிறு குழந்தை போல ஒருவித ஏக்கம் தெரிந்தது. எதிரில் இருப்பவர்களை குத்திட்டிகளாய் ஊடுருவும் கூறிய விழிகளும் அழுத்தமான முகவாயும் கூறிய நாசையும் கம்பீரமாக செதுக்கினார் போல முகமும் அவளுக்குள் மூர்க்கமாய் நுழைந்து இதய சுவரில் அழுத்தமாய் பதிந்தன. இவனை ஏன் முன்பு நான் மறுத்த விடை தெரியாத கேள்வியுடன் அமைதியாக தனக்குள் போராடியபடி அங்கு தெரிந்த உருவத்தை ரசிக்க ஆரம்பித்தாள் லயா. பிறகு கிளம்பலாமா என்ற அவன் குரல் இதயம் தீண்டி உசுப்ப,
மெல்ல எழுந்து பின்தொடர்ந்தப்போ வெகு இதமாய் இருந்தது. வீடு வரும் வரை அவனும் எதுவுமே பேசாததால் இருவரும் தத்தம் நினைவுகளில் மூழ்கி இருந்தனர். பாகம் 7. வீட்டிற்குள் வந்ததும் ஆவலுடன் ஓடி வந்து வரவேற்றாள் சுந்தரியின் தங்கை ரோஹிணி. அண்ணா என்றபடி ஓடி வந்து அவன் தோளில் தொற்றி கொண்டவள, எப்பமா வந்த என்றபடி அணைத்து கொண்டான் அவன். இப்போதாண்ணா, இந்த பட்டிக்காட்டில் எப்படி இருக்க போறேனே தெரியல. கல்யாணம், கறி சாப்பாடு, வரவேற்பு, அது இதுன்னு ஒரு வாரம் தங்கணுமாமே, அழுத்து கொண்டா அவ. ஆமாம், இவ அப்படியே சிட்டியில் பிறந்து வளர்ந்தவ. வேதாரண்யம் இது மாதிரி தானே இருக்கு. ரொம்ப அலட்டாதடி, சுந்தர் கேலி செய்ய. பாருங்கண்ணா இந்த சுந்தர என்றபடி சலுகையாக இவனிடம் முட்டி கொண்டா. சுந்தர், அவளையே வம்புக்கு இழுக்கிற? குழந்தை தானே, பாட்டி பறிந்து வர. அடப்பாவி, நீ குழந்தையா? நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நீ உண்மைய. ஒரு பீடிங் பாட்டில் தான் கையிலே இல்லை, சுந்தர் லயாவிடம் கேட்டான். அவள் மென்மையாக சிரித்துவிட்டு விலக ஒரு வலிய கரம் அவளை நிறுத்தியது. அந்த முதல் தீண்டலில் சிலிர்ந்து நிமிர்ந்தப்ப, நம்ம பட்டிக்காடு கிட்ட தானே கேட்கணும், இந்த பட்டிக்காட்டில் எப்படி இருக்குதுன்னு குறும்புடன் அடிக்குரலை கேட்டுவிட்டு கையை விட்டு விட்டான். அண்ணா, என்ன அதுக்குள்ளே ரகசியமா? அண்ணி, யுவா அண்ணன் எனக்கு தான் முதல்ல அண்ணன், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஹஸ்பண்ட், புரியுதா? எனக்கு தான் அவர்கிட்ட உரிமை அதிகம். என்னை முதல்ல அனுசரித்து காக்கா பிடிச்சிக்கங்க. பொறாமையுடன் வந்தது ரோகிணியின் குரல். உனக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கமோ? எனக்கு இந்த காக்கா குருவி பிடிக்கிறதெல்லாம் தெரியாது, இயல்பாக இருந்ததான் பழக்கம், சொல்லென்று கூறிவிட்டு லயா விலகி செல்ல. குட் ஷாட். வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டி சூறாக்கி வச்சுருக்காங்க. அண்ணி தான் உனக்கு சரி. முதல் பஞ்சே சூப்பர். விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் சுந்தர். பாருங்கண்ணா, இந்த சுந்தரையும் அண்ணியையும் என்ன கிரேட் இன்சல்ட். உங்கள் கல்யாணத்துக்கு வந்தது இதான் பரிசா? கண்களை கசக்கியபடி அவள் நீலி கண்ணீர் வடிக்க, ஏய், அவங்க உன்னை சும்மா கேலி பண்ணுறாங்க, சமாதானப்படுத்தி விட்டு உள்ளே வரைந்தான் இவன். அங்கு லயா இந்துவுடன் பேசி கொண்டிருக்க, ஒரு நிமிஷம் என்று அவன் தனிமையில் அழைத்தான். சிறு வெட்கத்துடன் இந்து விலக அவள் அருகில் வந்தவ, ரோகிணி சின்ன பொண்ணு, பாவம், மெச்சூரிட்டி இல்லாதவ, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்லம், அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா. அவன் முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள் ஐயா. நான் கூட சின்ன பொண்ணு தான், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், ஆனால் இப்படி இல்லை, என் உணர்வுகளை இங்கே யார் மதிக்கிறா? நறுக்கு தெரிந்தாற் போல பட்டென்று கூறிவிட்டு விலகி சென்றவள யோசனையுடன் தொடர்ந்தன இவனின் பார்வை. மறுநாள் முழுவதும் உறவுகளின் வருகை சடங்குகள் என போயிற்று. அன்று மாலையில் ரிசப்ஷனில் தங்க தாமரையாய் ஒளிர்ந்தபடி நின்றவள பொறாமையுடன் கூர்ந்தது ரோகிணியின் பார்வை. ஆனால் முகம் மட்டும் சிறிது வாட்டமாக தெரிய வேகமாக மேலே ஏறி வந்தவ, என்னன்னா அன்னைக்கு சிரிக்கவே தெரியாதா? ஒம்முன்னு இருக்காங்க, ஃபோட்டோவுக்கு அசிங்கமாக இருக்க போகுது. அண்ணி, எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு கசக்குதா என்ன? புண்ணியம் செஞ்சுருக்கணும். என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா நான் உங்களை விட அழகா சூப்பராக பொண்ணு பார்த்துருப்பேன். அவள் நக்கலாக கூற அதை விளையாட்டாக எடுத்து இவன் சிரிக்க கொதித்து போனாள் ஐயா. அப்படி அழகாக வேறு யாரையாவது பார்த்துருக்க வேண்டியதானே? அடிக்குரல்ல அவனிடம் சீறினான். ஏய், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுக்கே இவ்வளவு கோபம்? அழகாக பார்த்துருக்கலாம் தான், பாட்டிக்கு அது புரியலையே. அவனும் இலகுவாக கேலி செய்ய அவளுக்கு ரோகிணியின் விஷமத்தனம் புரிந்தது. அந்த நிமிடத்திலிருந்து அவள் முகம் இறுகியே இருக்க இந்து மேலே வந்து அவளை இயல்பாக இருக்கும்படி எச்சரித்தும் பயனற்று போனது. திருமண நாளன்றும் நாத்தனார் என்ற முறையில் அருகிலேயே இருந்து விளக்கு பிடித்து கொண்டிருந்தவளுடைய அலட்டவும் பேச்சும் தாங்க முடியாமல் போனது லயாவுக்கு. திருமணம் இனிதாய் முடிய ஒவ்வொரு விஷயத்தையும் குறையாக கூறிக்கொண்டிருந்தாள் ரோகிணி. சுற்றி வரும்போது தழைய தழைய கட்டியிருந்த புடவையை பார்த்துவிட்டு, இந்த அன்னைக்கு புடவையே கட்ட தெரியலனா இவனிடம் செலுத்து கொண்டார் ரோகிணி. மெட்டி அணிவிக்கும் போது அளவு சரியின்றி யுவன் அதை அவள் விரல்களை அணிவிக்க போராட உடனே ஆரம்பித்து விட்டா. என்ன நீ, ஒரு மெட்டியை கூட சரியான அளவு பார்த்து வாங்க மாட்டாங்களா? அதிலும் குறை கண்டுபிடித்து லயாவே குற்றம் கூற சுந்தர் தான் அதட்டினான். ஏய் லூசு, வாயை கொஞ்சம் மூடுறியா? இது நம்ம அம்மா வாங்கினது, அளவு சரியில்லைன்னா அவங்கள திட்டு என்றதுமே அமையதையானா அவ. சடங்குகளின் போதும் சாப்பிடும் போதும் அவளுடைய மேக்கப், உடை அலங்காரத்தை பற்றியும் கிண்டல் செய்து கொண்டே இருக்க லயாவின் பொறுமை தொலைந்தே போனது. நான் இந்த மாதிரி எல்லாம் நகையை அள்ளி போட்டு பட்டிக்காட்டுத்தனமாக ட்ரெஸ் செஞ்சுக்க மாட்டேன்ப்பா. என் கல்யாணத்தில் காக்கரா சொல்லி தான் உதட்டு சுழிப்புடன் பீட்டு கொண்டவளுக்கு சொல்லென்று பதில் கொடுத்தா அவ. ஓ அண்ணனை தடுத்திருக்க வேண்டியதானே, இந்த பட்டிக்காட்டை ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிறீங்கன்னு வேற யாராவது அல்ட்ரா மாட்ரா பார்த்துருக்கலாமே. அதற்கும் பதில் கூற முடியாமல் ரோகிணி திணறி விழிக்கும்போது சுந்தர், வெல்டன் அண்ணே, சரியான பதிலடி என்று கைத்தட்டி சிரித்தான். உடனே கோபத்துடன் ரோகிணி விலகி செல்ல, இந்த பட்டிக்கட்டி தானே எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரோகிணி கிட்ட வேணா ஒரு பொய் சொல்லவா? அடிக்குரல்ல அவள் காதலில் குனிந்து சீண்டலாக அவன் கேட்க கொதிப்புடன் நிமிர்ந்தவ, வேண்டாம், பொய்யான ஒரு காதல் எனக்கு தேவையில்லை. பற்களை கடித்தபடி சீறிவிட்டு திரும்பி கொண்டா. பிறகு தொடர்ந்த 2 நிமிடங்களில் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய இரும்பு திரை ஜனித்திருந்தது. திருமணத்தை தொடர்ந்த சடங்குகள் எல்லாம் இனிதே முடிந்தன. 2 பாட்டிகளும் மற்றும் உறவுமுறை பெரியவர்களும் ஆசீர்வதிக்க அவள் முதலிரவு அறைக்குள் நுழைந்தப்போ இறுகிய முகத்துடன் அங்கு காத்திருந்தான் யுவன்.
ஜன்னலில் சாய்ந்து கைகளை கட்டியபடி எதிர்நோக்கி இருந்தவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள் லயா. அவன் நின்றிருந்த கோலமும் இடுங்கிய பார்வையும் அவளுக்குள் பெரும் பயத்தை விதைத்தன. மெல்ல பால் சொம்பை வைத்துவிட்டு நிமிர்ந்தப்போ உட்காரலாம் என்பது போல சைகை செய்தான் இவன். அவள் அமர்ந்ததும் சிறிது நேரம் கழித்து அருகே வந்தவன், லுக் லயா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கல்யாணம் நான் விரும்பி ஏற்றுக்கிட்டதில்ல. பியூர்லி ஃபார் அவர் ஃபேமிலி நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் இது. பாட்டிகளோட விருப்பம், பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிஞ்ச குடும்பத்தை இணைக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் சேர்ந்து தான் என்ன இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சுது. எனக்கு கல்யாணம், காதல், பெண்கள், குடும்பம் இதெல்லாம் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. பார்க்க போனால் பெண்கள் மேலே பெருசாக நம்பிக்கையும் கிடையாது. அவன் முடிப்பதற்குள், அப்போ ஏன் பாட்டியோட விருப்பத்துக்கு மட்டும் இவ்வளவு மதிப்பு கொடுத்து இப்படி ஒரு முடிவை எடுத்துங்க? அவங்களும் பெண் தானே சொல்லென்று கேட்டா. அவங்க பெண் தான். ஆனால் அந்த ஜென்ரேஷன் தான் தன் கணவருக்கு உண்மையான ஆத்மார்த்தமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனியூட்டி எல்லாம் தொலைஞ்சு போச்சு. காதலுக்காக கணவனை கொலை செய்கிறது, சுயநலத்துக்காக கணவனை ஏமாத்திட்டு ஓடி போடுறது, கணவனுக்கு துரோகம் செய்கிறது எல்லாமே அதிகமாகிடுச்சு. யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச பாடம். ஆனால் பாட்டி அப்பாவோட விருப்பத்துக்காக மதிப்பு கொடுக்க வேண்டியதாக போச்சு. பாட்டியோட ஜீன் கொஞ்சமாவது அவங்க பேத்திக்கு இருக்குங்கிற சின்ன நப்பாசை தான். தோலை குலுக்கி அலட்சியமாக அவன் முடிக்க அவளுக்கோ பெரும் தகிப்பாய் இருந்தது. ஏன் ஆண்கள் தப்பே செய்யறது இல்லையா? இதே மாதிரி மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன், பழைய காதலிக்காக மனைவியை கொன்றவன் எல்லோரும் உங்கள் ஆணிடத்துலேயே இருக்காங்களே. ஆனால் அதை வச்சு எல்லா ஆண்களையும் மோசம்னு நான் குற்றம் சொல்ல மாட்டேன். 10% பேர் தப்பு பண்ணினதுக்கு மொத்தமாக எல்லோரையும் மோசங்கிறது தப்பு. ஆணித்தரமாக அவள் முடிக்க, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றின என் கணிப்பு மாறப்போகிறதில்ல. ஆனால் நீ என் அத்தை பொண்ணாச்சே, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். பாவம் ஏமாற போகிறீங்க. அவள் நக்கலாக உரைக்க, ஏய் என்ன சொல்கிற என்றபடி கோபமாக அருகில் வந்தான் அவன். அவள் பதில் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருக்கவே, ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அடிக்குரலை வினவினா. காலையிலிருந்து கேட்ட ரோகிணியின் நக்கல் வார்த்தைகளும் இப்போது அவனது பேச்சும் தன் உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பில்லை என்ற எரிச்சலும் சேர்ந்து கொள்ள, ஆமாம் இஷ்டமில்லை பற்றென்று முடித்தா. உடனே விழிகள் சிவந்து தேகம் இறுக நிமிர்ந்தவ, ஏன் நீயும் வேற யாரையாவது விரும்புறியா? ஆழ்ந்த குரல்ல வினவினா. இத்தனை நேரம் தன்னை காயப்படுத்தி பெண்களை பற்றி தவறாக கணித்த சீற்றத்தில் ஆமாம் என்று வேண்டுமென்றே சொன்னான். மறுகணமே அவனிடம் அடிப்பட்ட மிருகத்தின் சீற்றமும் கொதிப்பும் தெரிய, ஏய் இது முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன? சப்தமாக இறைந்தான். உள்ளூர ஒரு விதிர்ப்பை ஓட, நான் கூறியது பொய் என்றும் உன்னை வெறுப்பேத்த அப்படி சொன்னேன் என்றும் மறுக்க எண்ணினாலும் அவன் அடுத்து கூறிய வார்த்தைகள் அவளை ஒடித்து போட்டன. நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ ஹேட் யூ அழுத்தமாக கூறிவிட்டு அருகில் இருந்த சோஃபாவில் பொத்தென்று படுத்து இறுக கண்மூடி கொண்டான் அவன். அவளுக்கோ என்ன செய்வதென்றே தெரியல. தன் யூகோவையும் தன்மானத்தையும் விட்டுவிட்டு அவனிடம் கெஞ்சவும் மனமில்லை. வெட்க சிவப்பில் நானே மலர்ந்து சிலிர்த்திருக்க வேண்டிய அவளின் தேகம் வெளிரி உலர்ந்து சருகாவிட மெல்ல சரிந்தவள் அப்படியே உறங்கிவிட்டா. ஆனால் இவனுக்கு தான் உறக்கமே வரல. தன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தாமே அழைத்து கொண்டோமோ மனம் சிதைந்து உலைக்களமாக மாறியது. சமீப காலமாகவே அவன் அறியாமலேயே இலகி மென்மையாகி அவள் மீது கனிந்திருந்த நேசம் இன்று வறண்ட பாலைவனமாகி இதயத்தில் வெறுப்பும் விரக்தியுமாக தடம் பதித்தன. பாகம் 8. மறுநாள் காலையிலிருந்தே அவளிடமிருந்து வெகுவாய் விலகி போனான் அவன். விருந்து, உறவுகளின் வரவு என வீடே கலகலத்திருக்க அவர்களின் ஒதுக்கத்தை யாரும் கவனிக்கல. அவளுக்குமே இதை பற்றி வெளியில் சொல்ல தயக்கம். அந்த வாரமே இருவரும் மலேசியா செல்வதாக இருந்தது. அங்கிருந்து தன் தொழிலை மாற்றிக்கொண்டு சென்னையில் குடியேறிவிட அவன் முடிவு செய்திருப்பதாக பாட்டிதான் மகிழ்வுடன் அவளிடம் தெரிவித்தார். ஒரு நாள் மாலையில் இரு பாட்டிகளுடனும் பேசிப்படி அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தாள் ஐயா. இப்போதான் எனக்கு நிம்மதியாச்சு ஐயா. நீ என்ன சொன்னியோ தெரியல, ஒரு வழியாக பெரியவங்க விருப்பத்துக்கு சம்மதிச்சிட்டான் யுவன். மகிழ்ச்சியும் உற்சாகமாய் அவர் கூற ஒன்று புரியாமல் திகைத்து அமர்ந்திருந்தாள் அவள். எவ்வளவு நாளாக நானும் வேலுவும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், எஸ்டேட்டை விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்துடலாம்னு. இவன் தான் கேட்கவே இல்லை. இப்போ லயா வந்த நேரம் அவன் என்ன சொன்னாலோ தெரியலை. இந்தியாவிலேயே செட்டில் ஆக சம்மதிச்சிட்டான். முதல்ல இவனோட தொழிலை மாற்றிட்டு சென்னைக்கு வந்துட்டா. வேலு அங்கேயே இருந்து எஸ்டேட் வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு வரேன்னு முடிவெடுத்துட்டாங்க. எல்லாம் என் பேத்தி வந்த நேரம். அவளால் தான் இதை சாதிக்க முடிஞ்சுது. இவன் பிடிவாதக்காரன். அவன் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டானா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முதல் தடவையாக நம்ம பேத்தி அவனை மாற்றியிருக்கா. இவ விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டான் பாரு நந்தா. சந்தா பெருமையுடன் சிலாகித்தபடி இருக்க தவிப்புடன் மூச்சுவிட மறந்து அமர்ந்திருந்தா லயா.
அவளுக்கே இந்த விஷயம் இப்போதான் தெரியும். அப்படி இருக்க அவளால் தான் இந்த மாற்றமே நிகழ்ந்தது போல அவர் கூற அவளால் பதில் கூற முடியல. ஆனால் அப்போது அங்கு வந்து அமர்ந்த இவனிடம் நந்தா இது பற்றி கூற முகம் ஒரு கணம் மாறினாலும் உடனே அதை மாற்றிவிட்டான் அவன். ஆமாம் பாட்டிமா, அவள் தான் சென்னையிலேயே செட்டில் ஆகலாம்னு ஆசைப்பட்டா. நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க, அவங்களையெல்லாம் அடிக்கடி பார்க்கணும்னு அவள் ஆசைப்படுவா இல்லையா, அதான் இந்த முடிவு. அவன் நிறுத்தியதும் அந்த குரலில் இருந்த ஏதோ ஒன்று உறுத்த நிமிர்ந்தா. இகழ்ச்சியுடன் சுழித்த உதடுகளை கோணியபடி அவளையே ஓரக்கண்ணால் கூர்ந்தவனது விழிகள் அவளிடமே பதிந்திருந்தன. அவன் வார்த்தைகளின் அர்த்தம் தாமதமாக புரிந்து அவளுள் ஒருவித விதிர்ப்பை ஏற்படுத்த பார்வையை தழைத்து கொண்டவளது இதயம் தடதடத்தது. அந்த வாரம் இருவரும் மலேசியாவுக்கு கிளம்பும் நாளும் வந்தது. பாட்டிகள் இருவரும் கண்ணீருடன் விடை கொடுக்க சென்னை வந்தப்ப ராஜகோபாலின் குடும்பமே அவர்களை வழியெடுப்ப வந்திருந்தனர். சுதர்சனம் பாமாவும் மகளின் பிரிவில் உடைந்திருக்க மகளும் மாப்பிள்ளையும் விடை பெறும் வரை அழுது கொண்டிருந்தா பாமா. பிறகு அனைவரும் கையசித்து விடை கொடுக்க இமிகிரேஷன் செக்கிங் முடிந்து விமானத்திற்குள் சென்று அமர்ந்தப்ப இதயம் கனத்தது. இதோ ஒரு அடர்ந்த கானகத்திற்குள் புதிய கிரகத்தை பார்ப்பதற்கு செல்வது போல மறண்டு தவித்தது நெஞ்சு. அவனுடைய ஒற்றை காதல் பார்வை இந்த உணர்வுகளை தூசாய் தகர்த்துவிடும் வல்லமை படைத்ததாக இருந்தாலும் அதை அவன் வழங்க மறுப்பது இதயத்தை சுடுவதாக இருந்தது. மெதுவாக ஜன்னலோரம் சாய்ந்து முதல் விமான பயணத்தை ரசித்தபடி, என் செல்ல பட்டிக்காடே, ஃப்ளைட் ஜேர்னி பயமாக இருக்கா? பயப்படாத, நான் இருக்கேன் என்று அவனுடைய ஆழ்ந்த குரல் செவிகளை வருடாதா என்ற ஏக்க எதிர்பார்ப்புகள் அவளுக்குள். ஆதி அந்தமில்லாத ஒரு எதிர்பார்ப்பை காதல் உருவாக்கி இருக்க தானும் அப்படி பேசியிருக்க கூடாது என்பது புரிந்தது. மெல்ல திரும்பியவள் நான் என்றப்போ அவன் கண்களை இறுக மூடி உறங்குவது தெரிந்தது. அவளுடைய தன்னிலை விளக்க முயற்சியை அவனுடைய ஆழ்ந்த உறக்கம் கலைத்துவிட பழையபடி ஈகோ தலை தூக்கி அவளை அமைதிப்படுத்தியது. மலேசியாவுக்கு சென்று இறங்கியதும் அந்த ஊரின் சுத்தமும் வண்ண விளக்குகளும் வானுயர்ந்த கட்டிடங்களும் வித்தியாசமாக அவளை கவர்ந்தன. அவனுடைய வீட்டுக்கு போனப்ப ஒரு மத்திய வயதுடைய பெண்மணி ஆரத்தி எடுத்து அழைக்க ராஜ வடிவேலு அவளை அன்புடன் வரவேற்று அணைத்து கொண்டார். ஏனோ சுதர்சனின் நினைவு வந்தது அவளுக்கு. இவங்க தான் நாகம்மா ஆச்சி, நம்ம வீட்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க. சமையல் மற்ற வேலைகள் எல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அவர் அறிமுகப்படுத்த வணக்கம்மா என்று கை குவித்தா அவ. உடனே அவள் கைகளை வாஞ்சுடன் பற்றி கொண்டவர், நல்லா இருக்கணுமா, தம்பி அருமையாக பார்த்துக்கணும், அவங்க தாயில்லா பிள்ளை, தாய்க்கு தாயா தாரமாக இருக்கணும், விழிகள் நிறைய வாழ்த்தினார். அவளுக்கு தான் தொண்டை அடைப்பது போல இருந்தது. கூடவே வந்த யுவன் ஒரு கை அசைவில் அவளை அழைத்து விட்டு மாடிப்படியேற மறுக்க இல்லாமல் உள்ளூர புகைத்தபடி பின்தொடர்ந்தா அவ. மாடிக்கு சென்றப்போ ஒரு அறையை திறந்தவன், இது கெஸ்ட் ரூம், இதை நீ உபயோகப்படுத்திக்கலாம் என்றபடி அடுத்திருந்த அறையில் நுழைந்து கதவை அழுந்த மூடிக்கொண்டான். அவனுடைய இதயத்தைப் போலவே அந்த கதவும் திறவா கதவாகி விட்டிருப்பது புரிந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அனைத்து வசதிகளுடன் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த அறை. சுற்றி பார்த்துவிட்டு அரைக்கதை மூட சென்றப்ப ஹாலில் அவளுடைய ட்ராலி கேஸும் ஏர்பேக்கும் வைக்கப்பட்டிருந்தன. யோசனையுடன் அவற்றை உள்ளே எடுத்து வந்து அடுக்கியப்ப ஏதோ ஒரு தனிமை உணர்வு அவளை உலுக்கியது. இரவு என்பதால் குளித்துவிட்டு நைட்டுடன் வந்தப்ப அரைக்கதவு தட்டப்பட்டது. திறந்தா கையில் பால் கப்புடன் யுவன் நின்று இருந்தான். நாகம்மா ஆச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க, நீ குளிக்கிறேன்னு சொன்ன, அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிய வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். பால் கப்பை அவள் கையில் கொடுத்துவிட்டு கம்பீரமாக விலகி சென்று தன் அரைக்கதவை மூடிக்கொண்டான். மெதுவாக உள்ளே வந்து படுக்கையில் சாய்ந்தப்ப எதுவுமே பிடிக்கல. ஏன் இந்த திருமணத்துக்கு சம்மதித்தோம் என்ற வெறுப்பும் விரக்தியுமே வந்தன. வாழ்க்கை அதன் போக்கில் இயல்பாக்கி செல்ல ஆரம்பிக்க அந்த வீடும் அதன் அன்றாட பழக்க வழக்கங்களும் லயாவுக்கு எளிதாக பழகிவிட்டன. நாகம்மா ஆச்சிக்கு அவளை மிகவும் பிடித்து போனது. பாட்டி இல்லாததான் அவருக்கு கையுடைந்து போனதாகவும் அவள் வந்ததில் அதுவும் சரியாகிவிட்டதாகவும் கூறியப்ப பெரும் இதமாக இருந்தது. காலையில் தோட்டத்திலேயே ஜாக்கிங் செல்பவனை வேடிக்கை பார்ப்பதும் பிறகு சாப்பாடு எடுத்து வைக்கும்போது மட்டுமே அவனை பார்க்க முடிந்தது. காலையில் அலுவலகம் சென்றால் இரவு 8 மணிக்கு தான் அவன் திரும்புவான். மதியம் அவர்கள் இருவரும் வெளியிலேயே சாப்பிட்டு விடுவதால் அவளுக்கு மட்டும் சமைத்து விடுவார் நாகம்மை. இரவு எல்லோரும் ஒன்றாக சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது. அவரிடம் ஒவ்வொரு சமையலாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவளுக்கு அதில் பெரும் ஈடுபாடு வந்துவிட்டது. ஒரு நாள் இவர்களின் விலகலை கண்டு கொண்டது போல வேலுவே இவரிடம் கேட்டுவிட்டார், என்ன இவா இங்கே வந்து 3 வாரம் ஆகுது, வேலைன்னு ஓடிட்டே இருக்க, ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஃப்ரீ இல்லையா? லயாவை எங்கேயாவது அழைச்சிட்டு போகலாம் இல்லையா? அவளும் வந்ததுலேருந்து சூப்பர் மார்க்கெட் தவிர எங்கேயுமே போகலையே. அக்கறையுடன் அவர் கூற, அப்பா 3 மாதத்தில் இங்கே வைண்டப் பண்ணிவிட்டு இந்தியா போகணும், எஸ்டேட்டுக்கு சொல்லி வச்சாச்சு, அதில் பிஸிப்பா. உங்கள் மருமகளை இன்னும் 1 மாதம் பொறுத்துக்க சொல்லுங்கள். ஏன் அவள் உங்ககிட்ட குறை எதுவும் சொன்னாலா? அடிக்குரல்ல அவரிடம் கேட்டபடி ஓர விழியால் அவளையே உறுத்து நோக்கினா யுவன். சிச்சா, இது வரைக்கும் அந்த மாதிரி லயா எதுவுமே பேசலை, நானாக தான் கேட்டேன். அவளுக்கும் இந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? அவர் முடித்ததும் அவளிடம் திரும்பியவன், இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ரெடியாரு, ஜெண்டிங் போகலாம். அசுவாரஸ்யமாக உடைத்துவிட்டு எழுந்து கை கழுவ சென்றாள்.
பாகம் 9. வெள்ளிக்கிழமை. எப்போது போல சுதர்சனத்திடமும் பாமாவிடமும் போனில் பேசியவ வருகின்ற 2 நாட்களுக்கும் மொபைலில் தொடர்பு கொள்ளும்படி கூறினான். பிறகு பாட்டிகளிடம் பேசிவிட்டு வைத்தவ 2 நாட்களுக்கு தேவையான துணிகளை அடுக்கினான். கோலாலம்பூரிலிருந்து காரில் கிளம்பி ஜெண்டிங்க்கு செல்லும் வழியே மிக அழகாக இருந்தது. மலையில் செல்லும்போது மெல்லிய பனிப்புகை போல் எங்கும் சூழ ஆங்காங்கே காரை நிறுத்தி பயணித்தனர். மலை சாரலும் மென்பனி காட்டும் தேகம் தீண்ட காரிலிருந்து இறங்கியப்ப குளிரில் தேகம் சிலிர்த்தது. இதுவே ஆதர்சன கணவனாக அவன் இருந்திருந்தா இந்த குளிரையும் நடுக்கத்தையும் அவனுடைய ஒற்றை அணைப்பு இதமாக போக்கியிருக்குமோ என்ற ஏக்கம் உள்ளுக்குள்ள படர்ந்தது. அங்கிருந்த ஓட்டலில் தங்கியப்ப இரட்டை கட்டிலில் அவள் படுத்து உறங்கிவிட சோஃபா இல்லாததால் மறுபுறம் படுத்து கொண்டான் அவன். விடியல்ல மெல்ல புரண்டவள் குளிருக்கு இதமாக அருகிலிருந்த இவனிடம் ஒட்டியபடி உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மெதுவாக விழித்தான் அவன். தன் அருகில் ஒரு பூக்குவிலாக சயனித்திருந்தவளையே சோம்பலான விழிகளுடன் வருடியவன் மெல்ல அவளை இழுத்து தன் கை வளையத்துக்குள் கொண்டு வந்து இறுக்கி அவளுடைய இதழ்களில் சூடாக தன் இதழ்களை பதித்து விட்டான். அப்பதான் தூக்கம் கலைந்து பதட்டத்துடன் அவள் மூர்க்கமாக விலக அவனுக்கு சுயநினைவே வந்தது. உடே ஷிட் என்று வெறுப்புடன் சிறியபடி குளிரறைக்குள் புகுந்து விட்டான். உதடுகளில் பதிந்த ஈரம் மொத்தத்தில் பதறி விழித்தவளின் நிலையோ பரிதாபமாக இருந்தது. இயல்பான எச்சரிக்கை உணர்வுடன் அவள் விலக அதை தவறாக எடுத்து கோபம் கொண்டு விலகி சென்று விட்டான் அவன். அந்த முரட்டு உற்றுதலின் தாக்கம் இன்னும் இதழ்களில் மீதியிருக்க மிரட்சியும் சிலிர்ப்புமாய் தேகம் நடுங்கியது. வேகமாக எழுந்து ஜன்னலை திறந்தா பனிப்புகை மூட்டம் போல அறைக்குள் வர ஆரம்பிக்க கீழே எதுவுமே தெரியாத அளவு மூட்டமாக இருந்தது. அதை ரசித்தபடி ஜன்னலை மூடியப்ப என்ன செய்வதென்றே புரியல. மாற்றிக்கொள்ள தேவையான உடைகளுடன் காத்திருந்தா அவன் குளித்துவிட்டு வந்தவுடன் அவள் குளியலறைக்குள் புகுந்துவிட அவனுடைய முகம் பார்க்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிற்று. பிறகு தயாராகி கீழே சென்று ரெஸ்டாரண்டில் சாப்பிடும்போது அவன் மௌனமாகவே இருக்க அவளும் ஒதுங்கியே இருந்தா. சாப்பிட்டு முடித்ததும் அங்கிருந்த தீம் பார்க்கிற்கு சென்று சுற்றி பார்த்தப்போ அவனுடன் ரோல் கோஸ்டர் ஜெயிண்ட் வீல் என்று ஏறியப்போ பயமாக இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டி கொள்ளல. எல்லாவற்றிற்கும் ஏறி இறங்கி சாப்பிட்டு விட்டு இன்டோர் தீம் பார்க்கு வந்தப்ப உள்ளே இருந்து போட்டி ஷோவும் இன்டோர் போட்டிங்கும் அவளை வெகுவாக கவர்ந்தன. வண்ண விளக்குகளின் ஒளிஜாலத்தில் அந்த இடமே தேவலோகம் போல காட்சியளித்தது. அங்கு மேலே இருந்த கேசினோவிற்கு அவளை அழைத்து சென்றான் அவன். அங்கு பலர் பணத்தை கட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வயதான பெண்மணிகள் கூட அதில் விளையாடுவதை பார்த்தப்ப அவளுக்கோ பெரும் வியப்பாக இருந்தது. பிறகு ஹாரர் ஹவுஸுக்கு செல்லும்போது சிறிது திகிலாக இருந்தது லயாவுக்கு. அவனிடம் மறுக்கவும் பயமாக இருந்தாலும் சிறு டார்ச் லைட்டுடன் இருவரும் நுழைந்தனர். உள்ளே பரவியிருந்த இருட்டும் திடீரென்று ஒலித்த சப்தங்களும் ஆவிகளின் உருவமும் அவளை பெரிதும் பயமுறுத்த வீல் என்று அலறியபடி இவனை பின்புறத்திலிருந்து அணைத்து கொண்டா. பிறகும் அலறியபடி தேகம் நடுங்கி இதயம் படபடத்து அவள் சிறு தளிராய் நடுங்க அவளை பற்றி தன்னுடன் அணைத்தபடி வெளியே அழைத்து வந்தான் அவன். வெளியில் வந்ததும் கூட அவளுடைய நடுக்கமும் மிரட்சியும் குறையாததால் சில்லி, இதுக்கு போயா பயப்படுவ? இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல்னு தெரியாதா? மெல்லிய குரல்ல கடிந்தபடி அவளை மெல்ல வருடி ஆறுதல் படுத்தினான். அந்த நேரம் அவனுடைய அணைப்பும் வார்த்தைகளும் பெரும் இதமாக இருந்தது. அவனை தன் உள்ளம் கவர்கல்வனாய் இதயம் ஏற்றுக்கொண்டதும் இனி அதிலேயே தன் வாழ்நாளை கழித்து விடலாம் என்று தோன்ற அவன் மார்பில் சாய்ந்திருந்தப்ப சற்றென்று அவளை விலக்கி நிறுத்தினான் அவன். ஏய், என்ன புதுவிதமான கேமா இது? என்னை பிடிக்கல, வேற ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொன்ன, இது மட்டும் பிடிச்சிருக்கா சொல்லென்று கேட்டான். உணர்வுகள் பதறி துடுக்க, இல்லை, நான் வேற யாரையும் காதலிக்கல, உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் சொன்ன பொய் அது தவிப்புடன் நிறுத்தினான். உடனே அவளை வெறுப்பும் இகழ்ச்சியுமாக வெறித்தவன், எவ்வளவு பொய்! நீ இவ்வளவு மோசமானவளாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. காலையில் நான் தூக்க கலக்கத்தில் கொடுத்த ஒரு சின்ன முத்தம் உன் காதலனையே மறக்க வச்சிருச்சா? மனசில் ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ உனக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நான் அதுக்கு தயார் இல்லை. நான் அந்த அளவுக்கு கேவலமானவனும் இல்லை, புரிஞ்சுதா? அவனுடைய கேள்வியும் நக்கலும் சம்மற்றி அடிய இதயத்தில் விழ தன்னிலே விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற உணர்வே மறத்து போனது. சுய பச்சாபத்தாலும் அதிர்ச்சியிலும் ஆதி அந்தமின்றி முழுவதுமாய் உறைந்து அவள் நின்றது ஒரு கணம்தான். மறுநிமிடமே ஒரு விம்மலுடன் ஓடியவ வெளியே வந்தப்ப பனிமூட்டம் ஆரம்பித்திருக்க விளக்குகளை அழகாய் ஒளிர ஆரம்பித்தன. ஏன் கடவுளை, என் வாழ்க்கையை மட்டும் இருளாக்கின? நான் ஏன் அன்னைக்கு அந்த பொய்யை சொன்னேன்? இன்னைக்கு அது நிஜம்னு நம்பி யுவன் வார்த்தை ககுகளை சிதற விடுறாரே. மனம் புலம்பி தவிக்க கன்னங்கள் சோக அருவியாயின. சிறிது நேரம் கழித்து போதும் அழுதது, எல்லோரும் உன்னையே பார்க்குறாங்க, கண்ணா முதல்ல துடைச்சிட்டு வா. அழுத்தமான குரலை ஆணையிட்டு விட்டு அவன் விரைய முகத்தை துடைத்தபடி வேகமாக அவனை தொடர்ந்தா அவள். அறைக்குள் சென்றதும் அவன் ஒரு புத்தகத்தில் ஆழ்ந்துவிட ஒரு போர்வையை தரையிலிருந்த கார்பெட்டில் விரித்து சுருண்டு படுத்து விட்டாள் அவள்.
இரவு டிஃபன் அறைக்கே வந்துவிட சாப்பிட்டு விட்டு படுத்ததும் வெகு நேரம் உறக்கமே வரல. நான் வேறு யாரையும் விரும்பலை என்பதை எப்படி அவனுக்கு நிரூபிப்பேன்? அவன் முதல்ல என்னை நம்புவானா? 1000 கேள்விகள் மனதை வண்டாய் துளைக்க என்ன செய்வதென்றே புரியல. ஒரு வெற்றிடம் வந்து இதயத்தை முகாமிட இவனுடைய அன்பும் அரவணைப்பும் காணல் நீரானது புரிந்தது. விடியும் போதுதான் உறங்கவே ஆரம்பித்தா அவ. மறுநாள் காலையில் அவள் விழித்தப்ப மேசையில் சிக்கன் பர்கர் மூடி வைக்கப்பட்டிருக்க மணி 9 இருந்தது. இவனுடைய சுவடே எங்கும் இல்லை. குளித்து சாப்பிட்டு விட்டு ரூம் கதவை திறந்தா. காரிடரே வெறிச்சோடி கிடந்தது. மெதுவாக உள்ளே வந்து அமர்ந்தவ அவன் நேற்று படித்திருந்த ஆங்கில புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தா. அந்த புத்தகத்தில் ஆழ்ந்ததில் நேரம் போனதே தெரியாமல் போக கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டு நிமிர்ந்தா. அங்கு நின்று இருந்தான் இவன். பின்னோடு சாப்பாடும் வந்துவிட ஃப்ரைட் ரைஸும் கிரேவியும் தொண்டையில் இறங்க மறுத்தன. பெயருக்கு கொறுத்து விட்டு எழுந்தப்ப தன் பேகை அவன் அடுக்க ஆரம்பிக்க அவளும் தயாரானா. பிறகு அங்கிருந்த கிளம்பி காரில் திரும்பும்போது கதவோரம் ஒண்டியவ அவன் புறம் திரும்பவே இல்லை. அவனும் கண்மூடி பின்புறம் சாய்ந்துவிட மெல்லிய ஏசி சப்தம் மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்தது. டிரைவரும் மலாய் இனத்தவராக இருந்ததால் பேசும் வாய்ப்பே இல்லாது போக தனக்குள் சுருங்கி நத்தியாக இறங்கி கொண்டாள் அவள். வீட்டுக்கு இருவரும் வந்து சேர்ந்தப்ப இரவாகி விட்டது. வேலுவும் நாகமையும் அவர்களுக்காக உறங்காது விழித்திருந்தனர். வழியில் எதுவும் சாப்பிடாததால் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு அறைக்குள் வந்தா. இன்றைய தனிமை பெரும் சூன்யமாக இருந்தது. நேற்று அவன் கோபமாக தனித்திருந்தாலும் ஒரே அறையில் இருந்தது பெரும் இதமாக இருந்தது. இன்று அவனுடைய ஞாபகங்கள் அவளுக்குள் தகிப்பாய் பரவின. கடவுளே, முன்பின் விளைவுகளை ஆராய்ந்து பார்க்காம அப்படி ஒரு பொய்யை அவனிடம் ஏன் கூறின? இப்போது அதுவே இருவருக்கும் இடையே பெரும் மதில் சுவரா உயர்ந்து நிற்கிதே. குற்ற குறுகுறுப்புடன் படுத்தவளுக்கு ஊர் ஞாபகம் வர காரில் மொபைலில் பாமாவிடம் பேசியது நினைவு வந்தது. தன் மகள் சந்தோஷமா இருக்கிறாள் என்று அவர்கள் எண்ணி இருக்க அதை கலைக்கவும் மனமல்ல. பாட்டிகளின் விருப்பம், பெரியவர்களின் ஆசை என்று முதலில் விருப்பமின்றி ஒத்துக்கொண்டாலும் பிறகு அவன் மாற இருந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவளுடைய விமானம் போய் சிதறடித்து விட்டதே. என்றாவது ஒரு நாள் அவனுடைய வெறுப்பு மாறுமா? ஏங்கி தவித்தது நெஞ்சம். இப்போதெல்லாம் கனவுகளில் கூட அவனை ரம்மியமாக சுமக்க ஆரம்பித்திருந்தது உறக்கம். எப்போது ஜனித்தது என்பது அறிய முடியாமலேயே அவளுக்குள் காதல் சூழ் கொண்டதை அவன் அறிவானா? இதயம் புலம்பி தவிக்க தனக்குள் ஒரு இணையாய் உயிராய் கலந்து விட்டவன மாற்ற முடியுமா என்ற தவிப்பு அவளிடம். பாகம் 10. நாட்கள் காற்றென கடுகி விரைய சென்னையில் செட்டிலாவதற்காக ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தான் இவன். தன் நண்பனிடம் சொல்லி அவர்களுக்கு ஈசிஆர் ரோட்டில் நீலாங்கரையில் ஒரு வீடு பார்த்திருந்தான். இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் வேலு அவளிடம் ஒரு தந்தையாய் தோழனாய் நெருங்கியிருந்தார். தினமும் எஸ்டேட் நடப்பவற்றை வீட்டுக்கு வந்ததும் அவளிடம் பகிர்ந்து கொள்வது வாடிக்கையாயிற்று. அவளும் நாகமையும் புத்தகத்திலிருந்து கற்ற ஏதாவது ஒரு புது ரெசிபியை செய்து அதை அவருக்காக காத்து வைத்திருப்பாள். அவரும் சாப்பிட்டு விட்டு பாராட்டுவதோடு விடுவதில்லை. இரவு யுவன் டின்னரோடு சேர்ந்து அதை சுவைக்கும் போது, இது நம்ம லயா ஸ்பெஷலாக செஞ்ச டிஷ், எப்படி இருக்கு யுவன் என்று கேட்பார். அவன் அசுவாரஸ்யமாக ஏதாவது கூறிவிட்டு சாப்பாட்டை தொடருவான். அவருக்கு ஏதோ ஒன்று உறுத்தி இருக்க வேண்டும். அதை லயாவிடமே கேட்டுவிட்டார். லயா, யுவன் உங்ககிட்ட ஆசையாக இருக்கான் இல்லையா? ஏன்னா அம்மாவும் இங்கே இல்லை. இருந்திருந்தா பாட்டிங்கிற முறையில் அவங்களாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. தயங்கியபடி அவர் நிறுத்த பெரும் எதிர்ப்பு ஓடியது அவளுக்குள். உடனே சமாளித்து நிமிர்ந்தவ, ஏன் மாமா இப்படி கேட்குறீங்க? நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் இங்கே பிஸ்னஸ் வைண்டப் பண்ணுறதுல பிஸி, அதான் அதே யோசனையாக இருக்காரு. மெல்ல கூறிய பொழுது உள்ளே நுழைந்த இவனின் புருவங்கள் இரண்டும் யோசனையுடன் நிறைந்தன. மறுநாளே அவளையும் வேலுவையும் அழைத்து கொண்டு பெட்ரோனஸ் டவரையும் கோலாலம்பூர் ஸ்கை டவரையும் அவளுக்கு சுற்றி காட்டினான் அவன். வேலுவும் சிறிது தெளிந்துவிட அவளுக்கு மட்டுமே அவனுடைய திட்டம் புரிந்தது. அந்த வார கடைசியில் ஞாயிறன்று மூவருமாக சேர்ந்து 10 கேவ்ஸ் முருகன் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் சென்றப்ப லயாவிற்கு மனம் நிறைந்து போனது. வித்தியாசமான குகை அமைப்புடன் இருந்த மலைக்கோவிலும் தங்க நிறத்தில் விஸ்வரூபமாக தகதகத்த முருகன் சிலையும் அழகாய் புன்னகைத்து அருள்பாலித்த மாரியம்மனும் நெஞ்சிற்குள் நீக்கமறு நிறைந்து போயினர். நாட்கள் விரைந்தோட சென்னையில் வீடு பார்த்து அட்வான்ஸும் கொடுத்து விட்டான் யுவன். சுதர்சனம் பாமாவும் வீட்டை பார்த்துவிட்டு வந்து பெருமையுடன் விவரித்தனர். அவர்கள் அடையாறில் இருப்பதால் பெண் அருகிலேயே வரப்போகின்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேறு அவர்கள் குரலில் தெரிந்தது. மலேசியாவிலிருந்து அவர்கள் கிளம்பியப்போ அவளுக்கு தான் பெரும் குறையாக இருந்தது. இங்கு வந்து 3 மாதங்களிலேயே இந்த ஊர் அவளை வெகுவாக கவர்ந்து விட்டன. இவனும் அவளும் கிளம்ப வேலு இந்தியா வரும்போது நாகமை அழைத்து வந்து விடுவதாக கூறியிருந்தார். சென்னையில் இறங்கியப்ப சுதர்சனம் பாமாவும் ஏர்போர்ட்டில் அவர்களுக்காக காத்திருந்தனர். இவனுடைய நண்பன் ஜோதியும் வந்துவிட எல்லோருக்கும் அவனை அறிமுகம் செய்து வைத்தான் இவன். பிறகு அனைவருமாக லயா வீட்டுக்கு சென்றால் எதிர்பாராத விருந்தாளியாக அந்த சந்தா பாட்டியும் அவர்களுக்காக காத்திருந்தார்.
அவரை கண்டதும் பாட்டி என்று அழைத்தபடி ஓடி சென்று அணைத்து கொண்டா யுவன். அந்த நிமிடம் அவனை கண்டப்ப இவன் என்றாவது நம்மிடம் இப்படி ஆசியுடன் ஓடி வருவானா என்று தவித்து போனாள் லயா. மறுநாளே பால் காய்ச்சி குடித்து கணபதி ஹோமம் செய்து அந்த வீட்டில் குடியேறினார். அந்த வீடு லயாவுக்கு மிகவும் பிடித்து போனது. வீட்டை சுற்றிலும் தூண்களுடன் பெரும் வராந்தா தெரிய பெரிய தோட்டத்தின் நடுவே அழகாக இருந்தது வீடு. கண்ணுக்கிட்டிய தூரத்தில் தெரிந்த கடலும் அதன் ஆர்ப்பரிப்பும் சுகமான தாள லயத்துடன் சுகம் சேர்த்தன. கடலென்றால் எப்போதுமே லயாவுக்கு மிகவும் பிடிக்கும். இன்று கடலுக்கு அருகிலேயே வீடு அமைந்திருக்க உற்சாகத்தில் திளைத்த மனதை அடக்க இயலாமல் நிமிர்ந்தார். தேங்க்யூ யுவன், இவ்வளவு அழகாக ஒரு வீட்டை அதுவும் பீச்சுக்கு பக்கத்திலே வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. விழிகள் பளிச்சிட கூறியவளையே சோம்பலான பார்வையால் வருடியவன், இது எனக்காக நான் வாங்கின வீடு. நீ இங்கே இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற நக்கலாக கேட்டான். அவனுடைய வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் நிமிர்ந்தவ, நான் இங்கே தான் இருப்பேன், ஏன் கொஞ்ச நாள்னு சொல்கிறீங்க குழப்பத்துடன் கேட்டா. ஓ, இந்த வசதியெல்லாம் பார்த்த உடனே பழைய காதல் மறந்தாச்சா? ஆனால் நான் மறக்க மாட்டேன். உன் விருப்பப்படி அவனோட போகிறதுனா போயிடு. அதுக்காக தான் சென்னையிலேயே செட்டிலாக முடிவு செஞ்சேன் நான். ஆழமான குரல்ல அவன் கூற விதிர்ப்புடன் உடல் குலுங்கிவிட, இல்லை நான் யாரையும் விரும்பலை, அன்னைக்கு உங்களை விருப்பத்தை அப்படி சொன்னேன். லயா நடுங்கும் குரல்ல முடித்தா. சே, ஏன் இப்படி மேலே மேலே பொய் சொல்லி உன்னையே தாழ்த்திக்கிற? நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ எப்போ வேணாலும் போய் உன் விருப்பப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம கல்யாணத்தை தடுத்திருப்பேன். பாட்டிக்காக நான் செஞ்ச முதல் தப்பு இந்த கல்யாணம் தான். பற்களை கடித்தபடி கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல தோட்டத்துக்கு படிகளில் இறங்கி கடற்கரைக்கு சென்றவளது நெஞ்சம் எரிமலையானது. ஒரு சிறிய பொய் அவள் வாழ்க்கையே புரட்டி போட்டிருப்பது புரிந்தது. அவன் நினைப்பது உண்மையிலே என்று எப்படி புரிய வைப்பது? 100வது முறையாக வந்த தவிப்பும் ஏக்கமும் அப்படியே உலர்ந்தன. பாட்டியும் அவர்களுடன் வந்துவிட மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தனர். சமையலறை மட்டும் நாகம்மை வரும் வரை லயாவே செய்வதென்று முடிவு செய்தார். சமையலுக்கு ஒரு ஆள் வைத்து கொள்ளலாமா என்று பாட்டி கேட்க அவள் மறுத்துவிட்டாள். குடியேறிய முதல் வாரம் முழுவதும் இன்டீரியருக்கென்று ஆட்கள் வேலை செய்ய எல்லாமே இவனுடைய விருப்பப்படியே அலங்கரிக்கப்பட்டன. அவனுடைய ரசனை தன்னுடன் பெரும்பாலும் ஒத்துப்போவதை வியப்புடன் கவனித்தா அவ. அந்த வீடும் அதன் தினசரி நடப்புகளும் வெகுவாக பழகிவிட பாட்டி இருப்பது அவளுக்கு பெரும் துணையாக இருந்தது. ஆனால் பாட்டிக்கு எதிரில் அவன் தன் வெறுப்பையும் அலட்சியத்தையும் வெளியே காட்டுவதில்லை. அதுவே அவளுக்கு பெரும் வரமாய் தோன்ற அவன் மனம் மாறும் நாளுக்காக அவளுடன் காத்திருந்தா. அவன் பெயரை உச்சரிப்பதில் தன் நாவிற்கும் அவனை பற்றி எண்ணுவதில் தன் மனதிற்கும் எவ்வளவு மகிழ்ச்சி என்பதை என்றாவது அவன் உணர்வானா என்று ஏக்கம் வேறு பிடித்தது. பாகம் 11. ஒரு நாள் வார கடைசி ஞாயிறு என்பதால் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தார் ரோஹிணி. திருமணத்தின் போதே அவளிடம் பல கசந்த தருணங்களை சந்தித்திருந்ததால் வரவேற்று நன்றாக கவனித்தாலும் விலகியே இருந்தாள் லயா. ஆனாலும் அதையே இவன் வந்ததும் குறையாக அவள் சொல்லுவாள் என்று லயா எதிர்பார்க்கல. இவன் வீட்டுக்கு வந்ததும் டிஃபன் காஃபியுடன் ஹாலுக்கு வந்தபோதுதான் ரோஹிணி கூறுவது அவள் செவிகளில் விழுந்தது. அண்ணா, அன்னைக்கு நான் வந்தது பிடிக்கல போலிருக்கே, என் கூட சரியாவே பேச மாட்டாங்க. சலுகையுடன் சினுங்கினா. லுக் ரோஹிணி, இது என் வீடு, அவளோடது இல்லை. அதனால அவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு எத்தனை நாள் தங்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இங்கேயே தங்கலாம். அழுத்தமான குரல்ல அவன் கூற விதிர்த்து போய் லயா நின்று விட பாட்டி தான் அவனை இடமறித்தார். என்ன இவன் இப்படி பேசுகிற? இது உன் வீடுனா லயாவோட வீடும் தான். ரோஹிணி தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக உளறானா? நீயுமா? உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்கோ அதை விட இந்த வீட்டுக்கு லயா சொந்தக்காரி ரோஹிணி. முதல்ல அண்ணி இல்லாதப்ப அவங்கள பற்றி அண்ணன்கிட்ட குறை சொல்கிற பழக்கத்தை விடு. இது உனக்கு நல்லதில்லை. பெரியவராக அவர் அறிவுறுத்த நிம்மதி பெரும்பூச்சுடன் டிஃபனை இவனிடம் கொடுத்தா அவள். ஆனால் ரோஹிணியின் மனமோ சுருண்டு விட வேகமாக எழுந்து வெளியே சென்றாள் அவள். மறுநாளே அவளை அழைத்தான் இவன். லயாவிடம் ஒரு கட்டு பணத்தை கொடுத்தவன், ரோஹிணி நம்ம வீட்டுக்கு முதல் தடவையாக வந்திருக்கா, அவளுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடு. அடிக்குறல ஆணையிட்டு விட்டு தங்கையை அழைத்தான். ரோஹிணி, உன் அன்னைக்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், 2 பேருமா ஷாப்பிங் போங்க, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க என்றான். அன்று மதியம் இருவரும் கிளம்பி சென்று பெரிய ஷாப்பிங் மாலில் சுடிதார், ஜீன்ஸ், மிடி, டாப் என வாங்கி கொண்டு வெளியே வந்தனர். காரின் டிக்கியில் எல்லா பைகளையும் வைத்துவிட்டு அவள் திரும்பிய போதுதான் பின்புறம் ரோஹிணி மயங்கி செல்வதே தெரிந்தது. சரியாக சாப்பிடவில்லையோ என்ற பயத்துடன் உடனே தாங்கி பிடித்தவ பயந்து போய் அங்கிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றா. கேஷுவாலிட்டியில் கூறிவிட்டு டாக்டரிடம் சென்றப்போ அவளை தனிமையில் பரிசோதித்த டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். ரோஹிணி கர்ப்பமாக இருப்பதாக அவர் கூற அதிர்ந்து போனாள் லயா. உடனே யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்படி அவர் கூற விழித்தெறிந்த ரோஹிணியோ நிலைமையை உணர்ந்து லயாவை பிடித்து கொண்டு அழ துவங்கினான். அவளுக்கோ என்ன செய்வதென்றே புரியாத ஒரு நிலை. நாளை காலையில் வந்து ஸ்கேன் செய்தால் உறுதியாக கூற முடியும் என்று டாக்டர் கூற இருவரும் மௌனமாக வெளியே வந்தனர். அதுவரை இருந்த உற்சாகமும் ஆர்வமும் தொலைந்திருக்க அமைதியாக வீடு வந்தார் ரோஹிணி. அன்று இரவு யாரும் இல்லாத தனிமையில் அவளிடம் பேசிய பொழுதுதான் உண்மை புரிந்தது. தன்னுடன் கூட படிக்கின்ற ஒரு தோழியின் அண்ணனை தான் விரும்புவதாகவும் அவனே இதற்கு காரணம் என்றும் கூறி அழ ஆரம்பித்தா அவள். பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு ஆட்டோ டிரைவர் என்பதும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற விபரமும்.
இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அண்ணி. எப்படியாவது இதை கலைச்சிடணும். நீங்கள் தான் எனக்கு உதவணும். அவள் முதன்முறையாக அழுகையுடன் இறைஞ்ச லயாவிற்கோ பரிதாபமாக இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் படிக்கிறப்ப இது மாதிரி நடக்கிறது தப்பில்லையா ரோஹிணி? கண்டிப்பாக கேட்டா. உடனே அழ ஆரம்பித்தவள் சிறிது நேரம் கழித்து தன் கதையை கூற ஆரம்பித்தா. என் ஹாஸ்டல் ஃப்ரெண்டோட கசின் தான் இந்த பிரகாஷ் அண்ணி. அவர் ஆட்டோவில் தான் நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போவோம், சினிமாவுக்கெல்லாம் போவோம். அப்போ அறிமுகமானவர் என்னை காதலிக்கிறதா சொல்ல முதல்ல மறுத்தனா அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இது 3 மாதத்துக்கு முன்னாடி மகாபலிபுரம் போனோம். அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸில். சாரிண்ணி, எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. நேற்று டாக்டர் சொன்னப்புறம் தான் நினைவே வந்துச்சு. வீட்டில் தெரிஞ்சால் அவமானம் ஆகிடும், கொன்னே போட்டுருவாங்க. எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி அபார்ஷன் பண்ணிவிடுங்க அண்ணி ப்ளீஸ். குலுங்கி குலுங்கி அழ துவங்கியவளை அனைத்து ஆறுதல் படுத்தியவ ஒரு முடிவுடன் உறங்க சென்றார். மறுநாள் ஷாப்பிங் செல்வதாக கூறி இருவரும் கிளம்ப சந்தா பாட்டியே இருவரையும் வியப்புடன் நோக்கிவிட்டு விடை கொடுத்தார். நேரே தங்களுடைய குடும்ப டாக்டரிடம் அழைத்து சென்றாள் ஐயா. அங்கு யூரின் டெஸ்டில் கர்ப்பம் உறுதியானதும் ஸ்கேன் செய்து பார்த்தனர். குழந்தை தரித்து 5 மாதங்களாகிவிட்டதால் அபார்ஷன் செய்ய முடியாதென்று கண்டிப்பாக மறுத்துவிட்டார் டாக்டர். கவலையுடன் அவள் ரோஹிணியை காரில் இருக்க செய்துவிட்டு மீண்டும் டாக்டரிடம் வந்தார். தன் நாத்தனாரின் நிலையை எடுத்து கூறி எப்படியாவது தங்கள் குடும்பமானத்தை காப்பாற்றும்படி கெஞ்சியும் அவர் மசியல. ஐயா, நான் உனக்கு ஃபேமிலி டாக்டருமா, காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இப்போ அபார்ஷன் பண்ணினா அவள் உயிருக்கே ஆபத்தாயிடும். பேசாமல் அவள் யாரை விரும்பினாலோ அவனையே கட்டி வச்சிடுங்க. இதுதான் இதுக்கு உண்மையான தீர்வு. பொறுமையாக அவர் அறிவுரை செய்ய உயிருக்கு ஆபத்து என்றதும் பதறி எதிர்த்து போனார் ரோஹிணி. வெளிரிய முகத்துடன் வெளியே வந்தவ அப்போதான் அந்த காருக்குள்ளே நுழைந்த இவனை கவனிக்கல. அவனுக்கோ பெரும் வியப்பு. இவையே மருத்துவமனைக்கு வர வேண்டும், அதுவும் இவ்வளவு பத்திரமா இருக்காளே. அவன் யோசிப்பதற்குள் லிஃப்டில் ஏறி லயா மறைய எதிரில் வந்த நர்ஸிடம் அவளை பற்றி விசாரித்தான். அதோ லிஃப்டில் போகிறாங்களே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? யோசனையுடன் கேட்டவனுடைய தலையில் பேரிடியாய் விழுந்தது அந்த செய்தி. அந்த அம்மாவா? அபார்ஷன் கேஸுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் போலிருக்கு. 5 மாதம் கலைக்க வந்திருக்காங்க. அசுவாரஸ்யமாக கூறிவிட்டு அவள் விரைய எதிர்பாராத சுனாமியாய் உணர்வலைகள் அவனை புரட்டி சிதைத்து விட்டன. கடவுளே, இவள் இப்படி என்று தெரியாம திருமணம் செய்து இதுவரை தனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இருந்ததில்லையே. அப்படின்னா அந்த நர்ஸ் கூறியது போல அவள் கர்ப்பம் என்றால் அவர்களுக்கு திருமணம் முடிந்து 4 மாதங்கள் தானே ஆகுது. 5 மாத கர்ப்பம் என்றால் அவள் தன்னை காதலித்தவனோடு இணைந்து நினைக்கவே உடல் கூசி நடுங்கியது. உடனே ஓடி சென்று மாடியிலிருந்து ஜன்னல் வழியே பார்த்தப்ப அவர்களுடைய கார் வாசலுக்கு வருவதும் முகம் துடைத்தபடி பதட்டத்துடன் அதில் அவள் ஏறி செல்வதும் தெரிந்தது. உணர்வுகள் உலர்ந்து இவனுடைய ஆண்மைக்கு பெரும் அடிவிழ அப்படியே கண்மூடி அருகிலிருந்த சுவரில் சாய்ந்து நின்று விட்டான். சிறிது நேரம் கழித்து, சார், பேஷண்ட் அடுத்த மாடியில் இருக்காரு. அவனிடம் வேலை செய்யும் ஒருவர் உசுப்பியதும் தான் சுய உணர்வே வந்தது. மெல்ல கண்களை திறந்தப்ப உலகமே சூன்யமாக இருந்தது. கடவுளே, எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கேன். உலைக்களமானது நெஞ்சம். அவனுடைய கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு பெயிண்டர் சரத்திலிருந்து கீழே விழுந்து இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அவனை பார்க்க வந்தான் இவன். மேல் மாடிக்கு சென்று அவனை பார்த்து நலம் விசாரித்து விட்டு வந்தவுடன் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். பாட்டி தான் ஃபோனை எடுத்தார். என்னப்பா இவா, லயா இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ தான் ஃபோன் செஞ்சா. ஷாப்பிங் முடியலாம். முடிஞ்ச அப்புறம் ரோஹிணியை ஹாஸ்டலில் விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வர லேட் ஆகும்னு சொன்னா. சாயந்தரம் தான் வருவா போல இருக்கு. சரி பாட்டி, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்தான். ஷாப்பிங் முடியலையாம்மா? அபார்ஷன் இப்போ தானே முடிஞ்சது. அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாளா இருக்கும். இதில் ரோஹிணி எங்கே? அவளை ஹாஸ்டலில் விட்டுருப்பா. இவ்வளோ கேடு கெட்டவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவஸ்தைப்படணுங்கிறது என் தலையெழுத்து போலிருக்கே. பாட்டி இல்லைனா டைவர்ஸ் பண்ணிடலாம். இப்போதான் அவங்களுக்கு அட்டாக் வந்து சரியாகி இருக்கு. பலவித எண்ண தழும்பல்களுடன் அலுவலகம் வந்தவனுக்கு வேலையே ஓடலை. பெரிதும் ஏமாற்றப்பட்ட கோபமும் லயாவின் மீது எல்லையற்ற வெறுப்பும் குரோதமும் பொங்கி வந்தன. அதற்கு மேலே அவனால் அலுவலக வேலையில் ஈடுபடவே முடியல. மாலையானதுமே நேரே வீட்டுக்கு கிளம்பி சென்று பாட்டியிடம் தலைவலி என்று கூறிவிட்டு வெறும் காஃபியுடன் படுத்து விட்டான். மதியம் மருத்துவமனையிலிருந்து நேராக ஹாஸ்டலுக்கு சென்று ரோஹிணி இறக்கிவிட்டவ அவள் தோழியிடம் இது பற்றி பேசிவிட்டு கிளம்பினான். நேரே தன் வீட்டுக்கு சென்றவள் பாமாவிடம் இது பற்றி கூற அவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. லயா, இதை முதல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா, அவராக பார்த்து ஒரு முடிவெடுக்கட்டும், கவலையுடன் கூறினா. இல்லைம்மா, அவள் ரொம்ப பயப்படுறா. நானே அந்த ஆட்டோ டிரைவரோட பேசலாம்னு இருக்கேன். நாளைக்கு பேசினது அப்புறம் பார்ப்போம். லயா எடுத்த அந்த முடிவு அவளுடைய வாழ்க்கையே சிதைக்கப் போவதை அப்போது அவள் அறியல. பாகம் 12. மாலையானதும் வீட்டுக்கு கிளம்பி சென்றப்ப வாசலில் நின்ற இவனுடைய காரை கண்டதும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தயக்கத்துடன் உள்ளே சென்றப்ப, வாமா லயா, இவன் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டான். தலைவலியாம், அவனை கவனி. பாட்டி இயல்பாக வரவேற்க சரி பாட்டி என்றபடி மாடி ஏற முயன்றவளை தடுத்தது இவனின் குரல். எங்கே போயிருந்த? ஒரு ஃபோன் போட்டு எனக்கு சொல்ல முடியாதா? ரௌத்திரமாக வினவினான் அவன்.
இல்லை பாட்டிக்கு சொன்னேனே, ரோகிணியோட ஷாப்பிங் முடிஞ்சு அவளை ஹாஸ்டலில் விட்டுட்டு அம்மா வீடு பக்கங்கிறதால அங்கே போயிட்டு வந்தேன். திக்கி திணறி முடித்தவளையே வெறுப்புடன் கூர்ந்தவன், உன்னை ஏதோ ஹாஸ்பிட்டல் வாசலில் பார்த்ததா ஜோதி சொன்னா நக்கலாக வினவினா. உடனே திக்கென்று அதிர்ந்து நிமிர்ந்தவ, அது எனக்கு வயிற்று வலி, அதான் எங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். மெலிதாக நடுங்கும் குரல்ல அவள் கூற, அவளுடைய அதிர்ச்சியும் விழிகளில் தெரிந்த மிரட்சியும் உடல் மொழியும் அவனுக்கு எல்லாவற்றையும் தவறாக புரிய வைத்தது. ஆனால் அது தவறு என்பதை அவனும் உணரலை, அவளும் விளக்கலை. என்னடா ஐயா, வயிறு வலியா? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏதாவது சாப்பிட்டியாமா? அக்கறையுடன் வினவிய பாட்டியின் கேள்வியில் கண்கள் கசிந்து உண்மை உரைக்க அரைகுறியாக தலையசைத்துவிட்டு தன் அறைக்குள் வேகமாக சென்று விட்டா. தன்னை கடந்து மாடி ஏறியவளை வெறுப்பும் சினமுமாக இவனின் விழிகள் கூர்ந்தத அவள் கவனிக்கல. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்து பிறகுதான் இயல்பாக அவளால் மூச்சுவிட முடிந்தது. நாளை அந்த ஆட்டோ டிரைவரிடம் பேசிய பிறகு இவனிடமும் சுந்தரிடமும் இது பற்றி பேச வேண்டுமென்று முடிவெடுத்து படுத்தவள் அப்படியே சரிந்து உறங்கிவிட்டாள். காலையிலிருந்து தொடர்ந்து அலைச்சலும் அயற்சியுமாக அவள் உறங்க, சிறிதே திறந்திருந்த கதவு வழியாக அவள் அடித்து போட்டார் போல உறங்குவதை கவனித்த இவனுக்கோ ரௌத்திரமாக இருந்தது. சப்தம் போடாமல் அபாஷன் செய்துவிட்டு வந்து அலுப்புல உறங்குறாளா? இனி என்கிட்ட நீ படப்போகும் அவஸ்தை உன்னை உறக்கமில்லாமல் செய்ய போகிறேன் பார். வன்மத்துடன் சூளுரைத்து விட்டு விலகி சென்றவனுக்குள் கடும் போராட்டமும் எரிச்சலும். அன்று இரவே ரோகிணியிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வர, அந்த ஆட்டோ டிரைவர் தன்னை திருமணம் செய்ய சம்மதித்து விட்டதாகவும் கல்யாணம் முடிந்து வேதாரண்யத்துக்கு செல்லப்போவதாகவும் கூற, இனி சுந்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று நிம்மதி எழ அன்று அமைதியாக உறங்கி போனான். பிறகு மறுநாளிலிருந்து அந்த செய்திக்காக அவள் காத்திருக்க ஊர்ல இருந்து எந்த தகவலுமே இல்லை. ஆனால் இவனோ பெரிதும் மாறியிருந்தான். அவளை கண்டாலே தீயாய் காய்ந்தான். ஒருவேளை ரோகிணியை பற்றி அறிந்துதான் பாட்டிக்கும் தெரியக்கூடாதென்று அமைதி காத்து அவளிடம் எரிந்து விழுகின்றானோ என்ற ஐயம் வந்தது அவளுக்கு. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வந்தவ பாட்டியிடம் அமர்ந்து டிவி பார்த்தபடியே டிஃபனை குறிக்க ஒரு சீரியலில் இதே போல ஒரு சீன் வந்தது. திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமான ஒரு பெண்ணை அவள் தாய் திட்டுகிறாள். அவள் அழ திடீரென்று ஷிட் என்று அருகிலிருந்த தட்டை தூக்கி இவன் தரையில் வீச டிஃபன் கொட்டி சிதறியது. என்னாச்சுப்பா இவன், பிஸ்னஸ் டென்ஷனா? பாட்டி கேட்க, இல்லை பாட்டி, இந்த சீரியல் தான் டென்ஷன். கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டலஞ்சு கர்ப்பமா இதையெல்லாம் காண்பிச்சு சமூகத்தையே அசிங்கப்படுத்தி ச்ச, ஆனால் நடக்கிறது தானே காண்பிக்கிறாங்க. எரிச்சலாக வந்தது அதான் என்றவன் ஓரக்கண்ணால் அவளை நோக்கினான். ரோகிணியின் நினைவில் சிறு நடுக்கம் ஒன்று அவளுக்குள் ஓட மெல்ல எழுந்து தரையில் இருந்தவற்றை சேமிக்க துவங்கினா லயா. நீ விடுமா எலிசா, இந்த தரையை சுத்தம் பண்ணுமா? உள்நோக்கி குரல் கொடுத்தபடி எழுந்து தன் அறைக்குள் சென்றார் பாட்டி. இவனும் வேகமாக மாடிக்கு செல்ல அவளுக்கு தான் குழப்பமாக இருந்தது. ரோகிணியை பற்றி விவரம் தெரிந்தே அதை வெளியில் சொல்ல முடியாமல் குமருகிறானோ என்று அதையும் தவறாக யுகித்தா அவ. மறுவாரமே அந்த புதிருக்கு விடை கிடைத்தது. ஊர்ல இருந்து ஃபோன் செய்த சுந்தர் ரோகிணி யாருடனோ ஓடி போய் விட்டதாக கூற தவித்து போனா இவன். 15 நாட்கள் லீவ் எடுத்துக்கொண்டு போயிருப்பதாக லீவ் லெட்டரை காலேஜிலும் ஹாஸ்டலும் கொடுத்திருந்ததால் அவர்கள் முதல்ல சந்தேகிக்கல. பிறகு ஊருக்கு ஃபோன் செய்து அவர்கள் விசாரிக்க ஹாஸ்டலுக்கு சென்றப்போதுதான் அவள் ஓடிப்போன விபரமே தெரிந்தது. அவளுடைய அரை தோழியிடம் ஒரு கடிதத்தை அவள் கொடுத்து சென்றிருக்க தான் விரும்பியனுடன் செல்வதாக அதில் எழுதியிருந்தது. அவளை தலைமொழியை விட்டதாக சுந்தர் கூற அவளுக்கு தான் உள்ளூர குறுகுறுப்பாய் இருந்தது. மறுநாளே இவனுக்கு தெரியாமல் சுந்தருக்கு ஃபோன் செய்தாள் லயா. நடந்த விபரத்தை அவள் கூறியதும் குதித்து போனவன், விடுங்க நீ கழுத, திமிரா ஆடிட்டு இருந்தா. அவளுக்கு அப்பா அம்மா எல்லோரும் சப்போர்ட் வேற. இதை சொன்னாதான் பொண்ணோட வண்டவாளம் தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, வேற யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டாம். பாட்டிக்கும் அண்ணனுக்கும் விஷயம் தெரிஞ்சால் கவலைப்படுவாங்க. இதை இப்படியே விட்டுலாம், வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம். தேங்க்ஸ் அண்ணி, இவ்வளவு முயற்சி எடுத்ததுக்கு. அத்தா மாமாவை விசாரிச்சேன்னு சொல்லுங்க என்று வைத்து விட்டான். அவன் தன்னை தவறாக நினைக்காதது நிம்மதியை அளிக்க அந்த ரகசியத்தை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டாள் ஐயா. பாகம் 13. பாட்டியும் மறுவாரமே வேதாரண்யத்திற்கு சென்றுவிட இருவருமே உலகம் என்று ஆகிப்போனது. காலையில் விழுத்ததிலிருந்து இரவு வரை அவளிடம் பாராமுகமாக இருப்பது அவன் வழக்கமாகிவிட லயாவுக்கு தான் பெரும் வேதனையாக இருந்தது. தானாகவே வெளியே சென்று பேசினாலும் முகம் திருப்பி அவன் செல்ல அதை மீறி பேச அவளுடைய தன்மானம் இடம் தரல. ஒரு நாள் அவன் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துவிட டிஃபனுக்கு அருகே சென்றவள் தட்டை டீப்பாயில் வைத்துவிட்டு, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? தயக்கத்துடன் கேட்டே விட்டா. உடனே சீற்றத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், ஏன் உன் பழைய காதலன் என்னவானா? அவனோட போக வேண்டியதானே சொல்லென்று சிரினான். நான் அது மாதிரி யாருமே இல்லை யுவான், ப்ளீஸ் என்னை நம்புங்க. பதைப்புடன் அவள் இறஞ்ச, இப்படியே பொய் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? சி, என் கண் முன்னாடி வராத, போயிடு. கடும் வெறுப்புடன் கூறிவிட்டு டிஃபன் சாப்பிடாமலே எழுந்து மாடிக்கு சென்று விட்டான். அப்படியே தொப்பென்று அமர்ந்தவளின் விழிகளில் கண்ணீர் அருவியாக சரம் கோக்க சற்று நேரம் உணர்வுகளே மறந்தாற் போல இருந்தது. அன்றிலிருந்து லயா அனவசியமாக அவனிடம் பேசுவதில்லை. அப்போதான் வேதாரண்யத்தில் சுந்தருக்கு நிச்சயம் செய்திருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. ராஜகோபால் ஃபோன் செய்து கூறியப்ப மிகவும் சந்தோஷமடைந்தவ உடனே சுந்தருக்கும் பேசி வாழ்த்துக்கள் தெரிவித்தான்.
அன்று மாலையிலேயே யுவன் வீட்டுக்கு வந்ததும் அவளுடன் ஓடி சென்று அந்த நல்ல செய்தியை கூறியப்ப அலட்சியமாக அவள் புறம் திரும்பியவன், தெரியும், உனக்கே சொல்லியிருக்காங்கன்னா அவன் என் தம்பி, எனக்கு சொல்லாமல் இருப்பாங்களா? நக்கலாக கேட்டுவிட்டு விரைந்து சென்றான். அவன் பதில் முகத்தில் அடிந்தாற் போல சம்மட்டி அடியாய் வலிக்க, ஏன் அவன் குணம் தெரிந்தும் இப்படி பேசி திட்டு வாங்குகிறோம் என்று தன்மேலேயே வெறுப்பு வந்தது. அன்று வெளியில் சென்றவன் திரும்பி வர இன்னும் நள்ளிரவாகி விட்டது. ஹால் சோஃபாவிலே படுத்திருந்தவ கார் சப்தம் கேட்டதும் அவசரமாக ஓடி சென்று திறக்க புருவங்கள் நெறிய அவளையே ஏறிட்டான் அவன். எனக்காக யாரும் தூங்காமல் காத்திருக்க வேண்டாம், என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, இது என் வீடு, எனக்கு தெரியும் உள்ளே வர. இந்த மாதிரி ட்ராமா போட்டு ரொம்ப பதிவிரதைத்தனமாக நடந்தா நான் ஏமாந்துருவேன் நினைப்பா? நோ, ஐ ஹேட் யூ. அடிக்குரலில் சீறிவிட்டு அவன் உள்ளே செல்ல உறைந்து போய்விட்டாள் லயா. தன் உள்ளம் கவர்கல்வன் சிதறடித்த வார்த்தைகளை உயிர் வரை தீண்டி அவளை வதைத்தன. என்ன செய்தாலும் அதை அவன் தவறாகவே பார்ப்பது வாடிக்கையாகிவிட அவனிடமிருந்து பெரிதும் விலகிவிட்டா அவள். அப்போதான் வேலு மலேசியாவிலிருந்து அடுத்த மாதமே இந்தியா வரப்போதாக கூறினார். அதை கேட்டும் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா சொத்துக்களையும் விற்க ஏற்பாடு செய்துவிட்டதாகவும் நாகாமையுடன் கிளம்பி வருவதாகவும் அவர் கூற லயாவின் மகிழ்ச்சி அவள் முகத்திலேயே தெரிந்தது. அவள் ஃபோனை வைத்ததும், என்ன நாகமே ஆச்சு வந்துட்டா, சமையல் வேலை இல்லை, இஷ்டத்துக்கு ஊர் சுற்றலாம்னு ஜாலியாக இருக்கா? எரிச்சலும் நக்கலுமாக கேள்வி கேட்டுவிட்டு அவன் நகர அவளுடைய உற்சாகமும் மகிழ்ச்சியும் உடனே வடிந்து போனது. நாட்கள் பந்தாடப்பட வேலும் நகமை ஆச்சியும் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். லயாவிற்கு தான் அவர்கள் வந்தது பெரும் இதமாக இருந்தது. ஓடி வந்து ஏர்போர்ட்டில் அவரை கைப்பிடித்து வரவேற்ற மருமகளை வாஞ்சையுடன் முன்னுச்சி வருடி தோளோடு சேர்த்து கொண்டார் வேலு. எப்படிமா இருக்க? அவர் அவளுடன் விசாரிக்க, இனிமேதான் நீங்கள் வந்துட்டீங்களே, ரொம்ப நல்லா இருப்ப மாமா, உள்ளார்ந்த நிம்மதியுடன் கூறினா. அவருக்கோ எதுவும் புரியாதது போல இருந்தது. மகனிடம் திரும்பினால் அவன் எங்கோ வெறித்தார் போல இருந்தான். இருவருக்குமிடையே இன்னும் சரியில்லை என்பது மட்டும் பக்குவப்பட்ட அவருக்கு புரிந்தது. யோசனையுடன் வீடு வந்து சேர்ந்தவருக்கு அந்த வீடு மிகவும் பிடித்து போனது. கப்பலில் கார்கோவில் பெட்டிகள் வருவதாக கூறியவர் வீட்டை சுற்றி பார்க்க துவங்கினார். பிறகு பின்புறம் இருந்த கடலை பார்த்துவிட்டு அவர் ஆர்வத்துடன் நடக்க லயாவும் பின்தொடர்ந்தா. அன்புடன் ஆர்ப்பரித்து வரவேற்ற கடல் அலையில் சிறு குழந்தையாய் துழாவியவளுக்கு இப்போதெல்லாம் தனக்கு இந்த கடல் மட்டுமே உற்ற துணையாக இருப்பது நினைவுக்கு வந்தது. மாமா, இப்பெல்லாம் இந்த கடலும் பாசத்தோடு ஓடி வந்த செல்ல பிராணியாட்டம் காலை வர்ற அலையும் தான் எனக்கு உற்ற நண்பர்கள். உற்சாகத்துடன் அவள் கூற, ஏமா இவன் உனக்கு நல்ல நண்பனா, உற்ற துறைவனா இல்லையா? நறுக்கு தெரித்தார் போல வினவினார் அவர். அப்படியே விதிர்த்து நிமிர்ந்தவளின் முகம் வெளுத்துவிட, இல்லை மாமா, அப்படி சொல்லலை, அவர் இல்லாதப்ப எனக்கு இதுதான் துணைன்னு சொன்னேன். திக்கி திணறி அவள் சமாளித்தாலும், அப்படி இல்லைன்னு நீ சொல்கிறது நிஜமாக இருந்தால் சரிதான், எனக்கு என்னவோ அவங்கிட்ட ஒருவித விலக்கல் தன்மை தெரியுதுமா, அது ஏன்னு தெரியல. யோசனையுடன் முடித்தவரை பார்த்தப்ப அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எவ்வளவு அனுபவம் மிகுந்தவர், சரியாக கண்டுபிடித்து விட்டாரே, இனி கவனமாக இருக்க வேண்டும், இவனிடம் சொல்ல வேண்டும், மனதிற்குள்ளே தீர்மானித்து விட்டாள். மறுவாரமே அதற்கான சந்தர்ப்பமும் அவளுக்கு வாய்த்தது. தொழில்முறை டின்னர் ஒன்றிற்காக முதன்முறையாக வேலுவின் வற்புறுத்தலால் அவளை வெளியே அழைத்து சென்றான் இவன். அன்று காலையில் இரவு விருந்தை பற்றி இயல்பாக கூறியதுமே தீர்மானமாக கூறிவிட்டார் வேலு. இவன் எப்போவுமே இந்த விருந்தில் மனைவி கூட இருந்தால் அதுக்கு உண்டான மரியாதையே தனிதான், அதனால லயாவையும் கூட அழைச்சிட்டு போ, அழுத்தமான குரலை அவர் கூற அவனால் மீற முடியலை. இளம் ரோஜா வண்ண ஆர்கன்சாவில் வெள்ளி நிறத்தில் டிசைனர் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட புடவையும் அதற்கு பொருத்தமாய் அவன் கொடுத்த வைர செட்டு மணிந்து தயாராக அவள் வந்தப்ப நாகமை திருஷ்டி கழித்தே அனுப்பினார். மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம் போல ஒரு தேவதையாய் வந்தவளை பாசத்துடன் வரவேற்று பெருமையோடு மகனுடன் அனுப்பி வைத்தார் வேலு. காரில் செல்லும்போது அவள் புறம் திரும்பியவன், என்ன அலங்காரம்லாம் பலமாக இருக்கு, உன் லவரை பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கியா? ஏளனத்துடன் வந்தது அவன் குரல். உடனே விதிர்ப்புடன் திரும்பியவ, சாரி, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்கிறது உண்மை, எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. அவளும் அழுத்தமாக முடித்தா. நான் நம்ப மாட்டேன், பெண்கள் நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு தகுதியானவங்க இல்லை. அவன் விரக்தியுடன் முடிக்க, இவனை ஏதாவது ஒரு பெண் விரும்பி ஏமாற்றி இருப்பாளோ, இவனை யாராவது வெறுத்து ஒதுக்க முடியுமா? பல கேள்விகள் மனதில் வந்தன. அப்போதான் அவன் தந்தை தன்னிடம் பேசியது ஞாபகம் வர, மாமாவுக்கு எதிரில் நாம் 2 பேரும் தயக்கத்துடன் நிறுத்தினான். நாம் 2 பேரும் விழிகள் இடுங்க கூர்மையுடன் கேட்டான் அவன். இல்லை, மாமாவுக்காகத்தான். மாமா என்கிட்ட வந்து அன்றைக்கே கேட்டாங்க, நம்ம 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித விலகல் தன்மை தெரியுதுன்னு சந்தேகப்பட்டாங்க. ஓ, அதனால் ஓடி வந்து அப்பா முன்னாடி உன்னை காதல் கணவனா அணைச்சி கொஞ்சணுங்கிற? நெவர். பற்களை கடித்து சீரியபடி காரை எடுத்தவன், எனக்கு எப்போவுமே நான் உபயோகப்படுத்துகிற எல்லாமே புதுசாக இருக்கணும். பொருட்களே இப்படின்னா இன்னொருத்தன் உபயோகித்து தூக்கி எறிஞ்ச செகண்ட் ஹேண்ட் மனைவி எனக்கு வேண்டாம். அவனது வார்த்தைகளில் எழுந்த உயிர் வேதனையில் வலியுடன் கண்களை இறுக மூடி, ப்ளீஸ் போதும், என்னை கொள்ளாதீங்க, என்னை எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுடுங்க, தவிப்புடன் பகர்ந்தா. நோ, என்னோட பார்ட்டிக்கு நீ வர, நீ ஆட்டு வச்சு ஆடுற பொம்மை இல்லைனா, அங்கே வந்து சிரித்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடிக்கணும். நடிப்பு தான் உனக்கு கை வந்த கலையாச்சே.
அடிக்குரலை கர்ஜித்து விட்டு காரை இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான் இவன். பிறகு நடந்ததெல்லாம் வெறும் மாயக்கனவாய் இருந்தது அவளுக்கு. பார்ட்டியில் அனைவரும் அவளுடைய உடையை பாராட்ட பொய் புன்னகையை இதழ்களில் சுமந்து ஒரு தேவலோகத்து தாரகையை வலம் வந்த போதுதான் தன் கல்லூரி தோழி ராணியை சந்தித்தா லயா. ஹாய் லயா, எப்படி இருக்க? எங்கே உன் ஹஸ்பண்டு? என்ன அவருக்கு அறிமுகம் செய்ய மாட்டியா? அவளுடன் கேட்டா. அவளை இவனிடம் அழைத்து சென்று தன் வகுப்பு தோழி என அறிமுகம் செய்தப்ப விபரம் புரியாமல் உளர ஆரம்பித்தாள் அவள். சாரி, நீங்கள் ரொம்ப லக்கி. எங்கள் லயாவோட அழகுக்கு மயங்கி அவளை சுற்றின பசங்க எங்கள் காலேஜில் அதிகம். எங்களுக்கு அவளை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஆனால் அவள் அதை பற்றியெல்லாம் கவலையப்பட்டதில்லை. தான் உண்டு தன் படிப்பு உண்டுன்னு இருப்பா. அதுலேயும் அந்த துறை இருக்கானே, அவளையே சுற்றி சுற்றி வருவான். ஏண்டி லயா? பெருமிதத்துடன் அவள் கேட்க, ப்ளீஸ் வேண்டாமே போதும் என்பது போல விழிகளால் எரிஞ்சினாள் அவள். எதையோ புரிந்து கொண்டார் போல உதட்டியை கடித்து அவள் நிறுத்த அதை கண்ட இவனின் முகம் இறுகி கணமுற்றது. உடனே அவன் விலகி செல்ல, என்னடி உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? நான் சாதாரணமாக தான் சொன்னேன், சாரி என்று மன்னிப்பு கேட்டா. அது ஒன்றுமில்ல ராணி, சின்ன உடல் தான், சரியாயிடும். தர்ம சங்கடத்துடன் பூசி மெழுகி பதில் கூறியவ அவளை பற்றி விசாரித்தா. நானா உன்னை மாதிரியெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அழகாக ஆராதிக்க தெரியாத முசுட்டு கண்ணனோட கஷ்டப்படுறதை விட தனிமையே பெட்டர்னு எம்எஸ் படிக்கிறேன். சுந்தரமாக இருக்க போகிறேன். நிறைய படிச்சுட்டு வேலை பார்க்கணும், செட்டில் ஆகணும். அப்புறம் வேணால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். ஒத்துட்டே பிதிக்கும்படி உரைத்தான். தப்பு ராணி, நானும் பார்க்குறேன். இப்போ இருக்கிற யூத் எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க. ஏன் நம்ம அம்மா அப்பா எல்லோரும் சின்ன வயசில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இல்லையா? டிகிரி முடித்து ஒரு வேலையில் சேர்ந்த உடனே கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் நல்லது. நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அதையெல்லாம் முடிஞ்சு செட்டிலான அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னா இளமை தொலைஞ்சு போயிடுமே. அப்புறம் நம்ம விரும்பினாலும் கூட நம்ம இளமை காலம் கிடைக்காது. இளமை உணர்வுகளை அடக்க முடியாமல் தவறுகள் நடக்கலாம். கடைசி வரைக்கும் மனசளவில் இளமையாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் எதுவுமே ஒரே காலத்தில் நடக்கிறது தானே சரி. வயசாகி கல்யாணம் செஞ்சால் பிரசவம் கஷ்டம். குழந்தைகளை வளர்த்து செட்டில் பண்ணணும். நம்ம செட்டில் ஆகிட்டு பிள்ளைகளை சரியாக செட்டில் பண்ணாமல் விட்டுவிடக்கூடாதே. அதுக்காக 18 வயசுலேயே கல்யாணம் செஞ்சுக்க சொல்லலை. விளக்கு போய் 2-3 வருஷம் சேமிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாமே. லயா முடித்ததும் திடீரென்று யாரோ கைத்தட்ட வியப்புடன் திரும்பினா. ஒரு மத்திய வயது பெண்மணி நின்று இருந்தாள். வெல்டன் மிஸ்ஸஸ். அவர் திணற, மிஸ்ஸஸ் லயம்ருதா யுவராஜ் என்று புன்னகைத்தாள் லயா. ஓ, நீங்கள் மிஸ்டர் யுவராஜோட மனைவியா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. என் மகளும் இப்படி தான் சொல்கிறா. செட்டில் ஆகிட்டு 30-35 வயசில் கல்யாணம் செஞ்சு இளமையை தொலைச்சி வாழறது சரியில்லைன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற கவலையே இதுதான் மிஸ்டர் யுவராஜ். கை கொடுங்க. ரொம்ப அழகாக இருக்கிறதோட மட்டுமல்ல, தீர்க்கமாக யோசித்து தெளிவாக பேசுகிற மனைவி அமையிறது ஒரு வரம். யூ ஆர் லக்கி என்று அவர் பாராட்ட, அவருடைய கணவன் தான் அவர்களுடைய அசோசியேஷன் தலைவன் என்று புரிந்தது. பிறகு அவரும் வாழ்த்த ஏளனமாய் உதட்டோரம் சுருங்க அவளையே பார்த்திருந்தான் இவன். பிறகு டின்னர் பிடித்து திரும்பியப்ப சிறிது நேரம் அமைதியாக காரை ஓட்டி வந்தவன் திடீரென்று அவள் புறம் திரும்பினான். அப்போது அந்த துறை தான் உன் காதலனா? அவனை ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? கிளியாக கேட்டான். கோபத்துடன் மறுத்து பேச வாயெடுத்தவளுக்கு ஆயாசமா என்ன சொன்னாலும் அவன் நம்ப போவதில்லை என்ற உணர்வுடன் திரும்பியப்ப அவள் கரம் இரும்பென பற்றப்பட்டது. என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம்? நான் கேட்டால் பதில் வரணும். ஆணித்தரமான குரலில் அவன் அதட்ட. தூரம் என் பின்னாடி சுற்றினது நேச்சம். காலேஜில் படிக்கும்போது இதெல்லாம் சகஜம் தானே. அதுக்காக பின்னாடி சுற்றுறவங்களையெல்லாம் விரும்பவும் முடியாது. அவங்களையெல்லாம் என் காதல்கள்னு சொல்கிறதும் அபத்தம். அவளும் அழுத்தமான குரலில் முடிக்க தோலை குலுக்கியபடி எதிரில் இருந்த தார் சாலையில் பார்வையே பதித்தான் அவன். பாகம் 14. வீட்டுக்கு வந்ததும் வேலுவே வந்து கதவை திறந்து டின்னர் எப்படி இருந்துச்சு என்று அவளிடம் விசாரித்தார். ரொம்ப நல்லா இருந்தது மாமா. நிறைய பேரை மீட் பண்ணேன். அதில் என் காலேஜ் மேட் ராணியும் இருந்தா. பொழுது நல்லா போச்சு உற்சாகமாக கூறினா. என்ன இவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? வேலு கேட்டதும் எல்லாத்தையும் தான் உங்கள் ஆசை மருமகளே சொல்லிட்டாளேப்பா, நான் என்ன செய்கிறது? இல்லையா டார்லிங்? அவளுடைய கன்னத்தை செல்லமாக தட்டியபடி அவன் கேட்க அவர் முகம் மலர லயாவிற்கு தான் உலகமே தட்டாமலையாக சுற்றுவது போல இருந்தது. அப்படியே உறைந்து நின்று விட்டவளை வேலுவின் குரல் தான் கலைத்தது. என்னம்மா அப்படியே நிற்கிற? தூக்கம் வரலையா? கிண்டலாக கேட்டார். இல்லை, இதோ போகிறம்மாம்மா என்றபடி வேகமாக படியேறினா. அவனுக்கு எப்படியோ மயிர் பிழியாய் வருடிய அவனுடைய விரல்கள் கன்னங்களில் இன்னும் குறுகுறுத்தன. ஒரு சிறு தொடுகையே இவ்வளவு சிலிர்க்க வைக்கிறது என்ற மாய கிருகிருப்பு அவளிடம். தன் அரைக்கதவை திறந்து அதே நினைவில் நுழைய முற்பட்டவளை தடுத்தது இவனின் குரல். என்ன கணத்தில் தட்டின உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்ட? நீ தானே சொன்ன அப்பா இதையோ கண்டுபிடிச்சு கேட்டாருன்னு. இனிமே கேட்க மாட்டார் இல்லையா? திடுக்கிட்டு விழித்தவளது முகத்தில் வெந்நீரை அள்ளி வீசியது போல அவன் பேசியது அடுத்த வார்த்தை.
ஏதோ உன் மேலே ஆசையில் அப்படி செஞ்சுதான் நினைக்க வேண்டாம். இப்போ தான் என் கையில் டெட்டால் போட்டு கழுவிட்டு வரேன், அலட்சியமாக கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். அப்படியே உடைந்து சிதறிய இதயத்துடன் ஒரு விம்மலோடு உள்ளே ஓடி கதவை தாழிட்டு கொண்டவள் அப்படியே சரிந்து அமர்ந்து அழத் துவங்கினா. வெகு நேரம் அழுதவளின் துயரங்கள் தீர்ந்து எழுந்தப்ப இதயம் கனத்து பலமெழுந்திருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருந்தா. இனி அவன் என்ன பேசினாலும் பலவீனமாய் உடைந்து போய் அழக்கூடாது. அதை நிராகரிக்க பழக வேண்டும். வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் முக்கியமா என்ன? என்னை வேறு நல்ல விஷயத்திலும் ஈடுபடுத்தி அதில் நிம்மதி அடைய வேண்டியதுதான். ஒரு முடிவுடன் உறங்க ஆரம்பித்தா. காலையில் நேரே வெளியுடன் வந்தா. மாமா, இங்கே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? இங்கே நீலங்கரையில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நேற்று என் காலேஜ் மேட் ராணி தான் சொன்னா. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அதை நடத்திட்டு இருக்காரு. இப்போது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. திடீர்னு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சாம். பார்த்துக்க ஆள் இல்லாமல் விற்க முடிவெடுத்திருக்கதா சொன்னாங்க. நான் அவகிட்ட பேசி பார்க்கவா? நாம் அதை வாங்கி நடத்தினா என்னமாம்மா? ஆர்வத்துடன் கேட்டவள மகிழுடன் ஏறிட்டவர், ஓகேம்மா, இட்ஸ் அ குட் ஐடியா, கேட்டு பாரு, நம்ம நேராக போய் பேசலாம். உற்சாகத்துடன் அவளை ஊக்கினார். அன்றே ராணியிடம் பேசினவ மறுநாளே வேலுடன் போய் அந்த உரிமையாளரை நேராக சந்தித்து பேசிவிட்டா. பிறகு வீட்டுக்கு வந்து இவரிடம் கூறியப்ப அவனோ புருவங்களை உயர்த்தி வெகுவாக அதிசயப்பட்டான். என்னப்பா திடீர்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலை? வியப்புடன் கேட்டா. இல்லைப்பா, நேற்று தான் லயா இதை பற்றி ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லி பேசினா. நேற்று நைட் நீ லேட்டாக வந்த, காலையில் கான்ஃபரன்ஸுக்கு சீக்கிரமே எழுந்து போயிட்டியாம். லயா தான் சொன்னான். அவள் உங்ககிட்ட நைட் இதை பற்றி பேசியிருப்பாள்னு நினச்சேன். ஏம்மா சொல்லலையா? அவளிடம் திரும்பி கேட்டார். சொன்னம்மாம்மா, அவர் டயர்டாக இருந்தாரா, அதான் கவனிக்கல. காலையிலேயும் பிஸியாக கிளம்பிட்டாரு. சரி, வந்தவனே சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அவள் இயல்பாக மொழிய சற்றென்று அவன் பார்வை கூர்மையுடன் அவனிடம் பதிந்தது. பிறகு தோலை குளிக்கியபடி, ஓகே டேட், ஆல் தி பெஸ்ட், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வாழ்த்தினான். தேவைன்னா கேட்குறேன்ப்பா, லயா எல்லாம் பார்த்துக்கிறா. அவள் ஃப்ரெண்ட் ராணியோட அப்பா எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் இருக்காரு. பணம் ரெடியாக இருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீயும் வந்தா போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டு வந்துடலாம், ஆர்வத்துடன் அழைத்தார். இன்னும் அதை பார்க்கவே இல்லையா? அப்புறம் எப்படிப்பா ரேட் முடிவு பண்ணீங்க? நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா, நீ பார்க்கணும்ல, அதான். இடம், அதில் இருக்கிற இன்டீரியர் பொருள்கள், ஸ்டாக்கு எல்லாம் சரி பார்த்தாச்சு. நீ வந்து பார்த்து சொன்னால் மட்டும் போதும், உடனே முடிச்சிடலாம். ஓ சரிப்பா, நாளைக்கு போகலாம். அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்று விட்டான். மறுநாள் காலையிலேயே மூவரும் சென்று அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்வையிட்டப்ப இவனுக்கும் திருப்தியாக இருக்கவே ரேட் பேசி முடித்தனர். மறுவாரம் முழுவதும் அது சம்பந்தப்பட்ட வேலைகளே சரியாக இருந்தன. வீட்டை பொறுப்புடன் அகமை பார்த்து கொண்டதால சூப்பர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் லயா முழு மூச்சுடன் ஈடுபட முடிந்தது. ஸ்டாக் டேக்கிங், இன்டீரியர், அக்கவுண்ட் சரிபார்த்தல் என்று எல்லாவற்றிற்கும் ஆட்களை நியமித்திருந்தாலும் அதை மேற்பார்வை செய்யவே இருவருக்கும் நேரம் சரியாக இருந்தது. சரியான பராமரிப்பும் கஸ்டமர்களின் தேவையும் புரிந்து செயல்பட்ட வியாபார நுணுக்கமும் லயாவின் இன்முகத்துடன் கலந்த அக்கறையுமான விசாரிப்பும் வேலையாட்களின் சுறுசுறுப்பும் சேர்ந்து ஆரம்பித்த சிறு நாட்களிலேயே பிரபலமாகிவிட்டது அவர்களின் கடை. தினமும் காலையில் டிஃபன் முடிந்தவுடனேயே இவன் கிளம்ப லயாவும் வேலுவும் ஒரு காரில் கிளம்பி விடுவாங்க. பிறகு சாப்பிட்டு விட்டு அவர் மதியம் ஓய்வெடுக்க லயா மட்டும் கடைக்கு சென்று விடுவா. மாலையில் இவன் வீட்டுக்கு வந்து விடுவான் என்பதால் லயாவை வீட்டில் இருக்கும்படி பணித்திருந்தார் வேலு. மாலை 5 மணிக்கு மேலே வேலுவே இருந்து கடை மூடும் வரை பார்த்துவிட்டு வருவது வழக்கமாகிவிட்டது. இப்போலாம் லயாவுக்கு எதை பற்றியுமே நினைக்க நேரமில்லை. கடை, அதன் முன்னேற்றம், செயல்பாடுகள் இவையே மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தன. அப்பதான் சுந்தரின் திருமண நாளும் வந்தது. அனைவரும் கிளம்பி வேதாரண்யத்துக்கு செல்ல அங்கே இரு பாட்டிகளையும் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது லயாவுக்கு. மாப்பிள்ளை வீட்டு சார்பில் வீட்டு மருமகள் என்ற முறையில் எல்லா வேலைகளையும் ஆர்வத்துடன் செய்த அவ 2 நாட்களாக உள்ளூர்வாசிகளுக்கு பத்திரிகை கொடுப்பதற்காக இவனும் அவளுமே ராஜகோபாலுடன் சென்று வந்தனர். கணவனுடன் வெளியே செல்வது அவளுக்கு நிறைவாக இருந்தாலும் அவனோ அவளை திரும்பி கூட பார்க்கல. சென்ற இடமெல்லாம் தன்னுடைய அண்ணன் மகன், தங்கை மகன் என்று அவர்களை பெருமையுடன் அறிமுகம் செய்தார் ராஜகோபால். நந்தா பாட்டிக்கு தான் மிகவும் பெருமை. தன் பேத்தி மிகவும் பொறுப்புள்ளவளாக மாறியிருப்பது அவருக்கு பெருமிதமாக இருந்தது. வேலுவும் லயாவின் நிர்வாக திறமை பற்றியும் சமையல் பற்றியும் புகழ சந்தா பாட்டிக்கும் நிறைவாக இருந்தது. இப்படி ஒரு மருமகள் கிடைக்க தானும் இவனும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று உளமாற புகழ்ந்தார் அவர். எல்லாவற்றையும் இடுங்கிய கண்களும் உதட்டோரம் சுழிப்புமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இவன். என்ன இவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? எங்கள் பேத்தி லயா எப்படி? புன்னையுடன் வினவினான் நந்தா. சற்றென்று எழுந்து தோலை குலுக்கியவன், பாட்டி, அதான் அப்பா இவ்வளோ நேரமாக அவள் புராணமே பாடிட்டு இருந்தாரே, நான் வேற தனியாக சொல்லணுமா பாட்டி என்றபடி உள்ளே சென்றான். மற்றவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் தன்னை பற்றி யாரும் பெருமையாக பேசினால் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது சிறு வலியுடன் உணர்ந்தார் லயா. இதயத்தை இறுக்கமாக ஏதோ ஒரு உணர்வு சுழல்வதாய் தோன்ற அந்த வேதனைக்கு மருந்தாய் மறுநாள் காலையிலேயே வந்து சேர்ந்தாள் இந்து. தன் குடும்பத்துடன் அவள் திருமணத்துக்கு வந்திருக்க பெரும் துணை கிடைத்தது போல ஒரு இதம் வந்தது லயாவுக்கு. அவளை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்ட இந்து ஆவலுடன் நலம் விசாரிக்க ஆரம்பித்து பிரிந்திருந்த கதைகளை பேச துவங்கினான்.
பாகம் 15. அன்று முழுவதும் திருமண வேலைகள், சுமங்கலி பிரார்த்தனை என்று இருவருமே அதில் ஆழ்ந்திருந்தனர். அன்று மாலையில் ரிசப்ஷன் இருந்ததால் இருவரும் மாடியில் தயாராகி இருந்தனர். திடீரென்று கீழே பெரும் பரபரப்பும் கூச்சலும் கேட்க பதறி கீழே வந்தாங்க. விஜயா பெரும் குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தார். லயாவிற்கோ ஒன்றும் புரியல. பாட்டிகள் இருவரும் முகம் சுருங்கி வேதனையுடன் அமர்ந்திருக்க ராஜகோபால் இறுகிய முகத்துடன் நின்று இருந்தார். அப்பதான் ஊர்ல இருந்து காரில் வந்து இறங்கிய சுதர்சனும் பாமாவும் ஒன்று புரியாமல் விழித்தனர். சுந்தரி எங்கும் காணாமல் அவனுடைய அறைக்கு தேடி சென்றவள் இவனும் அவனும் பேசி கொண்டிருந்ததால் வாசலையே நின்று விட்டாள். கவலைப்படாதீங்க சுந்தர், இதே முகூர்த்தத்தில் வேற ஒரு பொண்ணை உடனே பார்த்து முடிச்சிடலாம். உடைஞ்சு போயிடாத. அந்த பொண்ணு இப்படி ஒரு தவறான முடிவெடுப்பான்னு யாருக்குமே தெரியாதே. அடிக்குறல்ல தம்பியை அவன் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்க பகீர் என்றது அவளுக்கு. ஏன் அந்த பெண்ணுக்கு என்னாச்சு? யாருடனாவது ஓடி போய் விட்டாளா? பதட்டத்துடன் உள்ளே சென்றாள். என்னாச்சு சுந்தர்? ஏன் இப்படி எல்லோரும் கவலையாக இருக்காங்க? மாமி அழறாங்களே, கல்யாண பொண்ணுக்கு என்னவா? கவியுடன் கேட்டா. சுந்தர் பதில் கூறாமல் இரு கைகளிலும் தலையை தாங்கி அமர்ந்திருக்க இவனிடமிருந்து வந்த பதில் பேரிடியாய் அவளை தாக்கியது. அந்த பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாளாம். அவன் வார்த்தைகள் அவளை உலுக்கிவிட அப்படியே அதிர்ந்து போய் சுவரில் சாய்ந்து விட்டா. கடவுளே! இதழ்கள் தன்னிச்சையாக முணுமுணுக்க தொண்டை உலர்ந்து போனது. இப்போ என்ன செய்யறது? பதறி துடித்தது நெஞ்சம். மெதுவாக வெளியேறி பாட்டியிடம் வந்தப்ப சந்தா மெல்ல புலம்ப துவங்கினார். இவன் குடும்பத்துக்கு மட்டும் எப்படி ஒரு கஷ்டகாலம். முதல்ல ரோகிணி ஓடிப்போனா, அதே இன்னும் சரியாகல. அதுக்குள்ளே இன்னொரு அடியா? கோபால் எப்படி தாங்குவான்? வேதனுடன் அரட்டினார். அப்பதான் பெண் வீட்டிலிருந்து வந்திருந்த மனிதர் கவலையுடன் தன் மாமனாரிடம் பேசிவிட்டு கிளம்புவதை கண்டா அவர். மெதுவாக பார்வை விளக்கியப்ப அதில் பதிந்த முதல் உருவம் பெரும் நம்பிக்கையை தர உடனே ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. சிறு நம்பிக்கை ஒளி கீற்றாய் உள்ளூர மலர, இந்து என் கூட கொஞ்சம் வரியா என்று உள்ளே கூப்பிட்டாள். அவசரமாக தோழியை தன்னுடன் அழைத்து கொண்டு தனியே மாடிக்கு சென்றா. தங்களின் அறைக்குள் சென்றதுமே பரபரப்புடன் கதவை தாழ்த்திட்டவ, இந்து உனக்கு சுந்தர கல்யாணம் செஞ்சிக்க சம்மதமா? எனக்காக இல்லை, இன்னைக்கு நடந்த இந்த துக்ககரமான சம்பவத்துக்காக பார்க்க வேண்டாம். உன் ஆழ் மனசு விரும்பினா மட்டும் சொல்லு. உன் அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, உடனே பேசி முடிவெடுத்தலாம். சுந்தர் மேலே எந்த வெறுப்பும் இல்லையே. ஏன்னா இன்னொரு அதிர்ச்சியை புறக்கணிப்ப அவரால் தாங்க முடியாது. மெல்லிய பெருமூச்சு தவிப்புமாக முடித்தாள் ஐயா. ஒரு நிமிஷம் யோசித்த இந்துவுக்கு மறுநிமிடமே தீர்க்கமான வந்தது பதில். எனக்கு சம்மதம் ஐயா. சுந்தர் மேலே மதிப்பு மரியாதை அப்படின்னெல்லாம் பொய் சொல்கிறத விட எப்பவுமே அவர் மேலே ஒரு தனி ஆர்வம் இருந்தது உண்மை. சிறு வெட்கமும் தவிப்புமாக அவள் உரைக்க, அடிக்கல்லே என்றபடி உற்சாகத்துடன் நினைத்து கொண்டா அவள். பிறகு அவள் வெளியே வந்து விபரம் கூற எவ்வித தடையுமின்றி உற்சாகமும் கோலாகலமாக நடந்தது சுந்தர் இந்து திருமணம். பாட்டிகள் இருவருமே லயாவின் சமயோகித அறிவை மெச்சி பாராட்ட, பெரியவர்கள் அனைவரும் பெருவிதமாய் உணர்ந்து நன்றி கூற, இவன் மட்டுமே பெரும் வெறுப்புணர்வுடன் அவளிடமிருந்து விலகியே இருந்தான். பாகம் 16. காலம் காட்டாற்றின் பயணமாய் விரைய சுந்தரின் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆயின. தினமும் தன் தோழி இந்துவுடன் பேசுவதை ஒரு வழக்கமாகி கொண்டிருந்தாள் லயா. சந்தாப்பாட்டி இப்போது வேதாரண்யத்தில் இருந்தது வேறு. அவளை அடிக்கடி அவருடன் இணைத்து வைக்கும் பாலமாய் இருந்தது. இப்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவள் பெரும் மாற்றங்கள் செய்திருக்க தொழில் பல மடங்கு லாபம் ஈட்டத் தொடங்கியது. உள்ளே நுழைந்ததுமே வரிசையாக மளிகை பழங்கள், மலர்கள், பரிசு பொருள்கள், குழந்தைகளுக்கான பொருள்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள் என தனித்தனி பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்க வாங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்களுக்கு வேண்டியதை சுலபமாக நேரம் மிச்சம் செய்து வாங்கி செல்லும்படி வசதியாக இருந்தது. இதனால் ராஜவடிவேலு மருமகளின் சாமர்த்தியத்தை மெச்சி புகழ்ந்து இவனிடம் மேலும் வெறுப்பையும் ஒதுக்கத்தையும் பரிசாக பெற்றிருந்தார். ஆனால் தொழில் அவள் அந்த ஏரியாவில் நல்ல பெயரெடுத்து பல மடங்கு லாபம் பெற இருவரின் நேரடி பார்வையும் கவனிப்பும் பெரிதும் உதவியாக இருந்தது. ஒரு முறை அப்படி வாங்க வருபவர்களிடம் இன்முகத்துடன் பேசி குழந்தைக்கு வேண்டிய ஒரு பொருளை தேடி அதன் தாயிடம் அளித்த போதுதான் தன்னுடன் படித்த நண்பன் துரையை சந்தித்தாள் அவள். அந்த பெண்மணியிடம் குழந்தைக்கான பால் பவுடரை எடுத்து அளித்துவிட்டு திரும்ப, ஹலோ லயா, எப்படி இருக்கீங்க? ஆர்வமாய் ஒலித்த குரல் கேட்டு நிமிர்ந்தாள் அவள். எதிரே அவளுடன் படித்த துரை நின்று கொண்டிருந்தான். ஓ, நீங்க தான் லயாவா? உங்களை பற்றி இவர் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த பெண் ஆர்வமும் தர்ம சங்கடமாக நிறுத்தினா. உடனே யோசனையும் கேள்வியுமாக உயர்ந்த விழிகள் துரையை ஏறிட, சாரி லயா, நான் என் மனைவி கிட்ட எதையுமே மறைக்கிறதில்ல. நான் உங்களை விரும்பினது, நீங்கள் மறுத்தது, நான் காதல் தோல்வியில் கொஞ்ச நாள் பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சது எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டேன். எப்போவுமே ஓப்பனாக இருக்கிறது நல்லது இல்லையா? சாரி, உங்களை பற்றி எல்லா விபரமும் என் மனைவிக்கு தெரியும். உங்களோட அழகு, படிப்பில் உள்ள ஆர்வம், அனாவசிய அலட்டல் இல்லாத பழகிற முறை, ஆண்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூரத்திலே நிறுத்தி வைக்கிற சின்ன திமிர், கடைசி வரைக்கும் எந்த ஆணிடமும் மாட்டாமல் ஆனால் நம்ம காலேஜ் ஆண்கள் மனசில் ஒரு புதிர் தேவதையாக இருந்த உங்களை பற்றி முதலிரவிலேயே பேசிட்டேன். அப்புறம் வாழ்க்கையில் சந்தேகம் வரக்கூடாது பாருங்க, அதான் இயல்பாக முடித்தான்.
மனம் ஏனோ படபடக்க, சாரிம்மா, துரை கொஞ்சம் ஓவராக சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது எனக்கு காதல் திருமணம் இதெல்லாம் பெருசாக ஆர்வம் இல்லை. அதான் அவர் பேச்சு உங்கள் மனசை ஏதாவது புண்படுத்தி இருந்தா சாரி, தர்ம சங்கடமும் வேதனையுமாக கூறினாள் ஐயா. அப்படி இல்லைங்க, மறைச்சு வைக்காம எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக பேசினது தான் எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்க, அவர் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் ஏன் மேடம் சாரி சொல்கிறீங்க? அந்த பெண் முடிக்க அவளின் பேச்சு லயாவிடம் புன்னையை வரவழைக்க குழந்தையை வாங்கி முத்தமிட்டு ஒரு சாக்லேட்டும் அளித்து திரும்பி கொடுத்தாள். அதுவரை எல்லாவற்றையும் கேட்டபடி அடுத்த வரிசையில் நின்றிருந்த இவனின் வலிய பாதங்கள் வேரோடி இருக்க மனமோ குழப்பமாக இருந்தது. இந்த துறையை தானே லயா விரும்புவதாக நான் தப்பு கணக்கு போட்டு அவளை கடும் சொற்களால் வேதனைப்படுத்தினேன். இவள் ஒருவேளை நல்லவளோ? முதன்முறையாக குழம்பிய மனசிற்குள் பல எண்ண தூண்டல்கள். இன்சூரன்ஸிற்காக அவளிடம் ஒரு கையெழுத்து வாங்குவதற்காக வந்தவன் அவளை தேடி வந்த போதுதான் இந்த உண்மையை அறிய வந்த சுவடின்றி உடனே திரும்பி சென்றவனை ராஜவடிவில் தான் அழைத்தான். என்னப்பா, கையெழுத்து வாங்கிட்டியா என்ற குரல்ல கலைந்தவன், இல்லப்பா, அவளை பார்க்க முடியல, இங்கேயே வெயிட் பண்ணுற என்றபடி கவுண்டர் அருகே காத்திருந்தான். சிறிது நேரத்தில் அங்கு வந்த லயாவுக்கோ பெரும் தர்ம சங்கடம். அந்த நேரத்தில் இவனை அங்கு எதிர்பார்க்காததால துரையும் உடன் வர முகம் வெளிரி போயிற்று. லயா, இவா உன்னை பார்த்து ஏதோ கையெழுத்து வாங்க வந்திருக்காமா? இயல்பாக பேசியபடி வந்த ராஜவேலுவிடம் மரியாதையாக துரையையும் அவன் மனைவியையும் அறிமுகம் செய்து வைத்தா. உடனே அவருடைய கைகளை பற்றி குலுக்கியவன், என் பேர் துரை சார், நான் லயாவோட கூட படித்த கிளாஸ்மேட் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். உடனே இவன் என்ன நினைப்பானோ என்ற பயமும் தவிப்புமாய் பற்களை உதட்டை அழுந்த கடுத்தபடி காத்திருந்தா லயா. ஹலோ துரை, நல்லா இருக்கீங்களா? என் மனைவி லயாவும் உங்களை பற்றி என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா என்றபடி கை குலுக்கி விட்டு ஒற்றை கண் சிமிட்டி குறும்பாய் அவன் சிரிக்க, இன்று தனக்கு என்ன மண்டக்கடி காத்துட்டு இருக்கோ என லயாவின் உடல் குலுங்கியது. இருவரும் நட்புணர்வுடன் பேசி முடித்து வெளியேற அப்பதான் லயாவின் செல் குயிலாக அழைத்தது. எடுத்து பார்த்தால் இந்துதான் அழைத்திருந்தா. என்ன இந்து, நல்லா இருக்கியா? குட்டி பாப்பா எப்படி இருக்கா? ஜாக்கிரதையா இரு. நேற்று தான் தாயாக போகும் அந்த இனிய செய்தியை இந்து கூறியிருந்தால் ஆர்வத்துடன் விசாரித்த லயாவுக்கு அவள் உடைந்து அழுவது கேட்டது. லயா, சந்தா பாட்டி நம்மளையெல்லாம் விட்டுட்டு மேலே கூற முடியாமல் அவள் அழ காலின் கீழ் பூமி நழுவியது லயாவிற்கு. என்னம்மா? அவள் முகத்தையே நோக்கியிருந்த ராஜவடிவேலு பதட்டமாய் வினவ அதிர்ச்சியில் சரிந்த அவளை உடனே தாங்கி பிடித்தன இவனின் வலிய கரங்கள். பிறகு விபரம் அறிந்து ஸ்டோர் இன்சார்ஜை மேனேஜரிடம் ஒப்படைத்து உடனே மூவரும் காரில் கிளம்பி வேதாரண்யத்துக்கு விரைந்தனர். பாகம் 17. வேதாரண்யத்திற்கு சென்றதும் பாட்டியின் இழப்பு இருவரிடமும் வலியுடன் பதிய இறுதி சடங்குகள் முடிந்ததும் இவன் பெரிதும் ஓய்ந்திருந்தான். தன்னை தாயாய் வளர்த்தவரின் இறுதி நேரத்தில் அவருடன் உடன் இருக்க இயலவில்லை என்ற தவிப்பும் வேதனையும் அவனை பெரிதும் பாதித்து இருக செய்தன. பிறகு தொடர்ந்த காரியங்களில் அனைவரும் கனத்த இதயத்துடன் பங்கெடுக்க நந்தா பாட்டியை தேற்றும் பொறுப்பு லயாவாயிற்று. தொடர்ந்து 3 நாட்கள் இறுக்கத்துடன் கழிய 11ஆம் நாள் காரியம் வைத்திருந்ததால் அன்று இரவு இவன் ஊருக்கு கிளம்புவதாக இருந்தான். அன்று மதியம் அழுதழுது சோர்ந்த முகத்துடன் இருந்த இந்துவை அவள் ஆறுதல் படுத்த அவள் கூறிய செய்தி பேரிடியாய் இருந்தது. லயா, நான் உன் கூடவே வந்துடுறேன். சுந்தர் எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு நாள் நம்ம வீட்டு புது டிரைவர் வந்து சொன்னப்ப என்னால் நம்ப முடியல. ஆனால் எங்கள் அப்பாவோ டவுனில் அவரை ஒரு பெண்ணோடையும் குழந்தையோடும் பார்த்துருக்காரு. அப்பா சொன்னப்ப என்னால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இதுக்கு மேலே இவரோட எப்படி வாழறது? என் வாழ்நாளுக்கு இந்த குழந்தை போதும். உன் ஸ்டோர்லேயே எனக்கு ஒரு வேலை கொடு, உன்னோடவே இருந்துடுற. நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால் சகிச்சுக்க முடியாது. பின்புற தோட்டத்தில் யாருமில்லாத தனிமையில் கைகளில் முகம் புதைத்து கதறி எந்துவ அனைத்து சமாதானப்படுத்தபடி நிமிர்ந்த லயாவின் எதிரே ரௌத்திரமாய் நின்று இருந்தான் இவன். உடனே பதறி எழ முயன்ற லயாவின் அசைவில் கலைந்த இந்துவும் பதறி போனான். உடனே நீ கவலைப்படாத இந்து, நான் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கேருந்து போக மாட்டேன். அந்த டிரைவருக்கு அந்த வீடு தெரியுமா? சுந்தர் இவ்வளவு மோசமாக இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சித்தப்பாவுக்கு ஏன் இப்படி 2 பசங்க பிறந்தாங்கன்னு தெரியல. எரிச்சலுடன் மொழிந்தவ உடனே காரியத்தில் இறங்கிவிட்டா. டிரைவருடன் அந்த வீட்டுக்கு சென்று பார்த்தவளுக்கு அங்கே பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன. அழைப்பு மணியை அழுத்திவிட்டு வன்மமும் கோபமுமாய் காத்திருந்தவன் சத்தியமா அங்கு அவன் தங்கையை எதிர்பார்க்கல. குழந்தையை தோளில் சுமந்தபடி கதவை திறந்த ரோகிணிக்கோ தன் அண்ணன் இவனை கண்டதோ பெரும் தர்ம சங்கடமாகி போனது. ரோகிணி, நீ எப்படி இங்க? அப்போ சுந்தர்? ஆச்சரியமும் குழப்பமாக நிறுத்தினான் அவன். உள்ளே வாங்கினா என்றபடி கலங்கிய விழிகளுடன் அழைத்தவளை பின்தொடர்ந்தவன அந்த வீட்டின் எளிமை பெரிதும் பதித்தது. ஒரு நாற்காலியில் அவனை அமர வைத்தவ, சுந்தர் அண்ணா தான் எனக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்காங்க. நான் விரும்பினவன் எனக்கு குழந்தை பிறந்த உடனே என் விட்டுட்டு போயிட்டாரு. நான் நிர்கதியாக தவிச்சு நின்னப்பதான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உதவியால் இங்கே வந்தேன். மில்லில் அப்பாவை போய் பார்த்தேன். அவங்க என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டிட்டாங்க. அப்போ தான் சுந்தர் அண்ணா என்னை பார்த்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொன்னார். எங்களுக்கான செலவையும் இந்த 2 மாதமாக அண்ணா தான் பார்க்குறாரு. எப்படியாவது அப்பாவோட பேசி சரி செஞ்சு என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க.
அதோட லயா அன்னைக்கும் என்னால் தான் அவமானம்தான். அதுக்கு கூட நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கல. என்னால் எல்லாருக்குமே கஷ்டமும் அவமானமும் தான். அவள் குலுங்கி குலுங்கி அழ, இதில் லயா எங்கிருந்து வந்தாள் என்ற யோசனையுடன் அவன் அமர்ந்திருந்த போதுதான் ரோகிணி தொடர்ந்தா. நான் லயாவின் அழகில் பொறாமையாகி அவனிடம் அவளை பற்றி குறை கூறியது அன்று ஷாப்பிங் சென்றப்ப மயங்கி விழுந்தது. உடனே லயா அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. தான் கர்ப்பம் என்பதை அறிந்து லயாவின் குடும்ப டாக்டரிடம் சென்றது. யூரின் டெஸ்ட் ஸ்கேன் செய்து கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது. தன் அழுகை அபார்ஷன் செய்ய டாக்டர் மறுத்தது. வீட்டில் பேசி முடிவெடுப்பதாக லயா கூறியது. அதற்குள் தான் அவனுடன் ஓடிப்போனது தன் குடும்பத்திற்கு தீர அவமானத்தை தேடி தந்தது. இப்போது அதன் பலனை அனுபவிப்பது. ஒவ்வொன்றாக அவள் கூற அதிர்ந்து உறைந்து அமர்ந்திருந்த யுவனின் நெஞ்சு சிதைந்தே போனது. ஒரு தவறும் செய்யாத லயாவை இதில் சம்மதப்படுத்தி தான் எடுத்த தவறான கணிப்பு முடிவுகளும் அவன் முன் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதாயிருந்தது. சுந்தர் அண்ணாவுக்கும் எல்லாமே அப்புறம் லயா அண்ணியை சொல்லி தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி இறந்தப்ப கூட யாரோ மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தேன். குலுங்கி அழுதா ரோஹிணி. உடனே அந்த குழந்தையை தூக்கியவன், என் கூட வாமா, இன்னைக்கு நாம பல முடிவுகள் எடுத்தாகணும், சித்தப்பாவோட நான் பேசுகிறேன் என்றபடி அவளையும் அழைத்து கொண்டு காருக்கு வர டிரைவரோ பதறி போனார். டிரைவர், இவ சுந்தரோட சொந்த தங்கை ரோஹிணி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் புது டிரைவருங்கிறதால உங்களுக்கு பாவம் இவளை அடையாளம் தெரியல, அவ்வளவுதான், கிளம்பலாம் என்றபடி காரில் ஏறினான் யுவன். வீட்டை பூட்டிவிட்டு உடலை ஏறிய ரோகிணியும் அழுதபடியே வர வீட்டுக்கு சென்று இறங்கியதும் அனைவருக்கும் பலத்த அதிர்ச்சி. பிறகு தொடர்ந்த நிமிடங்கள் இவனுடைய விளக்கத்தாலும் ரோகிணியின் அழுகையாலும் கழிய வெறுப்புடன் சென்று தன் அரைக்கதவை வேகமாக மூடிக்கொண்டார் ராஜகோபால். விஜயா குழந்தை அணைத்தபடி கண்ணீர் சொரிய இந்துவும் அப்பதான் உண்மை உணர்ந்து அவரை சமாதானப்படுத்த ஆரம்பித்தா. லயாவும் சுந்தரும் மௌனமாக இருக்க ராஜவடிவேலுதான் ஒரு முடிவெடுத்து தம்பியுடன் பேச சென்றார். நந்தா பாட்டியும் கனக சபாபதி தாத்தாவும் புதுவரவாகி குழந்தையை அவளுடன் கொஞ்ச ஆரம்பிக்க இவனுக்குள்ள பெரும் பிரளயம் ஐயம் கொள்ள ஆரம்பித்தது. எப்படி லயாவை சமாதானப்படுத்த போறான்? யோசனையுடன் மெல்ல திரும்பினால் அங்கு லயா இல்லை. சுந்தரம் அவன் பார்வை தடலை உணர்ந்து, அண்ணி தோப்பு பக்கம் நடந்துட்டு வரேன்னு இப்பதான் போனாங்க, மெல்ல பகிர்ந்தான். தென்னந்தோப்புக்குள்ள மெல்ல நடந்து கொண்டிருந்த லயாவிற்கு மனதிலோ பெரும் சோர்வும் விரக்தியும். சுலபமாக எல்லோருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிட தனக்கும் இவனுக்கும் இடையே மட்டும் பெரும் சீன சுவராய் பிரிவினும் தீரம் நிற்பது புரிந்தது. என்ன சொல்லி என் அன்பு புரிய வைப்பேன் என் அரசகுமாரனே? ஒரு தென்னை மரத்தடியில் மெல்ல அமர்ந்து அதன் மேல் சாய்ந்து விழிமூடி யோசிக்க பெரும் வெறுமை வந்தது இதயத்துக்குள்ள. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? சுய பச்சாபத்தாபில் திணறி தவித்தவள அழுத்தமாய் ஒலித்த கலடி ஓசை கலைத்தது. கன்னத்தில் வழிந்த ஒற்றை துளியை துடைக்கவும் மனமின்றி விழி திறந்தவளையே பார்த்தபடி எதிரே கம்பீரமாக நின்றிருந்தான் யுவன். தன் நேச தென்றலை சந்தேகித்து புயலாய் தன் மீது வார்த்தைகளை வீசும் அவன வெறுமையுடன் வெறித்தாள் லயா. மார்பில் இரு கைகளையும் கட்டியபடி நின்றிருந்த அவனுடைய முகம் கனிந்து விழிகள் புரியாத மொழியை உணர்த்த மெல்ல எழுந்து வீட்டுக்கு செல்ல திரும்பினாள் லயா. உன் தாயிடம் அன்பும் தந்தையிடம் செல்லமும் தோழிடம் கரிசனமும் அளிக்கும் நீ என்னிடம் மட்டும் என் கோபத்தையும் விலகலையும் பரிசளிக்கிற என்று அவளிடம் கேட்க வேண்டும் போல இருந்தது. பட்டிக்காடு! மெல்லிய சீரலாக ஒலித்த இவனுடைய குரல் அவளை உறைய வைத்தது. இருவரும் இதுவரை போட்ட சிறு சிறு சண்டைகளை பெரிய சந்தோஷமாக முடித்து வைக்க ஒத்திகை பார்த்தது அந்த குரலின் சீண்டல். நம்ப முடியாம மெல்ல திரும்பியவளை வலிமையுடன் ஆட்கொண்டது அவனுடைய இறுகிய அணைப்பு. மலைப்புடன் கூடிய வெட்க கவிதையாய் மாறியவளை திடீரென்று மடைத்திறந்த வெள்ளமாய் பெருகிய முத்த சிதறல்கள் மாய உலகிற்கு அழைத்து செல்ல காதலாகி கசுந்துருகி நின்றது அந்த பெண்மை. அவள் வீசிய முதல் வெக்கம் அவனை வெகுவாய் ஆட்படுத்த மெதுவாக சுனினைவுக்கு வரும்போது மென்மையாக விடுவித்து அவளிடம் பேச துவங்கினான் இவன். அவளின் உள்ளம் கவர் கல்வன். தான் அவளை தவறாக புரிந்து கொண்டதிலிருந்து இன்று உணர்ந்தது வரை அவன் முடிக்க தங்க சிற்பமாய் நின்று இருந்தவளின் விழிகள் மெல்ல பணித்தன. சாரி லயா, என் செல்ல பட்டிக்காடு, ஏன் துறைய விரும்புகிறேன்னு பொய் சொன்ன? பெரும் ஆதங்கத்துடன் அலைப்புறுதலாய் வந்தது அவனின் கம்பீர குரல். தான் துறையை விரும்புகிறேன்னு சொல்லலை, நீங்கள் அன்னைக்கு பெரியவங்களுக்காக இந்த திருமணத்தை ஒத்துக்கிட்டதா சொன்னது, காதல் திருமணம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பேசினது, பெண்களை மதிக்காமல் இந்த காலத்து ஜென்ரேஷனை பற்றி தவறாக கணிச்சது எல்லாமா சேர்ந்து என்ன அப்படி ஒரு பொய்யை சொல்ல வச்சுது. அப்புறம் நானும் எத்தனையோ தடவை அதை பொய்ன்னு சொல்லி சரி செய்ய முயற்சி செஞ்சப்ப எல்லாம் நீங்கள் நம்ப மறுத்தீங்க. நான் முதல்ல விரும்பினதே உங்களைத்தான் கூறிவிட்டு கண்களை மெல்ல மூடி தன் நாணத்தை மறைத்தது அந்த பெண்மை. சற்றென்று ஒலித்த வேக மூச்சுடன் அவளை இறுக அணைத்தவன் உடனே விடுவித்து, எப்போ, கல்யாணத்துக்கு அப்புறமா என்றான் சீண்டலாக. முன்னாடியே, நம்ம கல்யாணம் முடிவான உடனேயே. அவளுடைய இதழ்கள் ஒன்றையொன்று முத்தமிட்டு பேச ஆரம்பிக்க அவற்றையே தாபத்துடன் பார்த்தவனுடைய விழிகளின் முன் அவளுடைய வெட்கம் பெரும் போர்வையாயானது. ஏய், மேலே சொல்லு, ஏன் அமைதியாயிட்ட? மெலிதாய் ஒலித்த அவனுடைய சீண்டலான குரல்ல சிலிர்த்து நிமிர்ந்தவ, இப்படி என்னையே முழுங்குறாப்புல பார்த்தா எப்படி பேசுறதாம்?
செல்லமாக சினுங்கினா. சரி சொல்லு, நான் பார்க்கல. உடனே கை கட்டி விழி மூடி அரை கண் திறந்து கிறக்கமாக அவன் நோக்க, உங்களை என் உயிராக விரும்பினா, ஆனால் என்னால் அதை உங்கள் முன்னாடி சொல்ல முடியல, குறும்புடன் முடித்தா. உடனே அவள் நாசியை பிடித்து செல்லமாக திருகியவன், ஏன் என்கிட்ட சொல்லலை? எனக்கும் அப்படிதான். மலேசியா போனப்புறம் உன் நினைவுகள் என்னை அதிகமாக பாதித்தது. உன்னால் இன்னும் ரொம்ப ஈர்க்கப்பட்ட. புரியாத ஒரு வித ஏக்கம் வந்தப்ப எனக்கே அது பெரிய புதிர் தான். அதனால தான் அந்த கிஃப்ட்டு வாங்கி அனுப்பி வச்சேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. நீ ரொம்ப அமைதி தான், ஆனால் உன் அழகு தான் சரியான அடங்காப்பிடாரின்னு நினச்சேன். அதான் என்னை ரொம்ப மாற்ற ஆரம்பிச்சது, குறும்புடன் கூறிவிட்டு செல்லமாக ஒற்றை விரலால் அவளுடைய இதழ்களை சுண்டினான் இவன். நீங்களும் தான் உங்கள் மனசை என்கிட்ட வெளிக்காட்டவே இல்லை. சலுகையாக கூறியபடி அவன் கை பிடித்தவளை தாபத்துடன் இழுத்து அணைத்தபடி பேச ஆரம்பித்தான். ஐ ஹேட் யூன்னு முகத்தில் அடிச்சாப்புல சொல்கிற ஒருத்திக்கிட்ட எப்படி என் மனசை சொல்கிறதா? ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் கேட்க, சாரி, ஆனால் நீங்களும் தான் என்னை பிடிக்காம பெரியவங்களுக்காக சரி சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் தெரியுமா? நமக்காக விரும்பாமல் மற்றவங்களுக்காக குடும்ப நன்மைக்காக ஒரு கட்டாயத்துக்காக ஏற்றுக்கிறீங்களோன்னு கோபப்பட்டேன். நம்ம 2 பேருமே நமக்கு தடையாக இருந்த சில விஷயங்களை யூகோவை விட்டு பேசி மனசை பகிர்ந்து இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா நீண்ட பெருமூச்சுடன் நிறுத்தினாள் அவள். பேசியிருந்தா இந்நேரம் நீயும் இந்த மாதிரி இருந்திருப்பல்ல. குறும்புடன் சீண்டியபடி அவளுடைய இதழ்களை தன் வசமாக்கியவனை, அந்த உள்ளம் கவர் கல்வன தன் உயிரில் புதைந்த உறவாய் ஏற்றுக்கொண்டது அந்த பெண்மை. அந்த இதழ்களை தேன் பறியது வண்ணத்து பூச்சி. உதடுகள் முரட்டுத்தனமாய் அவள் சங்கு கழுத்தில் பதிய அதுவரை உள்ளே புதைந்திருந்த நேசம் வன்மையாய் வெளிவர அந்த அன்பு நெஞ்சங்கள் கலந்ததில் அதுவரை அசையாது தமக்குள் புழுங்கி கொண்டிருந்த மரங்கள் மெலிதாய் தலையசைக்க ஆரம்பித்தன. இருட்டத் தொடங்கியிருந்த அந்த மாலை பொழுதில் வெளிரி தெரிந்த பல விண்மீன்கள் தமக்கு தெரிந்த ரகசியத்தை நிலவுக்கு உரைக்க மாட்டேன் என்று மெதுவாக கண் சிமிட்ட ஆரம்பித்தன. முற்றும். என்ன நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.